ஹலோ எவ்ரிபடி, ஹாய், குட் மார்னிங். எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ஹாய். ஸோ யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க ஜஸ்ட் சே ஹாய். ஸோ இன்னும் 24 ஹவர்ஸ்ல வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அண்ட் வாட் ஆர் யூ கோயிங் த்ரூ? ரொம்ப பயமா இருக்கும். படிச்சதே வந்து ரொம்ப படிக்காத மாதிரி இருக்கும். எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். பிளாங்கா இருக்கும். ஒரு வருஷமா என்னடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய வாட்டி நம்ம படிச்சு எழுதின கொஷின் கூட நமக்கு இப்போ ஏதோ பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் எல்லாமே நம்ம பிரெயின்குள்ள தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் காம் டவுனா இருங்க. ஒண்ணுமே கெட்டு போல. we still have 24 hours in our time. இப்போ கூட நம்ம கையில ஓகே 24 hours தான் கரெக்டா இருக்கு. 10 மணிக்கு எக்ஸாம் நமக்கு. ஸோ இப்போ இந்த ஒன் டே நம்ம ப்ரொடக்டிவா ப்ராப்பரா கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பெஸ்ட் வந்து எக்ஸாம்லாம் கொடுக்க முடியும். சரியா? ஸோ எக்ஸாம் வந்து டஃபா வருமா, ஈஸியா வருமா, கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிலாம் வந்து யாருமே யோசிக்காதீங்க. இந்த ஒரு நாள் பர்ஃபெக்டா சூப்பரா ஏன் கூட சேர்ந்து உங்களுடைய பெஸ்ட் எவர் அவுட்கம் நீங்களாம் கொடுக்க ரெடியா? எஸ். ஸோ யாருக்கெல்லாம் பயமா இருக்கு? பயப்படவே கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. சரியா? ஸோ ஒன் இயர் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாம் படிக்காட்டியும் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? சோ கண்டிப்பா நம்ம நல்லபடியா வந்து எக்ஸாம் எழுதுவோம். இந்த ஒன் டே நம்ம சூப்பரா படிக்க போறோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கே எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. சோ பப்ளிக்ல கரெக்ஷன் பண்றப்போ எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க? உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஒரு 2 மார்க் கொஸ்டினா இந்த 2 வேர்டு இருந்தா போறோம், இந்த ஒரு 2 லைன் கரெக்டா எழுதினா மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கீவேர்ட்ஸ் வச்சுதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் 3 மார்க் த சேம் நமக்கு 5 மார்க்லயும் வந்து அப்ளிகபிள். சோ இப்போல இருந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வச்சுதான் படிக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வளன்னு எழுதி படிக்க போறது கிடையாது. இதுக்கு இது எழுதினா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க போறோம். சோ இப்போ 10 o'clock we begins. 4 o'clock வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம மேரத்தான்ல எல்லா சாப்டருமே குயிக்கா ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourல என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஆல்டால் அண்ட் கேனிசரோவுடைய மெக்கானிசம். நேத்து கிளாஸ்ல நம்ம ஆல்டால் பார்த்தோம், இன்னைக்கு கேனிசரோவும் நம்ம பார்த்தலாம். அண்ட் தென் எஸ்டரிஃபிகேஷனுடைய மெக்கானிசம் பார்க்க போறோம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அதுவும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் தென் கம்ஸ் த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் பயமே கிடையாது. அது ரொம்ப ஈஸி, ரொம்ப சப்ப. Then comes the action of soap. Then Zaitsev rule. Then குடி ABCD conversion and compulsory question. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 hour குள்ள இல்ல ஒரு 1.5 hours குள்ள நம்ம முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தமிழ் ஈஸியா இருந்தது, இங்கிலீஷ் கஷ்டமா இருந்தது, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா இருந்தது, அப்போ கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குமா அப்படின்னா நம்ம எதுவுமே டவுட் பண்ண வேண்டாம். பட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஃபார் ஷியோர் இன்னையோட மென்டி செஷனை நீங்க கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், தட்டி தூக்கிடலாம். ஸோ எவ்ரிபடி இந்த லைவ் கிளாஸ் ஒரு 885 பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த பப்ளிக் எக்ஸாம் நம்மளுடைய 12 வருஷம் 14 வருஷத்துடைய கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இப்போ எந்தவித பலனும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம். சரியா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணி இப்போ உடனே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண லைக் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் தென் ஸ்மாஷ் த லைக் பட்டன். என்னப்பா 948 பேர் இருக்கீங்க, லைக்ஸ் என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன் ரைட் நவ். அண்ட் தென் நம்ம இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பாய்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, கேர்ள்ஸ் யாரு, பயோ குரூப் யாரு, சிஎஸ் யாரு, டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. ஒரு 2 minutesக்குள்ள லெட் அதர்ஸ் ஆல்சோ ஜாயின். எல்லாரும் ஜாயின் பண்ண உடனே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பிகம் 1000. வண்டர்ஃபுல். ஸோ 974 லைவ்ல இருக்கீங்க. இப்போ லைக் போட்டீங்களா? ஒரு லைக் தான் போட முடியுமா? 2-3 லைக்லாம் போட முடியாதா? ஃபாஸ்டா. எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ரெடியா? இதுல எது நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம்? சோ பாய்ஸ் எல்லாம் டக்குன்னு ஃபயர் பண்ணுங்க. கேர்ள்ஸ் ஹார்ட் எங்கப்பா? கேர்ள்ஸ் கேங் காணவே காணோம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு கண்டினியூஸா படிக்க போறோம். அதே நேரத்துல எவ்ரி half an hour நம்ம கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கான மென்டி புக் பேக் 1 மார்க்ஸ் கிடையாது, அதெல்லாம் நீங்க படிச்சுப்பீங்க. சரியா? ஆனா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கான மென்டி நம்ம பார்க்க போறோம். 999 வாட்சிங் நவ். இன்னும் ஒருத்தர் வந்தாங்கன்னா 1000. வெரி குட் 1000 பேர் பாக்குறீங்க. பட் லைக்ஸ் வாட் இஸ் ஜஸ்ட் 500 லைக்ஸ் தான் இருக்கு. எவ்ரிபடி. சோ இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு ரெடியா? தீஸ் ஆர் ஆல் டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அழகா 5 மார்க் வாங்கிடலாம். ஒரு क्वेश्चनக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் வந்து எடுத்துக்க போறோம். ஐ அம் கோயிங் டு டெல் யூ, இந்த क्वेश्चनக்கு இத மட்டும் படிச்சா உங்களுக்கு போறோம், மார்க் வந்துரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எஸ். Okay, so let's begin. So creative 1 marks main team இருக்க போகுது. அதுக்கப்புறம் 15 chaptersக்கான rapid revision with அதோடைய PDF material. So ஒரு minimal material which is இதை மட்டும் நீங்க எழுதினா போறோம் அப்படிங்கிற மாதிரி material also I am going to give you. So
ஓகே சோ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பிளஸ் ஃபார்முலா ஷீட்லாம் கொடுத்துருக்கேன் அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் அண்ட் வந்து பாஸ்ட் இயர் 3 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பிடிஎஃப் ஆகவும் கொடுத்துருக்கோம் டாப் 10 ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் கம்ஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் சீரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க they will send you clear எஸ் சோ லெட்ஸ் ஸ்டார்ட் லெட்ஸ் பிகின் கேன் வி பிகின் டக் ஃபயர் போடுங்க பிகாஸ் திஸ் ஃபுல் டே நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்து படிக்க போறோம் இல்லையா சோ we have to stay calm and also we have to be staying focused இல்லையா நம்ம பயங்கர ஃபோக்கஸ்டாவும் காமாவும் இன்னைக்கு இப்போ நம்ம படிச்சே ஆகணும் சோ தட்றோம் தூக்குறோம் எஸ் So let's start. Let's begin. So first எது பார்க்கலாம் aldol condensation நேத்து தான் நம்ம பார்த்தோம் இல்லையா so first எடுத்தோனே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா Nernst equationல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா so glucose structure of glucose and fructose பார்க்க போறோம் so நிறைய பேர் Nernst equation கேட்டுட்டே இருந்தீங்களா so Nernst equationல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம structure of glucose and fructose பார்க்க போறோம் then comes aldol and canisero அதுக்கு அப்புறம் esterification okay so இதுதான் வந்து plan 5 minutesல ஒரு क्वेश्चனா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்க போறோம் so எல்லாரும் பேப்பர் அண்ட் பென்னோட ரெடியா இருங்க so இந்த ஒரு பர்టిక్యులர் நான் இனிமே மெட்டீரியலும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் பட் என் கூடவே சேர்ந்து ஒரு சில மெக்கானிசம் நீங்க எழுதி பாத்துட்டீங்க அப்படினா இப்போவே நம்ம படிச்சிடலாம் சரியா எஸ் so let's start so தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே மறக்காம ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க 15 சாப்டர்ஸ்க்கும் நான் உங்களுக்கு லெக்சர் வீடியோ சென்ட் பண்ணி வைக்கிறோம் ஆல் 15 சாப்டர்ஸ்க்கு லெக்சர் வீடியோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர்ஸோட சென்ட் பண்ணி வைக்கிறோம் எஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கிளியரா எஸ் பா சூப்பர் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே Nernst equation சோ ஒரு ஓவரால் ரெடாக்ஸ் ஈக்குவேஷன் நான் இப்போ எழுதிக்க போறேன் ரெடாக்ஸ் ஈக்குவேஷன் என்னது ஒரு ஈக்குவேஷன்ல நமக்கு ரிடக்ஷனும் நடக்குது ஆக்சிடேஷனும் நடக்குது சரியா சோ A plus B, it is giving me C plus D. Okay வா so இதுதான் இந்த reaction. So நடுவுல லைவ் விட்டு யாராவது போயிட்டீங்க அப்படின்னா you are going to miss a very very important question. சரியா இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு coefficient இருக்கும் இல்லையா அதுதான் நம்ம இப்போ எழுத போறோம். So X, Y, L and then M. கிளியரா ஓகே சோ இப்போ இதுடைய ரியாக்ஷன் கோஷன் நம்ம எழுத போறோம் அந்த ரியாக்ஷன் கோஷன்ட்டை எப்படி எழுதுவோம் ரியாக்ஷன் கோஷன்ட்டை ஃபிராக்ஷன் ஆஃப் சோப்பும் நம்ம படிக்க போறோம் எஸ் ரியாக்ஷன் கோஷன்ட்டை நம்ம Q அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு தான் எழுதுவோம் சரியா சோ ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் சோ C and D divided by A and then B என் கூடவே சேர்ந்து எழுதிட்டீங்களா கிளியரா சோ யாருக்கெல்லாம் கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா நமக்கு இந்த ரியாக்ஷன்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம எங்க போய் எழுத போறோம் நம்ம பவர்ல எழுத போறோம் சோ இங்க L M X and then Y சரியா சோ நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸையும் நம்ம வந்து எழுதிருக்கோம் இல்லையா அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த ரியாக்ஷன் கோஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் எழுதிக்க போறோம் கிளியரா எஸ் சோ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் தி ஸ்கிரீன் சைஸ் சோ தட் உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியும் நான் மறைக்க மாட்டேன் போர்டை ஓகே சோ நவ யா இட் வில் பி ஆல் ரைட் ஓகேப்பா சோ இப்போ பாருங்க நீங்க அடுத்தது the relation between delta G and Q என்னது இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்டா எழுதுங்க சோ இத மட்டும் எழுதினாலே பப்ளிக்ல கண்டிப்பா வந்து மார்க் கொடுப்பாங்க சோ delta G which is equal to delta G naught plus RT ln Q சரியா plus RT ln Q so delta G அப்படினா என்னதுப்பா change in Gibbs free energy delta G naught அப்படினா change in standard Gibbs free energy clear-ஆ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா the relation between delta G and E என்னன்னு பார்க்க போறோம் so இது first equation clear-ஆ அடுத்த equation என் கூடவே சேர்ந்து எழுதுங்க it is also easy தான் delta G is equal to minus NFE ஓகேவா so இந்த Gibbs free energy நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் minus NFE minus NFE சரியா இதுவே delta G naught நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் E க்கு பதிலா E naught அப்படினு போட போறோம் சோ minus NFE naught அப்படினு எழுதுவோம் சோ இது வரைக்கும் கிளியரா இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க 15 சாப்டர்ஸ்க்கான வீடியோ அண்ட் PDF will be sending you structure of diborane and யாருக்கு வேணும் நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन வேணும் அப்படிங்கறதை யோசிச்சு வைங்க இத முடிச்சிட்டு பார்க்கலாம் சோ ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க ஓகே எஸ் இப்போ பாருங்க நமக்கு minus NFE cell அப்படின்னு வந்து எழுதிட்டோம் சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதுல நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ ஐ அம் டேக்கிங் திஸ் டெல்டா G இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன் minus NFE போட்டுக்க போறேன் இதோ பாருங்க minus NFE
போட்டாச்சா? அடுத்தது டெல்டா ஜி நாட் இருக்கிற இடத்துல மைனஸ் என்எஃப் இ நாட் போட்டுக்க போறேன். ஸோ மைனஸ் என்எஃப் இ நாட் போட்டுட்டேன். ஓகே, பிளஸ் ஆர்டி எல்என் கியூ இல்லையா? அதே தான் ஆர்டி எல்என் கியூ. ஈஸி இல்லையா? ஈஸி. இப்போ இங்கேயும் NF இருக்கு, இங்கேயும் NF இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா NF ஆல நான் டிவைட் பண்ண போறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஆல்டால், கேனிசோரோ அண்ட் ஆக்ஷன் ஆஃப் சோப், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வேணுமோ ப்ளீஸ் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதை ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க சரியா? எஸ். ஸோ மைனஸ் NF EA மைனஸ் NF ஆல நான் வந்து என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ண போறேன். இ செல் போடலாம்ப்பா, இ செல் போடலாம், போடாமையும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இ செல் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ண என்ன ஆயிடும்? இங்க இருக்கிற மைனஸ் NF போயிடும், இங்க இருக்கிற மைனஸ் NF போயிடும், இங்க டிவைடட் பை மைனஸ் NF வரும். ஸோ கிளியரா இது எல்லாருக்கும்? ஸோ இ செல் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் NF போயிடுமா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் பிளஸ் RT by NF ln Q அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த Q தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த Q தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த Q எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். ஸோ E cell which is equal to E naught cell plus RT by NF ln Q என்ன இருக்கு நமக்கு? square bracket la C power L and then D power M divided by A power X and then B power Y. Clear ஆ இது எல்லாருக்கும்? Is it clear right now? Clear? Yes. Sorry பா, இங்க என்ன வரும்? minus NF ஆல தானே நான் டிவைட் பண்றேன். divided by minus NF. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? மைனஸ் சைன் வரும். கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ். சோ நமக்கு வந்து என்ன வரும்? மைனஸ் சைன் வந்து இங்க நமக்கு வரும். இப்போ R gas constant உடைய வேல்யூ என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்ன? டக் டக்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம் போர்டு மறைக்குது. ஓகே, ஐ ஜஸ்ட் மூவ் தென். என்ன குட்டி பண்ணிடுறேன். வெயிட் a minute. ஓகே, எஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். Very good. 8.314. So நான் இதை எடுத்துக்கிறேன். I'll just write it in the next page. So E cell which is equal to E naught cell minus RT இருக்கா? R உடைய இடத்துல நான் வந்து என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா I'm just putting 8.314 joule per Kelvin per mole because அதுதான் gas constant இல்லையா? temperature வந்து பாத்தீங்க அப்படின்னா temperature வந்து என்னது? It is 298 Kelvin and then 1 Faraday உடைய வேல்யூ என்னது? 96,500 கூலும். இந்த மூணு வேல்யூவும் நான் இங்க R க்கும் T க்கும் N க்கும் F க்கும் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்படி சப்ஸ்டியூட் என்னக்கு பண்ணல, F க்கு, R க்கும் T க்கும் F க்கும் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? E cell which is equal to E naught cell minus 2.303 RT by N 2.303 RT by NF log அந்த Q வேல்யூ நான் அப்படியே எழுதுவேன். C to the power L and then D to the power M divided by A to the power X and then B to the power Y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுறோம். சரியா? சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நானு சாரி ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த RT NF இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா we'll be getting the final value. இந்த final value நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, we'll be getting the final value which is 0.59. அதுக்கு முன்னாடி இங்க LN இருக்கு. இந்த LN இருக்கு இல்லையா? இந்த LN நான் லாகா நான் மாத்திக்கணும். லாகா மாத்தணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? E cell E naught cell minus 2.303 log அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். So ln which is equal to 2.303 log. So 2.303 RT by NF இந்த lnக்கு பதிலா logன்னு போட்டு அதே ஈக்குவேஷனை நான் எடுத்து இப்ப எழுதிக்கிறேன். சரியா? அதே ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். So this அவ்வளவுதான் Nernst equation done. இப்போ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? அதுல நான் கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ and then constant temperature உடைய வேல்யூ and 1 Faraday உடைய வேல்யூ நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா I'll be getting the final value. So இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும், இதுக்கு 1 மார்க் கிடைக்கும். கண்டிப்பா these two are the correct like final expression. இத வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க பாக்ஸ் போட்டு எழுதிர போறீங்க. So யாருக்கு இதெல்லாம் கிளியரா இருக்கு? How many of you find it clear and யாருக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்? Do you want me to repeat or is it clear? யாருக்கெல்லாம் clear? Yes. Clear? Okay. So இப்ப அடுத்த question என்ன போலாம்? Glucose and fructose போலாமா இல்ல cleansing action of soap போலாமா? Glucose and fructose போலாமா இல்ல cleansing action of soap போலாமா? Faster. Glucose and fructose போகலாம். Super. Okay. So இப்போ
glucose and fructose. Yes, வந்துட்டோம். So glucose and fructoseல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க தான் வந்து நமக்கு 8 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும். பட் அதுல நம்ம என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம elemental analysis and molecular weight determination வந்து பண்றோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ குளுக்கோஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் குளுக்கோஸோட ஃபார்முலா இல்லையா? ஸோ C6H12O6 இதுதான் நம்ம குளுக்கோஸோட ஃபார்முலா. ஸோ குளுக்கோஸ்ல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட போறோம். அதுல நமக்கு கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, எவ்வளவு கார்பன் இருக்கு? 6 கார்பன்ஸ் இருக்கு. எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. திருப்பி எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 6 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. சோ இப்போ இதுல கரெக்டா நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா elemental analysis and molecular weight determination, அவ்வளவுதான். சோ குளுக்கோஸை நம்ம எடுத்து அதோட மாலிகுலர் வெயிட்டை டிட்டர்மைன் பண்ணி பாக்குறப்பதான் இது C6H12O6 ஃபார்முலால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே இந்த क्वेश्चन முடியட்டும். எனக்கு வந்து நீங்க what is the next question, cleansing action of soap சொல்லி தரணும் சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन நம்ம cleansing action of soap தான் பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம elemental analysis and molecular weight determination பண்ணி C6H12O6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் இதோட ஸ்ட்ரக்சரை மறக்காம எழுதிருங்க. ஓகேவா? சோ இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஈஸியா எழுதலாம். பாருங்க, C6 இல்லையா, 6 கார்பனை அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. கிளியரா பாருங்க. எஸ், சோ C2 3 4 5. ஸோ 6 கார்பன்ஸ் நம்ம இங்க எழுதிட்டோமா? ஃபர்ஸ்ட் கார்பன்லயே நமக்கு வந்து என்ன குரூப் இருக்கு அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. சரியா? எஸ், சோ உங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க, உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணட்டுமா இல்ல கிளாஸ் எடுக்கட்டுமா? சொல்லுங்கப்பா. You want me to reply to your comments or you want me to teach? இப்போ இந்த क्वेश्चन. எஸ், ஃபர்ஸ்ட் குரூப்லயே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், நம்ம ஆல்டிஹைட போட்டுடணும். அடுத்ததுல பாருங்க HOH நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அப்படியே மாத்தி மாத்தி எழுத போறோம். சோ இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ராக்சைடு குரூப். அப்போ இங்க வந்து என்ன இருக்கும், OH H அப்படின்னு இருக்கும். அடுத்ததுல அப்படியே இன்வெர்ட் HOH அப்படின்னு எழுதுவோம். அடுத்ததுலயும் சேம் HOH. ஸோ கீழே ஒரு கார்பன் வந்து நம்ம எழுத இடம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் இட், மூவ் இட் அப். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கார்பன்ல நமக்கு ஆல்கஹால் இருக்கும். ஓகேவா? CH2OH அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். கிளியரா? புரிஞ்சுதா? Now you understand? வீடியோ உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா கொஞ்சம் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் ரெசல்யூஷன் என்ன பண்ண போறீங்க, இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? நிறைய பேருக்கு கிளியரா இருக்கு இல்லையா? பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல இருந்து இது. எஸ், சோ நிறைய பேருக்கு இது வந்து கிளியரா இருக்கு. you need not write all the definition. ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து எழுதிடும். இப்போ இதுல நமக்கு கைரல் கார்பன் இருக்கு. கைரல் கார்பன் என்ன? கார்பனுடைய வேலன்சி என்ன? கார்பனுடைய வேலன்சி வந்து 4 இல்லையா? சோ கார்பன் கூட அந்த 4 ஆட்டமுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருந்தது அப்படின்னா அததான் நம்ம கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கைரல் கார்பனை நம்ம C ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஸ்டார் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? சோ இங்க நமக்கு எவ்வளவு கைரல் சென்டர்ஸ் இருக்கு? நமக்கு 1 2 3 4 4 கைரல் சென்டர்ஸ் நமக்கு இருக்கு. புரிஞ்சுதா? எஸ், ஓகே. சோ இப்போ இது எழுதிட்டோமா, நமக்கு 1 மார்க் ரெடி. சோ elemental analysis and molecular weight determination பண்றப்போ C6H12O6 தான் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலான்னு தெரியுது. அண்ட் திஸ் இஸ் த நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியுது. இதை மட்டும் எழுதினா போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்டார் அப்படிங்கறத நம்ம இது வந்து ஒரு கைரல் சென்டர் அப்படின்னு சொல்றோம். கைரல் என்னன்னு நான் இப்பதான் சொன்னேன். கார்பன் கூட 4மே டிஃப்ரெண்ட் அட்டாச் ஆகி இருக்கு, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆகி இருக்கு. அதனாலதான். அடுத்தது presence of linear chain. இப்போ நல்லா கிளியரா பாருங்க, இந்த எல்லா 6 கார்பனுமே ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கா இல்ல பிரான்ச்டா இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. this is going to be rapid revision இல்லையா? ஹெல்ப்லைன் நம்பர் கீழே தெரியுது பாருங்கப்பா, நம்ம ஸ்க்ரால்ல தெரியுது இல்லையா? 9005504499. கிளியர்? ஓகே. எஸ்டரிஃபிகேஷனும் பார்க்க போறோம். மினரல்சிஃபிகேஷன் இப்பதான் பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் செயினா தான் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ குளுக்கோஸை எடுத்து நம்ம on reduction with concentrated HI and red phosphorus. So இப்போ இதெல்லாம் கூட வேணாம், இதை மட்டும் எழுதுங்க போறோம். குளுக்கோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் செயின் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம HI and phosphorus கூட போட்டு நம்ம ரெடியூஸ் பண்றோம். HI and phosphorus கூட போட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு
2-iodohexaneம் N-hexaneம் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஹெக்சேன் அப்படினாலே நம்ம என்ன அர்த்தம்? 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் அப்படி நமக்கு தெரியுது இல்லையா? So when you treat glucose with HA in presence of phosphorus நமக்கு N-hexane ப்ராடக்டா கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ஓகே குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேப்பா. சோ இதுக்கு என்ன எழுதினா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க? presence of linear chain ன்னு எழுதணும். ஓகே. So presence of linear chain எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? HA in presence of phosphorus கூட போட்டு ரெடியூஸ் பண்றப்போ N-hexane கிடைக்கும். இதுக்கு நீங்க ஃபார்முலா கூட எழுத வேண்டாம், தியரி எழுதினா கூட போதும். You can even write 2-iodohexane and N-hexane கிடைக்குது, which confirms the presence of glucose வந்து நமக்கு linear structure இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். So first point என்ன சொல்றோம்? So யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது, என் கூட கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன எழுதணும்னு சொல்றேன் அதை மட்டும் ஆன்சர்ல எழுதிட்டே வாங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் தானே, 5 மார்க்குக்கு இது போரும். சரியா? So first வந்து என்ன எழுதுறோம்? elemental analysis and molecular weight determinationனால C6H12O6 ன்னு தெரியுது, and then this is the structure அப்படின்னு நமக்கு தெரியுது. செகண்ட் இதுல வந்து பாருங்க நமக்கு presence of linear chain. So okay எல்லாமே clear linear straight chain தான் இருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றோம்? we are confirming it through HA in presence of phosphorus கூட நம்ம ட்ரீட் பண்றப்போ we are getting N-hexane and then 2-iodohexane. கிளியரா? ஓகே. எல்லா யூனிட்டுக்கும் ஆன்சர் மெட்டீரியல் தரேன்னு சொன்னீங்க, கொடுக்கவே இல்ல. யாருக்கெல்லாம் எல்லா யூனிட்ஸ்க்கும் மேம் எங்களுக்கு ஆன்சர் மெட்டீரியல் வேணும்னு கேக்குறீங்க? how many of you wants? Yes, so I will show you how the material looks. Wait a minute. தோ பாருங்க. Just let us take unit 1 நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சரியா? Take unit 1. இதுல தான் நான் உங்களுக்கு இப்போ இதை முடிச்சிட்டு டீச் பண்ண போறேன். Top 10 5 marks டீச் பண்ணி முடிச்சிட்டு see here. This is the material. Clear? புரியுதா உங்களுக்கு? So இதுல தான் நம்ம படிக்க போறோம். இதே மெட்டீரியல் வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிவைஸும் பண்ண போறீங்க. ரெடி? So இந்த மெட்டீரியல் வேணுமா வேண்டாமா? இந்த மெட்டீரியல் வேணுமா வேணாமா? வேணும்னா என்ன பண்ணணும்? இப்போ கிளாஸ் கவனிக்கலாமா நம்ம? எஸ். ஸோ இப்போ லீனியர் செயினை நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அடுத்து presence of carbonyl group. ஓகேப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन. குளுக்கோஸ்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? குளுக்கோஸ்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? நமக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? எஸ் we have aldehyde இருக்கு இல்லையா? ஸோ குளுக்கோஸ்ல நம்ம மேலேயே வந்து பார்த்தோம் aldehyde group இருக்கு. சோ இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை தான் நான் கம்பைன் பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். CHO அடுத்து CHல என்ன இருக்கு? C கார்பன்ல இந்த பக்கம் ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஆக்சிஜன் மாத்தி மாத்தி இருக்கா? 4 டைம்ஸ் இருக்கா? அதனால CHOH 4 டைம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். கடைசியா CH2OH அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. கீவேர்ட்ஸ் எழுதினாதான்ப்பா மார்க். பப்ளிக் கரெக்ஷன் பண்றவங்க யார்கிட்ட வேணா கேளுங்க. சரியா? எஸ். So இப்போ அந்த குளுக்கோஸை நான் ஹெச்சிஎன் கூட ட்ரீட் பண்றப்போ you can even write this. இதை கரெக்டா எழுதிருங்க. சரியா? குளுக்கோஸை நீங்க ஹெச்சிஎன் கூட ட்ரீட் பண்றப்போ உங்களுக்கு சயனோஹைட்ரின் கிடைக்குது. And then hydroxylamine கூட ட்ரீட் பண்றப்போ ஆக்சைன் கிடைக்குது, which confirms that நம்மளுடைய குளுக்கோஸ்ல aldehyde group இருக்கு, கார்போனில் குரூப் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம்? கன்ஃபார்ம் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணோம்? எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? இந்த குளுக்கோஸ்ல ஏன்பா இந்த கார்பன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அந்த லீனியர் செயினை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஏன் எப்படி கார்போனில் குரூப் இருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்றோம். ஏன்னா குளுக்கோஸ்ல HCN கூட நம்ம ட்ரீட் பண்றப்போ நமக்கு சயனோஹைட்ரின் கிடைக்குது. தோ பாருங்க, இந்த CHO குரூப் ரீப்ளேஸ் ஆகி நமக்கு சயனைடா ரீப்ளேஸ் ஆகுது. அண்ட் தென் இங்க பாருங்க நமக்கு ஆக்சைன் குரூப் ரீப்ளேஸ் ஆகுது. சோ when you treat, இது வந்து என்னது? டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் இல்லையா? சோ குளுக்கோஸ் HCN கூட ட்ரீட் பண்றப்போ சயனோஹைட்ரின், குளுக்கோஸ் ஹைட்ராக்சிலமைன் கூட ட்ரீட் பண்றப்போ நமக்கு ஆக்சைன் கிடைக்குது. so which confirms the presence of carbonyl group. 4 பாயிண்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம 5வது பாயிண்ட் நம்ம எழுதிடலாமா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது presence of aldehyde group. ஸோ இப்போ குளுக்கோஸை நம்ம டோலன்ஸ் reagent and Fehling சொல்யூஷனோட நம்ம ட்ரீட் பண்றப்போ we are getting gluconic acid. ஓகே, குளுக்கோஸை நம்ம டோலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் reagent கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? gluconic acid கிடைக்கும், which confirms that okay இதுல aldehyde group இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிரோம்? again நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். சோ ரெண்டு क्वेश्चन ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். என்னது? one is test for aldehyde and test for carboxylic acids. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யாரெல்லாம் அதை இன்னும் படிக்கலையோ மறக்காம வந்து படிச்சிருங்க. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. எஸ். சோ இதுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா when you are writing all point அப்படின்னா you can write even this. so glucose acidic anhydride கூட ட்ரீட் பண்றப்போ glucose pentaacetate கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தியரி எழுதினாலே போரும். நீங்க you need not even write the equation. தியரி எழுதினாலே போரும். ஈஸியா உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதா?
எஸ், ஸோ 5 பாயிண்ட்ஸ் போறோம். எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போறோம். ஐ ஹவ் given you other 5 பாயிண்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரக்டோஸ்க்கும் வரும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், which will also I will give you in the PDF. PDFல நான் உங்களுக்கு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? எஸ், யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? அடுத்து என்ன கொஸ்டின் போலாம்? நம்ம ஆக்ஷன் ஆஃப் சோப் போலாமா? ஆக்ஷன் ஆஃப் சோப் போலாமா? ஸோ இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கொஸ்டினை பார்த்து பயப்பட வேண்டாம். கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகே, ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்ல வந்து ரொம்ப ஈஸியா ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் த பாயிண்ட். பட் இந்த பாயிண்ட்ல என்ன மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கிளியரா வந்து பாருங்க. ஸோ இந்த குளுக்கோஸ்ல வந்து என்ன, அதாவது கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தெரியணும். நம்ம சோப்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? சோப்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் நம்ம வந்து எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் பால்மிட்டேட். சோடியம் பால்மிட்டேட் இதை நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். இதுதான் நம்ம ஒரு சோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், சோடியம் பால்மிட்டேட். ஸோ இப்போ அந்த சோடியம் பால்மிட்டேட்டை நம்ம என்ன பண்ணணும்? வரையணும் நம்ம, சரியா? ஸோ நான் இதை இப்போ இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கிளியரா? 16 போட்டுட்டு இங்க ஒரு O மைனஸ் போடுங்க, இங்க டபுள் பாண்ட் போட்டு O போடுங்க, சரியா? இதை எழுதிடலாமா? 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ கிளியரா பாருங்க. இந்த சோடியம் பால்மிட்டேட்ல நமக்கு என்ன இருக்கு? ஒரு லாங் செயின் ஹைட்ரோ கார்பன் இருக்கா? இங்கெல்லாம் என்ன பாருக்கு? வெறும் கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்கு. இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் அ ஹைட்ரோ கார்பன் பார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எழுதிருங்கப்பா. இது வந்து என்னது? ஹைட்ரோ கார்பன். ஓகே, இது என்ன பார்ட்? சி டபுள் பாண்டோ இல்லையா? சி டபுள் பாண்டோ. இது என்ன பார்ட்? இது கார்போனில் பார்ட். இது வந்து என்னது? கார்போனில். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த क्वेश्चन, நம்ம சோப்ல இருக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் வந்து என்ன பார்ட் அப்படின்னா, இது வந்து நான் போலார். இது வந்து என்னது? நான் போலார். அண்ட் தென் இந்த கார்போனில் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த கார்போனில் பார்ட் வந்து நமக்கு போலாரா இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் வந்து ஹைட்ரோபோபிக்கா ஹைட்ரோஃபிலிக்கா? இது வந்து ஒரு கிரியேட்டிவ் क्वेश्चनல நம்ம கேட்கலாம். இங்க தான் நீங்க என்ன பண்ணக்கூடாது? குழம்ப கூடாது. ஹைட்ரோபோபிக்கா இல்ல ஹைட்ரோஃபிலிக்கா? கரெக்டா சொல்லுங்க. இந்த நான் போலார் பார்ட் ஹைட்ரோபோபிக்கா ஹைட்ரோஃபிலிக்கா? போலார்னா உங்களுக்கே தெரியும், வாட்டர்ல சாலுபிள் ஆகணும். அப்போ வாட்டர் பிடிச்சாதானே அந்த வாட்டர் கூட சாலுபிள் ஆகும். அப்போ நம்ம போலார் பார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். அதுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து என்னது? ஹைட்ரோஃபிலிக். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் அப்ப எப்படி இருக்கும்? கார்பனுக்கு தண்ணி பிடிக்குமா? நான் நேத்தே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சாலிபிலிட்டின்னு வந்தாலே கார்பனுக்கு தண்ணி சுத்தமா பிடிக்காது. ஸோ வந்து இது வந்து என்னது? ஹைட்ரோஃபோபிக். இது வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ல அழுக்கு அப்படின்னு வந்து எதை சொல்லுவோம்? ஆயில் சொல்லுவோம், டர்ட் சொல்லுவோம், கிரீஸ் எல்லாமே வந்து சொல்லுவோம். இந்த ஆயில், டர்ட், கிரீஸ்லாம் வெறும் தண்ணியில, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பயங்கரமா வந்து வண்டிலாம் கிளீன் பண்ணிருக்கீங்க, கை ஃபுல்லா ஆயில் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போயிட்டு வந்து வெறும் தண்ணியில வாஷ் பண்ணா போகுமா அந்த ஆயில்? போவாது. ஆனா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த அழுக்கு வந்து போயிடும் இல்லையா? அதை தான் இங்கே நம்ம பண்ண போறோம். இப்போ எப்படா இது வெளில போகுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இருக்கு இல்லையா? அது எதுல சாலுபிள் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டர்ட், கிரீஸ், ஆயில் which is soluble in oil and grease. இந்த மாதிரி ஆயில், கிரீஸ், டர்ட் இது கூட அது வந்து சாலுபிளா இருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய கார்போனல் பார்ட் எதுல வந்து சாலுபிளா இருக்கும்? அது வாட்டர்ல சாலுபிளா இருக்கும். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கிளியர்? How many of you is clear with this? எஸ். ஸோ இதை மட்டும் கரெக்டா எழுதிடலாம். ஸோ நான் இப்போ இதை வச்சே நான் உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லித்தரேன். I'll just copy and then wait a minute. ஒரு பேஜ் எடுத்துட்டோம். ஸோ இதை தான் நீங்க அப்படியே பப்ளிக்ல வந்து எழுத போறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது? திஸ் இஸ் சோடியம் பால்மிட்டேட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சோடியம் பால்மிட்டேட். ஸோ சோடியம் பால்மிட்டேட்ல 16 எண்ட் போட்டுடுறீங்க நீங்க. ஸோ இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் பார்ட் வந்து நான் போலாரா இருக்கும். அண்ட் நான் போலாரா இருக்கிறது வந்து நமக்கு ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். அண்ட் அது ஆயில் அண்ட் கிரீஸ்ல வந்து சாலுபிளா இருக்கும். இதுவே கார்போனில் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலாரா இருக்கும். அண்ட் தென் ஹைட்ரோஃபிலிக்கா வந்து இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ல இருந்து என்ன இருக்கும்? அழுக்கு இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சோப் போடுவோம். ஸோ இப்போ சோப் போடுறப்போ இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம டர்ட் கூட அட்டாச் ஆயிடும். இதோ பாரு, கரெக்டா பாரு, இதுதான் நம்மளுடைய டர்ட் இல்லையா? சோ இந்த டர்ட் கூட இந்த ஹைட்ரோஃபோபிக், அதாவது தண்ணி பிடிக்காத பார்ட் வந்து இந்த கிரீஸ் கூட
அட்டாச் ஆயிடுமா? ஓகே, இப்போ கரெக்டா பாரு, அவுட் சைட்ல இப்போ இதுதான் டர்ட், சுத்தி நம்ம போட்ட சோப்போட இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் எல்லாம் இந்த டர்ட்டை சுத்தி அட்டாச் பண்ணிடுச்சு. ஆனா நமக்கு தான் வந்து இந்த கார்போனில் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைட்ரோஃபிலிக் இல்லையா, அதுக்கு தண்ணி தான் பிடிக்கும். சோ இந்த தண்ணி பிடிக்கிற பார்ட் எங்க இருக்கு? இதோ பாரு, வெளியில இருக்கு. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், சோப் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லையா. சோ இதோ பாருங்க, when you put water here, இங்க நம்ம வந்து வாட்டர் போடுறப்போ அப்படியே இந்த அழுக்க தூக்கிட்டு வெளில போயிடும் எல்லாமே சேர்ந்து. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த டயக்ராம் வரைய வேண்டாம், நீங்க இந்த டயக்ராம் நீங்க வரைய வேண்டாம், பட் ஜஸ்ட் யூ நீட் டு ட்ரா திஸ் டயக்ராம். இதை மட்டும் எழுதுங்க, சரியா? Yes, so this is hydrocarbon part, carbonyl part, polar, non-polar, and then hydrophobic, hydrophilic. இதை மட்டும் வந்து எழுதினா போதும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க, நம்ம எவ்வளோ ஈஸியாக படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மேம் என்ன மேம் இவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் சோடியம் பால்மிடேட். இது வந்து ஒரு கீவேர்ட். சோடியம் பால்மிடேட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், கிளென்சிங் ஆக்ஷன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிளென்சிங் ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுல ஒரு ஹைட்ரோகார்பன் பார்ட் இருக்கு, இதுல ஒரு கார்பாக்சில் பார்ட் இருக்கு. ஆமா, இதுதான் வந்து ஹைட்ரோகார்பன் பார்ட், இது வந்து கார்பாக்சிலிக் பார்ட். கார்பனுக்கு தான் தண்ணி பிடிக்காதே, அப்ப அது ஹைட்ரோபோபிக் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது பாரு, the non-polar portion is hydrophobic. ஆமா தெரியுமே, நம்ம இங்க தான் பார்த்தோமே, நான் போலார் வந்து எப்படி இருக்கு, நமக்கு ஹைட்ரோபோபிக்கா இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாரு, ஹைட்ரோபோபிக் பார்ட் வந்து soluble in grease and oil. இந்த ஹைட்ரோபோபிக் பார்ட் வந்து நமக்கு ஆயில் அண்ட் கிரீஸ்ல சாலுபிளா இருக்கு. ஆமா இருக்கு. அடுத்தது the dirt in the cloth due to the presence of dust particle நம்மளுடைய எங்க போயிட்டு அட்டாச் ஆகும். சோ இதுதான் இல்லையா, இங்கதான் நம்மளுடைய இப்ப இப்படிதான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய கார்போனில் பார்ட். அப்போ ஒரு டர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டர்ட் வந்து எங்க போயிட்டு அட்டாச் ஆகும், நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன் பார்ட்ல போயிட்டு தான் அட்டாச் ஆகும், சரியா? அந்த மாதிரி ஒரு டர்ட்டை சுத்தி நம்மளுடைய சோப் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணிடும், இப்படி ஃபார்ம் பண்ணிடும். அப்ப நான் வாட்டர் போடுறப்போ இதுதான் ஹைட்ரோஃபிலிக். ஸோ வாட்டர் வந்து இந்த டர்ட்டை தூக்கிட்டு அப்படியே வெளில போயிடும், சரியா? அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோப் இஸ் ஆடட் டு ஆயிலி ஒரு கிரீசி பார்ட், இந்த ஹைட்ரோகார்பன் வந்து என்ன ஆகும், நமக்கு அந்த டர்ட் கூட வந்து நமக்கு டிசால்வ் ஆயிடும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பாக்சிலேட் வந்து எக்ஸ்போஸ் டு தி கிரீஸ் சர்ஃபேஸ், வெளியில இருக்கும் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அதாவது இந்த O- வந்து எங்க இருக்கும், டர்ட்டை விட்டு வெளியில இருக்கும். அப்ப நான் தண்ணி போடுறப்போ என்ன ஆகும், தே ஃபார்ம் அ மிசைல். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்படி நம்ம வரைஞ்சோம் இல்லையா, தே ஃபார்ம் அ மிசைல். ஒரு டர்ட்டை சுத்தி இவங்க எல்லாரும் அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம மிசைல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ தே ஆர் வாஷ்ட் அவே. அவ்வளவுதான் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதவே வேண்டாம். இதுல இருக்கிற மொத்தமா இங்க நான் கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வரையணும், இது எல்லாமே நீங்க எழுதணும். ஈஸி ஈஸி கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? எத்தனை பேருக்கு மேம் இது இவ்வளவுதான் எனக்கு கிளியரா புரியுது அப்படிங்கிறீங்க? ஈஸி ஆர் டஃப்? இவ்வளவு நாளா நம்ம இது கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் மேம் அகைன் யூ வாண்ட் மீ டு டீச்? நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் இன்னைக்கு, இல்லையா? எஸ், ஓகே. ஸோ கிளியர் அப்படின்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன் இமீடியட்லி. ரைட் நவ். எஸ். ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் நம்ம வந்து இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது, yes, we'll go and see aldol and canizaro வேணுமா, இல்ல you want me to see Lucas test பார்க்கலாமா? Lucas test பார்க்கலாமா? எப்பரா? yes, so it is very easy, right? yeah, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட் இப்போ பார்க்க போறோம். ஸோ லூகாஸ் ரீஏஜென்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின் கீவேர்ட். லூகாஸ் ரீஏஜென்ட் என்ன அப்படின்னு எழுதிருங்க. இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷனும் தான். இந்த லூகாஸ் டெஸ்ட் நம்ம ஏன் பண்றோம், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான். இப்போ நான் எடுத்துக்கிறேன்ப்பா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் மூணுத்தையுமே நான் 3 டெஸ்ட் டியூப்ஸ்ல நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பிரைமரி ஆல்கஹால்ல நான் இந்த லூகாஸ் ரீஏஜென்ட்டை ஆட் பண்றப்போ எனக்கு எந்த வித டர்பிடிட்டியுமே இருக்காது, எந்த வித கலங்களுமே இருக்காது, நோ டர்பிடிட்டி. ஆனா செகண்டரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, செகண்டரி ஆல்கஹால்ல இந்த லூகாஸ் ரீஏஜென்ட்டை நான் ஆட் பண்றப்போ கொஞ்சம் ஸ்லோவா எனக்கு என்ன ஆகும், டர்பிடிட்டி வந்து அப்பியர் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவா டர்பிடிட்டி நமக்கு அப்பியர் ஆகும். இதுவே டெர்ஷரி ஆல்கஹால்ல இதே லூகாஸ் ரீஏஜென்ட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இம்மீடியட்டா நமக்கு டர்பிட் ஆயிடும். டர்பிட்னா என்னமா அர்த்தம், நம்ம தண்ணி ஒரு இதே ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துப்போம், அதுக்குள்ள பால் ஆட் பண்ணா தண்ணி வந்து கலங்கிரும் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, சோ பிரைமரி ஆல்கஹால்ல வந்து நமக்கு டர்பிடிட்டி இருக்காது, செகண்டரி ஆல்கஹால்ல உடனே சட்டுன்னு நமக்கு டர்பிடிட்டி ஆயிடும். ஆனா டெர்ஷரி ஆல்கஹால்ல நமக்கு செம ஃபாஸ்டா நமக்கு
டர்பிடிட்டி ஆயிடும். சாரி, செகண்டரியில ஸ்லோவா இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு என்ன மாதிரி நம்ம எழுத போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா என்னது? ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும். ஸோ CH3 CH2 இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால்ல 2 அல்கைல் குரூப் நமக்கு இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால்ல 3 அல்கைல் குரூப் இருக்கும். அதுதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் தென் டெர்ஷரி. இது மூணுத்தையுமே நான் லூகாஸ் ரியேஜென்ட் கூட ஆட் பண்றேன். லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன், ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் anhydrous zinc chloride சொல்யூஷன் கூட ஆட் பண்றேன். பிரைமரியில நோ ரியாக்ஷன் அண்ட் செகண்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா, இந்த ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து HCl வெளில போயிடும், சாரி வாட்டரா வெளில போயிடும். அப்ப இங்க Cl போடுவீங்க, அவ்வளவுதான். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப இங்க போயிட்டு Cl போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும், அவ்வளவுதான். சோ நமக்கு இமீடியட்டா டர்பிடிட்டி அட்டாச் ஆகும். சோ இது எல்லாருக்கும் கிளியரா? Yes, I'm going little bit fast தான், but is it clear for you? Frog flotationக்கு notes கொடுங்க. Frog flotation யாருக்குப்பா கஷ்டமா இருக்கு? How many of you wants help for frog flotation? Yes, okay, done. Okay பா. So அடுத்தது நம்ம கேனிசோரா போலாமா? எங்க போலாம்? அடுத்த क्वेश्चन நம்ம விக்டர் மேயர் டெஸ்ட்க்கு வந்து போலாம். சோ விக்டர் மேயர் டெஸ்ட் ஓவராலா என்ன எழுதணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பாத்துடலாம். சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுடைய ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அது நான் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட நான் வந்து ட்ரீட் பண்றேன். இந்த ரியேஜென்ட்ஸ் தான் சம இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட நான் ட்ரீட் பண்றப்போ இந்த OH ரீப்ளேஸ் ஆயிடுது. கிளியரா பாரு, இந்த OH போயிட்டு அயோடின் போயிட்டு அந்த இடத்துல நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, அந்த ஆரைன் அப்படியே எடுத்துக்கிறேன். அது நான் AgNO2 கூட நான் சில்வர் நைட்ரேட் கூட நான் ட்ரீட் பண்றேன். அப்போ அந்த அயோடின் ரீப்ளேஸ் ஆயிட்டு நமக்கு NO2 ஃபார்ம் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப்ல அதே RNO2 நைட்ரோ குரூப்பை நான் எடுத்துக்கிறேன். ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் HNO2. HNO2 கூட நான் ட்ரீட் பண்றப்போ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தருது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதா? சோ ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்? விக்டர் மேயர் டெஸ்ட்ல என் கூடவே சேர்ந்து சாட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட நான் ட்ரீட் பண்றேன். அடுத்த ஸ்டெப்ல நான் AgNO2 கூட ட்ரீட் பண்றேன். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்ல HNO2 கூட நான் ட்ரீட் பண்றேன். சோ தட் ஐ எம் கெட்டிங் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல இருந்தா அது பிரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலர்ல இருந்தா செகண்டரி ஆல்கஹால், அண்ட் நோ கலர் அப்படின்னா தட் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். சோ இந்த லூகாஸ் டெஸ்டா இருக்கட்டும் இல்ல விக்டர் மேயர் டெஸ்டா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து என்னது? These are all tests to differentiate primary, secondary and tertiary alcohols. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? clear? okay, so இப்போ next question நம்ம என்ன போறோம் அப்படின்னா aldol and canisoro போறோம். போலாமா? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? aldol போலாமா? எஸ் போலாம்னா ஜஸ்ட் chatல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா எல்லாரும், because this is one final day you have. okay, நீங்களும் நானும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது இல்லையா? பயங்கர குயிக்கா ஃபாஸ்டா நம்ம வந்து ஆன்சர் வந்து ரெடி பண்ணி படிச்சிடணும். எஸ், ஓகே, ஃபாஸ்டா போலாம். சோ ஆல்டால் கண்டென்சேஷன் பாத்தீங்க அப்படின்னா நேத்திக்கு தான் ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். பட் அகெயின் ஐ வில் ரிப்பீட் இட் ஃபார் யூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன்ல நமக்கு 3 மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆல்டால் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தலாம். சோ AL stands for aldehyde. AL stands for aldehyde and then OL stands for alcohol. ஓகே, OL வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த ஆல்கஹால் கண்டென்சேஷன்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். இதுவே கேனிசோரோல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க கூடாது. அடுத்த क्वेश्चन ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த क्वेश्चन முடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் போலாம். சரியா? எஸ். சோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன்ல நமக்கு வந்து என்ன இருக்கணும்? ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கணும். சோ இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துடலாமா? சோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன் அண்ட் அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். இல்ல மேம், புரியல மேம், திருப்பி சொல்லுங்க மேம். சோ இங்க அசிட்டால்டிஹைட் இருக்கா, CH3 CHO இருக்கா. சோ இதுல எது என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப்? இந்த CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? சோ CH3 CHO இந்த ஆல்டிஹைட் குரூப் தான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் யாரு? இந்த கார்பன் தான். அப்ப அதுதான்
ஆல்பா கார்பன். அண்ட் தென் அதுல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்லாம் வந்து யாரு? அதெல்லாம் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த அசிட்டால்டிஹைட்ல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? டக் டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. How many alpha hydrogens are there? யாருக்கெல்லாம் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் வேணுமோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. செம்ம ஈஸியா இந்த கொஸ்டின் நம்ம இப்போதான் பார்த்துட்டு வந்தோம். கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புக்கு இவ்வளோ சின்ன ஆன்சர் யாருமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இட் ஹாஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். வெரி குட். 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகேப்பா. ஸோ நான் வந்து இந்த ஆல்டால் கண்டென்சேஷன்ல வந்து 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைடை வந்து என்ன பண்ண போறேன்? கண்டென்ஸ் பண்ண போறேன். இம்பார்ட்டன்டான மெக்கானிசம் என் கூடவே சேர்ந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ CH3 CHO. ஓகே, ஸோ CH3 CHO. ஓகேவா? 1 molecule of acetaldehyde எழுதிட்டேன். இப்போ அடுத்த மாலிக்யூல்ல நான் என்ன தெரியுமா பண்றேன்? இந்த CH3ல ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ CH2H அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. I am treating it with dilute sodium hydroxide. இப்போதான் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். ஆல்டால் கண்டென்சேஷன்ல dilute sodium hydroxide, இதுவே கேனிசோரோல concentrated sodium hydroxide. ஓகேவா? ஸோ நான் இது என்ன பண்றேன்? dilute sodium hydroxide கூட நான் ட்ரீட் பண்றேன். இப்போ கிளியரா பாரு, இதுல CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்ல பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தானே நமக்கு வந்து ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப இதுதானே நம்மளோட ஆல்பா ஹைட்ரஜன். இந்த ஆல்பா ஹைட்ரஜனை எடுத்துட்டு போய் இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்து எழுதிரு. ஃபினிஷ். ஓகே, சுதோ பாரு CH3 C. அப்போ ஒன்று ஆட் ஆகுது அப்படின்னா அந்த பாண்ட் போயிடும் இல்லையா? அப்போ ஒன்று ஆட் ஆகுதுன்னா அந்த பாண்ட் வந்து போயிடும். ஸோ COH அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடலாமா? ஸோ CH CH2 CHO. கிளியர். அவ்வளோதான். we got the product. கிளியரா? யாருக்கெல்லாம் புரிஞ்சது? கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ திஸ் இஸ் த ஆல்டால். இதுதான் நம்ம வந்து ஆல்டால் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஆல்டால் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆல்டாலுடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இங்க பாரு, இதுதான் நம்மளுடைய ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் வந்து என்னது? இட் இஸ் பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன்ல என்ன குரூப் இருக்கு? ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர்ப்பா. அடுத்து இதை மட்டும் எழுதினா பத்தாது, சரியா? இதுக்கு வந்து நமக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். மீதி 3 மார்க்ஸ் எங்கேருந்து தெரியுமா கிடைக்கும்? வில் பி கெட்டிங் இட் ஃப்ரம் த மெக்கானிசம். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் புரிஞ்சது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் கண்டிப்பா பார்ப்போம். செம ஈஸியா பார்ப்போம். ஒரு பேஜுக்குள்ளேயே நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் சொல்லி தர போறேன். within 1 page I will teach you the structure of diborane. clear? okay. அடுத்தது இதுக்கு 3 mechanisms நமக்கு வந்து இருக்கு. 3 points வந்து இருக்கு. So first point is formation of carbanion and second point வந்து formation of alkoxide and third point வந்து formation of aldol. ஓகேவா? ஸோ இப்போ கார்பானியான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? இதே ஆல்டிஹைட் தான் நான் வந்து அங்கே எழுதிக்க போறேன், அசிட்டால்டிஹைட். சரியா? ஸோ இப்போ பாருங்க, CH3 தான் நான் CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CH3 CHO. இப்போ இதுல நம்ம சோடியம் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம் இல்லையா? NaOH. இந்த NaOH வந்து எப்படி பிரியும்? நமக்கு Na+ ஆகும் OH- ஆகும் பிரியும் இல்லையா? அந்த OH- தான் அந்த ஹைட்ராக்சைடு அயான் தான் இப்போ நம்மள வந்து என்ன பண்ண போகுது? அட்டாக் பண்ண போகுது. இந்த ஹைட்ராக்சைடு அயான் என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம ஆல்டிஹைட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனை கடத்திட்டு வெளில போயிடும். அந்த ஹைட்ராக்சைடு அயான் நம்ம ஹைட்ரஜனை கடத்திட்டு வெளில போயிடும். ஸோ இட் வில் மூவ் அவுட் ஆஸ் வாட்டர். ஸோ இது ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா வெளில போயிடும். அப்போ இந்த பாண்ட் வந்து என்னவாகும்? மைனஸ் சார்ஜா கார்பன் மேல ஆயிடுவா. ஸோ இட் இஸ் லூசிங். அந்த ஹைட்ரஜனை விட்டுருச்சு. அப்ப இந்த பாண்ட் வந்து நம்ம கார்பன் மேல மைனஸ் சார்ஜ் ஆயிடும். ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, எத்தனை பேர் வந்து ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? எஸ், ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் புட் a thumbs up. மேம் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து ரிக்ரெட் பண்ணிருக்கீங்க? இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லவா? எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்களா? இங்க நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ற ஒரு கொஸ்டினை போயிட்டு, ஈஸியான ஒரு கொஸ்டினை போயிட்டு விட்டுட்டு வரீங்களா? எவ்வளவு ரிக்ரெட்டா இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி. எஸ், ஸோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், பரவாயில்ல விட்டுரு. இப்போ ஃபுல் மனசு வச்சு என் கூட சேர்ந்து கிளியரா அழகா படிச்ச அப்படின்னா இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. சரியா? இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. என் கூட சேர்ந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற கொஸ்டின்லாம் அழகா எழுதி படி. ரொம்ப சிம்பிளா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா?
எஸ். ஸோ இப்போ பாரு நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த வாட்டரா இது வெளில போயிடும். அப்போ CH2 மேல நெகட்டிவ் சார்ஜ் CHO. சரியா, நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, கார்பானியான் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, கார்பானியான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான் எப்படி, இந்த OH அயான் வந்து ஹைட்ரஜனை தூக்கிட்டு வெளில போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு பாண்ட் போயிட்டு நமக்கு நெகட்டிவ் சார்ஜா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் தான் கார்பானியான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்ல formation of alkoxide ion. எஸ், இப்போ alkoxide ion எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ அந்த கார்பன் அயானை நான் என்ன பண்ண போறேன், எடுத்துக்க போறேன். ஸோ CH2 CHO இருக்கு இல்லையா, இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து கார்பன் அயானை எடுத்துக்கிறேன். இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது. இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் இதோ எழுதிக்கிறேன் நான், CH3 CHO. வெரி குட். ஓகே, இப்போ பாரு கிளியரா, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பனுக்கு ஒரு பாண்ட் குறையுது. ஸோ இது என்ன பண்ணுது, நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் கூட போயிட்டு அட்டாச் ஆயிடுது. இப்போ என்ன ஆகும், இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி கார்பனுக்கு 4 பாண்ட் தான் வச்சுக்க முடியும். 5ஆவதா ஒரு பாண்ட் வந்து அட்டாச் ஆகுறப்போ கண்டிப்பா இந்த பாண்ட் வந்து என்ன ஆகணும், நமக்கு ரீப்ளேஸ் தான் ஆகணும். ஓகேவா, அப்ப பாரு நான் கரெக்டா கம்பைன் பண்ணி எழுதுறேன் பாருங்க. இதோ இதே தான், இந்த CH3 CH டபுள் பாண்ட் ஓ இருக்காது, சிங்கிள் பாண்ட் ஓ தான் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகி மைனஸ் சார்ஜ் ஆயிடும். இதை தூக்கி அப்படியே இங்க அட்டாச் பண்ணி எழுது CH2 CHO. கிளியரா, சோ இதுதான் அல்காக்சைடு. சோ இது ரொம்ப ஈஸிப்பா, ஒரு 2 வாட்டி என் கூட சேர்ந்து எழுதி பார்த்தேன் அப்படின்னா செம ஈஸி இது. சரியா, சோ கார்பானியான் நம்மளுடைய ஆல்டிஹைட், இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அல்காக்சைடு கிடைக்கும். கிளியரா, ஓகே. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டால். ஸோ நான் இப்போ இந்த அல்காக்சைடு அயானை அப்படியே எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன், இது அப்படியே காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்றேன். அதே இந்த அல்காக்சைடு அயான் எடுத்துக்கிறேன். ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் வாட்டர். எங்கேருந்து இந்த வாட்டர் வந்ததுன்னு யாருக்கெல்லாம் கேள்வி, நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அப்போ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடுனா கண்டிப்பா என்ன இருக்கு, நமக்கு வாட்டர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், நான் இதுல வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த O மைனஸ் அயான் வந்து என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை கடத்தி வச்சுக்கும். சரியா, ஸோ எப்பயுமே O மைனஸ் அயான் வந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். அப்படி பார்க்குறப்போ CH3 CH2 CHO இங்க வந்து என்ன கிடைக்கும், நமக்கு இந்த ஹைட்ரஜன் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து நமக்கு OH ஃபார்ம் ஆயிடும். கிளியரா, இப்போ OH, அப்ப இது என்னவாயிடும், நமக்கு OH மைனஸ் அயானா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். 5 மார்க் நமக்கு கொடுத்தாச்சு. சோ இதுதான் வந்து ஆல்டால், which is பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது, யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் ஒரு ரீகேப் வேணும், யாருக்கெல்லாம் ரீகேப் வேணும், யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது. எஸ், ஓகே. சோ குயிக்கா ஒரு வாட்டி பார்த்துடலாமா, குயிக்கா ஃபாஸ்டா. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் ஒண்ணுமே இல்லப்பா, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைடை நம்ம வந்து என்ன பண்றோம், கண்டென்ஸ் பண்றோம். ஸோ கண்டென்ஸ் பண்றப்போ அந்த ஆல்டிஹைட்ல கண்டிப்பா நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அண்ட் அதுல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ இங்க பாருங்க, 2 molecules of acetaldehyde நான் வந்து கம்பைன் பண்றேன். அப்போ இங்க இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன் வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆயிடுச்சு. we got the product aldol. அத மட்டும் எழுதினா பத்தாது, we have to write 3 points in the mechanism: formation of carbanion and formation of alkoxide, formation of aldol. இன் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, formation of carbanion, formation of alkoxide and formation of aldol. இப்போ பாருங்க, formation of carbanion அப்படினா என்ன அர்த்தம், கார்பன்ல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகணும். அப்போ we are writing this, and OH minus ion நம்மளோட ஹைட்ராக்சைடு அயான் வந்து என்ன பண்ணிடுது, இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு வாட்டரா வெளில போயிடுது. அப்ப கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டன். அடுத்தது பாருங்க, நம்ம அந்த ஆல்காக்சைடு அந்த கார்பானியான் அயான் எடுத்துக்கிறோம், இன்னொரு மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த கார்பன்ல போயிட்டு டைரக்டா அட்டாச் ஆயிடுது. அப்ப இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ் ஆயிடும் ஆல்காக்சைடு அயான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்பன்ல மைனஸ் சார்ஜ், செகண்ட் ஸ்டெப்ல ஆக்சிஜன்ல மைனஸ் சார்ஜ். அடுத்தது தேர்ட்ல வந்து பாருங்க, அடுத்த தேர்ட் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனை திருடி வச்சுக்கும் இந்த ஆக்சிஜன். அவ்வளவுதான், we got aldol as the product. கிளியரா? எஸ், ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் கேனிசோரோ மெக்கானிசம் போலாமா? கேனிசோரோ மெக்கானிசம் போலாமா? எஸ், போலாமா? போலாம்னா சாட்ல டக் டக்னு ஒரு ஃபயர் போடுங்களே. Call your friends also, invite your friends also to join, and everybody quickly ready. மென்டி யாருக்கெல்லாம் மென்டி வேணும்? How many of you want மென்டி? So ஷார்ப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 minutesல மென்டி போயிடலாமா?
இது முடிப்போம். முடிச்சிட்டு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு 2-3-5 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மென்டி போலாம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ குரோமைல் குளோரேட் டெஸ்ட், எஸ், இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ குயிக்லி நம்ம கேனிசோரோ போயிடலாம். ஸோ கேனிசோரோ ரியாக்ஷன்ல ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டால்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆல்டால்ல கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். ஆனா கேனிசோரோல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. சரியா? கேனிசோரோல என்ன இருக்காது? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல நமக்கு கேன்சரோட ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 molecules ஆஃப் ஆல்டிஹைட் வந்து நமக்கு இதுல ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங், என்ன ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம்? நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது அப்படின்னா அசிட்டால்டிஹைட் எடுத்துக்க முடியாது. ஸோ ஐ எம் டேக்கிங் பென்சால்டிஹைட். ஸோ C6H5 CHO. ஓகே, ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன். எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன்? 2 molecules ஆஃப் பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ C6H5 CHO. கிளியரா? ஓகே, ஸோ இது யார் எப்படி நான் ரியாக்ட் பண்றேன்? 50% ஆஃப் NaOH கூட. இதுவே ஆல்டால்ல நம்ம என்னன்னு எழுதுவோம்? நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எழுதுவோம். இங்க நம்ம வந்து என்ன எழுதுவோம்? 50% ஆஃப் NaOH which is concentrated sodium hydroxide. ஓகேவா? ஸோ இப்போ ஐ எம் கெட்டிங் 2 ப்ராடக்ட். ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா சோடியம் பென்சோயேட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் தென் நமக்கு பென்சைல் ஆல்கஹால் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? ஒரு சோடியம், ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ C6H5 CH2OH. இது வந்து என்னதுப்பா? பென்சைல் ஆல்கஹால். ஸோ 2 molecules ஆஃப் பென்சால்டிஹைடை நம்ம கண்டென்ஸ் பண்றப்போ நமக்கு பென்சைல் ஆல்கஹாலும் C6H5 COONA. ஓகே, ஸோ நமக்கு வந்து பென்சைல் ஆல்கஹாலும் பென்சால்டிஹைடும் நமக்கு பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் பென்சோயேட்டும் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அவ்வளவுதான். இதுதான் கேனிசோரோ ரியாக்ஷன். இப்போ இதோடைய மெக்கானிசம் பார்க்க ரெடியா? மெக்கானிசம் பார்க்கலாமா? how the reaction is happening அப்படின்னு பார்க்கலாமா? எஸ். ஓகே, சோ இப்போ அடுத்து பாருங்க, இதுவே கிராஸ்டு கேனிசரோ அப்படின்னா என்ன தெரியுமா? ரெண்டுமே வந்து சேம் ஆல்டிஹைடா இருக்காது, 2 டிஃபரெண்ட் ஆல்டிஹைடா இருக்கும். சோ இப்போ பென்சால்டிஹைடும் ஃபார்மால்டிஹைடும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? கிராஸ்டு கேனிசரோ அப்படின்னு வந்து எழுதும். சோ இப்போ இதுல நமக்கு வந்து 3 ஸ்டெப் இருக்கு. சோ இதுதான் நம்ம இங்க பார்த்துட்டோம். சோ 3 ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு கேனிசரோல. இதை எழுதினாலே மார்க் உண்டு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அட்டாக் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். அங்கேயே நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஆல்டால்லயும் வந்து இந்த OH மைனஸ் அயான் தான் வந்து இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு போயிடும் இல்லையா? இங்கேயும் அதே தான் நடக்குது. நல்லா கிளியரா நோட்டீஸ் பண்ணுங்க. அங்க நம்ம அசிட்டால்டிஹைட், இங்க பென்சால்டிஹைட். கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். சோ இங்க என்ன பண்ணுது? இந்த OH மைனஸ் அயான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஃபாஸ்ட் ஸ்டெப் வந்த ஸ்பீடுக்கு இந்த ஹைட்ரஜனை கடத்திட்டு வாட்டரா வெளில போயிடுது. அப்போ ஆக்சிஜன்ல என்ன சார்ஜ் இருக்கும்? மைனஸ் சார்ஜ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல பாரு, ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன நடக்குது? நமக்கு ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. இப்போ பாரு, இங்க இருக்கு இல்லையா ஒரு ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜன் அனதர் மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டிஹைடுக்கு வந்து போயிடுது. இங்க இருந்து எங்க போயிடுது? இன்னொரு பென்சால்டிஹைடுக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகும்? இங்க நமக்கு இது வந்து ஒரு பாண்டை விட்டுட்டு தானே போகுது. அப்ப அந்த பாண்ட் வந்து நமக்கு இங்க ஆக்சிஜன்ல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஹைட்ரஜனை எடுத்து வாட்டர் கூட நீங்க ரிமூவ் பண்ணி ஆக்சிஜன்ல மைனஸ் சார்ஜ் போட்டுறீங்க. அடுத்த ஸ்டெப்ல இன்னொரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட் கூட நமக்கு ரியாக்ட் பண்றப்போ we will be getting இன்னொரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது? இது வந்து ஹைட்ரஜன் போயிட்டு இன்னொரு பென்சால்டிஹைட் கூட ஆட் ஆகி எழுதிடுறோம். அடுத்தது பாரு, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are taking இது ரெண்டையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு 2 ப்ராடக்ட் போன ஸ்டெப்ல கிடைச்சிருக்கு இல்லையா? அதை அப்படியே நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் புரியலையோ ஐ வில் டீச் அகெயின் ரைட் நவ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஹைட்ரஜன் அயான் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இங்கேருந்து இந்த ஹைட்ரஜன் திருப்பி இங்க போயிடும். ஓகே, ஹைட்ரஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க. இங்க நமக்கு என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து இங்க போகுதுப்பா, இந்த கார்பனுக்கு போகுது. ஸோ அதை தான் நம்ம இங்க எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்றோம்? இந்த இன்னொரு ஹைட்ரஜனையும் தூக்கிட்டு போய் இந்த ஆக்சிஜனோட சேர்த்து எழுதிடும். அவ்வளவுதான். 3 ஸ்டெப்பும் செம ஈஸி. கிளியரா? ஓகே, ஸோ நான் அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் ஆஃப் OH மைனஸ் அயான். ஸோ OH மைனஸ் அயான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சாரி இந்த எலக்ட்ரானை எடுத்துருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னமோ தப்பு நடந்துச்சு. ஸோ இங்க பாருங்க, இந்த OH மைனஸ் அயான் போயிட்டு இங்க வந்து அட்டாக் பண்ணும்.
அதுதான் மேஜரா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த OH மைனஸ் அயான் இருக்கு இல்லையா, இது போயிட்டு இங்க வந்து நமக்கு அட்டாக் பண்ணுது OH மைனஸ் அயானா. ஸோ கார்பன்ல அப்ப பாருங்களேன் நமக்கு இன்னொரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த பாண்ட் இங்க டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு மைனஸ் சார்ஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ கரெக்டா லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அட்டாக் ஆஃப் OH மைனஸ் அயான். இந்த OH மைனஸ் அயான் போயிட்டு வாட்டர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெளி போல. ஸோ இங்க போயிட்டு கார்பன்ல போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்ப கார்பன் மேல என்ன பண்ணுவீங்க நீங்க, இங்க OH அயானை எழுதிடுவீங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ். ஏன்னா இந்த பாண்ட் நமக்கு இங்க டிசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம இங்க அப்படியே வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ தட் பார்ட் வில் ஆட் வித் அனதர் பென்சால்டிஹைட் கூட அது வந்து ரியாக்ட் பண்ணும். இன்னொரு மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்றப்போ இது வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். இன்னொரு மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைட் கூட அது வந்து ரியாக்ட் பண்றப்போ கரெக்டா பாருங்க, ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், இங்க போயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னொரு பென்சால்டிஹைட் கூட போயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்ததுல நம்ம ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பண்றோம். அப்போ என்ன நடக்கும், நமக்கு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ல இந்த டபுள் பாண்ட் திருப்பியும் நமக்கு வந்து இங்க மைனஸ் சார்ஜ் ஆயிடும். இங்க வந்து நமக்கு ஒரு ஹைட்ரஜன் வரும், which is the hydrogen ion வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கிளியரா, புரிஞ்சுதா? எஸ், ஓகே. சோ டைம் ஆயிடுச்சா, மென்டி போலாமா? we'll go to மென்டி, we'll start மென்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? மென்டி யாரெல்லாம் ரெடியோ இமீடியட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மட்டும் மென்டி முடிச்சுட்டு அகெயின் வில் கம் பேக் டு த டீச்சிங். அப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ ஷோட் யூ ஒன் PDF, ரைட்? நான் உங்ககிட்ட ஒரு PDF காட்டினேன் இல்லையா, அந்த PDF வந்து நம்ம பண்ண போறோம். அந்த PDFல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ மென்டி ஜாயின் பண்ணலாமா? எஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் உண்டுப்பா, கண்டிப்பா உண்டு. ஸோ இப்போ மென்டில நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ரெடி ஃபார் த மென்டி? இமீடியட்லி. பட் மென்டினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லணும் கண்டிப்பா. 1000 பேரும் மென்டி வரணும். ஓகே, ஒரு half an hour, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம மென்டி குயிக்கா முடிச்சுட்டு வந்துடலாம். எவ்ரிபடி ஹேவ் வாட்டர் வித் யூ. ஆல்வேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். இன்னைக்கு போயிட்டு வீடியோ படிச்சு எக்ஸாம் போய் எழுதுவோம் அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. ஐ டெல் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் 10th வந்து ஐ காட் அ வெரி குட் மார்க். பட் வந்து 12th பயங்கரமா ப்ரெஷர் ஆனதுனால நைட்டெல்லாம் தூங்காம படிச்சு எக்ஸாம் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, படிச்ச கொஸ்டின் கூட எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. சரியா? ஸோ தட் மிஸ்டேக் யூ டோன்ட் டூ இட். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் காமா பீஸ்ஃபுல்லா படிச்சது ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம போய் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால போயிட்டு நம்மளுடைய பெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வர முடியும். சரியா? எஸ். How many of you don't want மென்டி? யாருக்கெல்லாம் மென்டி வேண்டாம்? மென்டி வேண்டாம், யாருக்கு மென்டி வேண்டாம்? How many of you want மென்டி and how many of you don't want? கிளியரா சொல்லிடுங்க, so that we will teach our மென்டி. எஸ்னா எஸ், மென்டினா மென்டின்னு போடுங்க. மென்டி வேணாம்னா நோ மென்டி. நோ மென்டி, நோ மென்டி தான் நிறைய வருது. So we'll go back to teaching then. Yes, okay. So next question, aldol canizero முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம். அது முடிச்சுட்டு ஜெய்ட்ஸப் ரூல் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மென்டி யாருக்கெல்லாம் வேணுமோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மென்டி போவோம். ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் நம்ம. சரியா? இந்த டாப் 10 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். மென்டி வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இது முடிச்சுட்டா நம்ம மென்டி போலாம் அப்படி வச்சுக்கலாமா? ரெடியா அதுக்கு? ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்கா இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 சாப்டர்ஸ் முடிச்சிடலாம். 3-4 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு டைபோரேன் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ கேன்சரோட மிஸ்டேக் இருக்கா, நான் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி போட்டுறேன். சரியா? ஓகேவா லோன்? அதுதான் ரெண்டாவது வாட்டி டீச் பண்ணது வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் see this ABCD type of reaction right now. An organic compound C3H8O3 used as a sweetening agent with an oxidation with Fenton's reagent gives a mixture of compound B and C. Identify A, B and C. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறப்பவே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கரெக்டா படிச்சிடணும். ஓகேவா? சோ ABCD டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரப்போகுது இல்லையா? எஸ், ஓகேப்பா. சோ கரெக்டா பாருங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் C3H8O என்ன வரும் அதுல? ஃபர்ஸ்ட் C3H8O என்னது?
யூஸ் as a sweetening agent. நான் இப்போ சொன்ன உங்களுக்கு யூசஸ் எல்லாமே படிக்க சொன்னேன் இல்லையா, வெரி குட், கிளிசரால் இல்லையா. ஸோ யூஸ் as a sweetening agent, இதுதான் நம்மளுடைய க்ளூ, ஹிண்ட், சரியா. ஸோ இந்த C3H8O உடைய ஸ்ட்ரக்சரை நான் வந்து எழுத போறேன். ஸோ கிளிசராலுடைய ஃபார்முலா என்னது, CH2OH and then CHOH and then CH2OH, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கிளிசரால். ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோப்பா கிளிசரால் அப்படின்னு. ஸோ க்ளூ எல்லாருமே கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்தாலே வந்து என்னது, இது வந்து கிளிசரால் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரியா. வேர் இஸ் மென்டி, ஹவு டு ஜாயின் மென்டி. ஸோ மென்டி யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் பா. ஸோ நம்ம குயிக்கா 2 chapters நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் தென் 2000 வியூஸ் வரணும். அண்ட் தென் அட்லீஸ்ட் 1500 லைக்ஸ் வரணும். ஓகே, சாரி 2000 லைக்ஸ் வரணும். ஓகே, அப்போதான் நம்ம வந்து மென்டி, சரியா. ஸோ மென்டி இட்ஸ் அ ஃபன். ஸோ மெனி பீப்புள் ஷுட் கம். ஓகே, யா. ஸோ இப்போ கிளிசரால் இருக்கு இல்லையா. ஸோ கிளிசரால அவங்க என்ன சொல்றாங்க, ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட் கூட நம்ம ட்ரீட் பண்ண சொல்றாங்க. ஓகே, நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டேன் வித் ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட். இப்போ எனக்கு கிளியரா சொல்லுங்க, இதுல எவ்வளவு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இப்போ நம்மளுடைய கிளிசரால்ல எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இது வந்து என்னது, செகண்டரி ஆல்கஹால். சோ இப்போ ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட் வந்து என்ன தெரியுமா, ரியேஜென்ட் क्वेश्चनலயே கொடுத்துட்டான், ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் அப்படின்னு. சோ எனக்கு இப்ப சாட்ல ஆன்சர் சொல்லுங்கப்பா. சோ இப்போ நம்மளுடைய பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். சோ நான் இது அப்படியே தான் எழுதிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் இட், ஏன்னா நான் அப்படியே காப்பி பண்றேன். சோ தோ காப்பி அண்ட் தென் ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். சோ இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் நமக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிடும். அந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் நமக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகிரும். கிளியரா? ஓகே. சோ அடுத்தது இந்த செகண்டரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, சோ அதே நான் வந்து என்ன பண்றேன், திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆகும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் will be getting oxidized to செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆயிடும், கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகிடும். it will get oxidized as ketone. புரிஞ்சுதா? இப்போ A எழுதிட்டோம் கிளிசரால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது B வந்து என்னது, நம்ம கிளிசரால்லையே ஒன்னும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்கஹாலுக்கு பதிலா ஆல்டிஹைட் போட்டிருக்கோம். சோ தட் இஸ் கிளிசரால்டிஹைட். சோ அது வந்து என்னது, இது கிளிசரால்டிஹைட். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாரு, நம்மளுடைய செகண்டரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா. சோ செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடுது, கீட்டோனா கன்வெர்ட் ஆகுது. சோ we call it as டைஹைட்ராக்சி அசிட்டோன் இல்லனா கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேம் எப்படி மேம் இது டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்றீங்க, 2 ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, சரியா. அதனாலதான் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், சரியா. சோ இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. கிளியர், பக்கா, ஃபினிஷ். புரிஞ்சுதா மேம்? இப்போவே PDF பிரிண்ட் போறதுக்கு கரெக்டா இருக்கும்ல, PDF மட்டும் பிரிண்ட் போட்டு படிச்சிட முடியுமா? எத்தனை பேர் நிறைய பேர் நிறைய PDF எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே வச்சிருக்கீங்க. பட் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதானே அதை நம்ம படிக்க முடியும். சோ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐ வில் பி சென்டிங் யூ தி PDF. அதை நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு 1 hour போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் முடிச்சிட்டோம். நீங்க முன்னாடி போயிட்டு பாருங்க, சரியா. ஓகே, ஓகேப்பா. சோ அடுத்தது வந்து பாருங்க, give the test for carboxylic acid group, சரியா. சோ carboxylic acid குரூப்புக்கு ஆன டெஸ்ட். இது 2 क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து ஆல்டிஹைடோடது, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடோடது. ஓகேவா? எஸ், ட்ரிங்க் மோர் வாட்டர். நீங்களும் நான் எப்பலாம் தண்ணி குடிக்கிறேனோ என் கூட சேர்ந்து தண்ணி குடிச்சிருங்க, சரியா. எஸ், இப்போ இதுல பாருங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நல்லா, இதை மட்டும் எழுதினாலே போறோம். இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே 3 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிடும். கார்பாக்சிலிக் ஆசிட சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் கிடைக்கும். டக்குன்னு நமக்கு வந்து பொங்கும். ஏன் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில போகுது. நமக்கு என்ன வெளில போகுது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நமக்கு வெளியில போகுது. அடுத்தது பாருங்க, ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம வந்து என்ன பண்றோம், ரெட் லிட்மஸ் பேப்பரா மாறுது. சோ ஆசிட் உங்களுக்கே தெரியும் இல்லையா, BAR அப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சோ the blue litmus paper will be converted to red litmus papers. எதுக்கு, for acid. ஆசிட் நீங்க போட்டீங்க அப்படின்னா. அடுத்தது ஆல்கஹால் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றப்போ, இதே ஒரு ஆசிட ஆல்கஹால் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் ட்ரீட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃப்ரூட்டி ஓடர். இது என்ன ரியாக்ஷன். சோ கேனிசரோ யாருக்கெல்லாம் புரியலையோ, கேனிசரோ அண்ட் கிராஸ் கேனிசரோ நான் திருப்பி சொல்லி தரேன்.
ஓகே, சோ இது வந்து என்ன ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம், இது ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். வெரி குட், அஸ்வின் குமார் கரெக்டா சொல்லிட்டாரு. திஸ் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். இது வந்து என்னது, எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா? சோ இந்த 3 பாயிண்ட் தான் எல்லாருக்கும் கிளியரா? சோ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்கான டெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வருது, which is due to the கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறதுனால. அடுத்த ஸ்டெப்ல ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம ஆசிட் வந்து என்ன பண்ணிடும், ரெட் லிட்மஸ் பேப்பருக்கு மாத்திரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஆல்கஹால் கூட நீங்க எனி ஆசிட ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு alcohol in presence of concentrated sulfuric acid நமக்கு fruit smelling odor வந்து நமக்கு கிடைக்கும், which is due to the esterification test நம்ம சொல்றோம். கிளியரா? எஸ், ப்ளீஸ் ரிப்ளை. ஸ்ராவணி மேம் ப்ளீஸ் ரிப்ளை. என்னப்பா ரிப்ளை வேணும்? முருகன் என்ன கேட்டிருக்கீங்க? எஸ், சோப், ஆக்ஷன் ஆஃப் சோப்பை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்ஷன் ஆஃப் சோப் கிளாஸ் கவனிச்சு உங்களுக்கு கிளியரா புரியும். நான் டீடைல்டா எல்லாமே சொல்லியிருக்கேன் என்னென்ன பண்ணணும்னு. அடுத்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க் வந்து நமக்கு கம்பல்சரியில கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இது பார்க்கலாமா? பென்சால்டிஹைடை டொலுவீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் டொலுவீன்ல இருந்து நீங்க பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும். டொலுவீன்னா என்னப்பா? நம்மளுடைய C6H6 இருக்கு இல்லையா? சோ நம்மளுடைய பென்சீன் இருக்கு. சோ பென்சீன்ல CH3 குரூப் இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், டொலுவீன் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ டொலுவீனை அவங்க என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க? they are asking us to convert it into பென்சால்டிஹைட நமக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சோ என்ன ரியாக்ஷன்? வெரி குட் வெரி குட் வெரி குட், எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டொலுவீனை நம்ம டைரக்டாலாம் கன்வெர்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு. இந்த டொலுவீனை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா we should treat it with chlorine in presence of HNu. ஓகே, chlorine in presence of HNu. இப்போ பாருங்க கிளியரா? சோ பென்சீன் இருக்கா? சோ பென்சீன் கூட இந்த CH3 இருக்கா? அதுல இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த குளோரின் எடுத்துட்டு HCl வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும், வெளியில போயிடும். அப்போ இங்க CHCl2 இருக்கும். சரியா? சோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும், CHCl2 கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் அதை வாட்டர் கூட நான் ட்ரீட் பண்றேன். வாட்டர் கூட ட்ரீட் பண்றப்போ கரெக்டா பாண்ட் இந்த பக்கம் பிரேக் பண்ணி இங்க ஒரு ஹைட்ரஜன் சரியா? சோ இங்க ஒரு ஹைட்ரஜன் சரியா? சாரி மாத்தி போட்டேன். வாட்டர் கூட தானே நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். வாட்டர் கூட ட்ரீட் பண்றப்போ இங்க ஆக்சிஜனும் இங்க ஹைட்ரஜனும் வந்து நமக்கு ஆட் ஆகும். சோ இந்த H2வும் Cl2வும் HCl வெளில போயிடும். இங்க ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பென்சால்டிஹைட் ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. ஓகே, சோ திஸ் இஸ் த கமர்ஷியல் மெத்தட் டு ப்ரிப்பேர். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we call it as எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். புரிஞ்சுதா? எஸ், 1 மில்லியன் லைக்ஸ் இல்லப்பா, ஜஸ்ட் 2K தான் கேட்டேன். 2K. ஓகே, எஸ். சோ இப்போ இதுதான் எட்டார்ட் ரியாக்ஷன். ஓகேவா? எஸ். சோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பென்சால்டிஹைட பென்சாயினா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? பென்சால்டிஹைட பென்சாயினா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும், what do we need? என்ன பென்சாயின் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பென்சாயின் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ். சோ C6H5CHO. சோ இப்போ நமக்கு பென்சால்டிஹைட் இருக்கு. 2 molecules of பென்சால்டிஹைட் நமக்கு இங்க என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகுது. சோ C6H5CHO 2 molecules of பென்சால்டிஹைட் கண்டென்ஸ் ஆகுது. இங்க இந்த ரியேஜென்ட் ரொம்ப வந்து முக்கியம். ரியேஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைட் KCN நம்ம வந்து யூஸ் பண்றோம். KCN யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன வரும் நமக்கு கிளியரா பார்த்து சொல்லுங்க. எஸ். சோ இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் எடுத்து இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்து நம்ம எழுதிட போறோம். அவ்வளவுதான். கிளியரா? சோ இந்த ஹைட்ரஜன் எடுத்து இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்து எழுதிட போறோம். சோ we'll be getting C6H5CH. அப்ப இங்க என்ன கிடைச்சிரும், நமக்கு OH கிடைச்சிரும். அது கூட இங்க என்ன இருக்கும், இங்க ஹைட்ரஜன் இருக்காது. அப்போ CO C6H5 இருக்கா, CO C6H5. so we got benzoin as the product. புரிஞ்சுதா? so பென்சால்டிஹைட நம்ம ரெண்டு பென்சால்டிஹைட கண்டென்ஸ் பண்ணோம் அப்படின்னா we'll be getting benzoin as the product. புரிஞ்சுதா? எஸ். so salt hydrolysis பார்க்க போறோம், ஹெண்டர்சன் ஹெசல்பேக் ஈக்குவேஷன் பார்க்க போறோம், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல் சாப்டருக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இது எல்லாருக்கும் கிளியரா? மியூசிக், அபிஷன்ஸ் மியூசிக். ஸோ கொஞ்சம் நீங்க வீடியோ முன்னாடி போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஆஃப் சோப் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கொஸ்டின்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளியராப்பா? ஓகே. ஸோ இப்போ யாருக்கெல்லாம்
ஒரு ஒரு கொஸ்டினும் படிக்கிறப்போ மேம் இது இப்போ ஏன் தெரியுமா இவ்வளோ டிஸ்டர்ப்டா நீங்க எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க சாட்ல, மேம் எனக்கு இது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க அப்படின்னு. பிகாஸ் ஒரு ஒரு கொஸ்டினும் நம்ம படிக்கிறப்போ இது எக்ஸாம்ல வருமா, இது எக்ஸாம்ல வருமா, இது எக்ஸாம்ல வருமா அப்படிங்கிற தாட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? ஒரு ஒரு கொஸ்டினும் படிக்கிறப்போ இது எக்ஸாம்ல வருமா வருமா வருமாங்கிற தாட் யாருக்கெல்லாம் மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு? யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு? எஸ், டக் டக்னு ஃபாஸ்டா. பிரேக்கா? பிரேக்லாம் கிடையாதுப்பா, நோ பிரேக். எஸ், வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ எந்த கொஸ்டின் படிக்கிறப்போ ஆமா கண்டிப்பா வரும். அதுவும் நம்ம கையில இப்போ ஒரு நாள் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ இது போன வருஷம் பப்ளிக்ல கேட்டாங்க அதனால இது வராது அப்படின்லாம் சொல்லி நிறைய தாட்ஸ் வந்து நம்மள குழப்பிட்டே இருக்கும். அதனால எந்த கொஸ்டினும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா எந்த ஒரு கொஸ்டினை கூட நம்மளால ப்ராப்பரா கவனிக்க முடியாது. பட் நம்ம கேட்டு நம்ம ஒண்ணு படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்மளால தரவா வந்து படிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெயின்ல இருந்து அதை வந்து முதல்ல வந்து டெலிட் பண்ணி தூக்கிடுங்க சரியா? சோ இந்த கொஸ்டின் வருமா வருமா வருமானு ஒரு ஒரு கொஸ்டினும் படிக்க பாக்குறப்போ நமக்கு தோன்ற அந்த தாட்டை வந்து தூக்கி வெளியில போட்டுருங்க. எட்டாவது ரியாக்ஷனுக்கு நீங்க இது கூட எழுதலாம் சரியா? 2 சாப்டர்ல நமக்கு அது இருக்கு ஓகேவா? சோ ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்க தான் இப்போ கிளாஸை வந்து கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணணும் ஓகேவா? எஸ், பிரெயின்ல இருந்து இந்த கொஸ்டின் வருமா அப்படிங்கிற தாட்டை தூக்கி போட்டுட்டு நம்பி வருதோ வரலையோ நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜி போட்டு படிங்க சரியா? எஸ், சோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் வித் பரையோடிக் ஆசிட் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ரீமேக் சேனல் உங்களுக்கு ஸ்லோ லேர்னர் மெட்டீரியல் வச்சு தான் நான் டீச் பண்ண போறேன். இப்போதான் ஐ ஷோட் யூ த மெட்டீரியல் ரைட் ஃபார் எவ்ரிபடி. இதோ பாருங்க, here is the material for you. so யாருக்கெல்லாம் இந்த மெட்டீரியல் வேணுமோ you have to be patient and then top 10 5 marks பார்க்கணுமா வேண்டாமா? top 10 5 marks பார்த்தாதானே நம்ம இந்த மெட்டீரியலுக்கு நெக்ஸ்ட் போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ ஒரு சாப்டருக்கும் இந்த மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கவர் பண்ண தான் போறோம் ஓகேவா? எஸ், சோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்க ரெடியா? ரெடி? யாருக்கெல்லாம் ரெடி? டக் டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க, கொஞ்சம் எனக்கே எனர்ஜி டவுன் ஆன மாதிரி தான் இருக்கு. எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் கம்பல்சரி கொஸ்டினுக்கு இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கிறோம். எத்திலீன் கிளைகாலுடைய ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் எழுதணும். என் கூடவே சேர்ந்து கரெக்டா வந்து எழுதிருங்க சரியா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிரேக் மேம், நானும் அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நீங்களாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே வந்து கவனிக்கலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் போனை வச்சுட்டு சாப்பிட்டுட்டே கவனிங்க எல்லாருமே. ஸோ CH2OH இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னது, எத்திலீன் கிளைகால். எஸ், கண்டிப்பா ஃபுல் மார்க் போடுவாங்க. இதுதான் வந்து என்னது, எத்திலீன் கிளைகால் ஓகேவா? ஸோ எத்திலீன் கிளைகால் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது, பர் அயோடிக் ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ HiO4 பர் அயோடிக் ஆசிட் ஓகே. சோ HiO4 பர் அயோடிக் ஆசிட் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுது. இப்போ கரெக்டா பாருங்க எப்படி நமக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கா, இந்த ஆக்சிஜன் இந்த 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா வெளியில போயிடுது. இந்த ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டு நமக்கு என்னவா வெளில போயிடுது, வாட்டரா வெளியில போயிடுது. அப்ப மீதி என்னப்பா இங்க இருக்கு, HiO3 இருக்குமா நமக்கு, இங்க HiO3 மீதி இருக்குமா? அப்படியே நான் கண்டென்ஸ் பண்ணி எழுதுறேன் பாருங்க. இங்க என்ன இருக்குப்பா, CH2O இருக்கு, CH2O இருக்கு இல்லையா? மேல ஒரு CH2O இருக்கு, கீழே ஒரு CH2O இருக்கு. இங்க பாருங்க அயோடின் இருக்கு, அயோடின் கூட நமக்கு 3 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் நமக்கு இங்க இருக்கு இல்லையா? கால்குலேட்டர் எக்ஸாம் ஹால்ல சத்தியமா அலோ பண்ண மாட்டாங்க ஓகேவா? சோ அயோடின் கூட இங்க ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க வந்து OH. கிளியரா? இது நம்ம ஈஸியா எழுதிடலாமா? புரிஞ்சுதா? ஒண்ணுமே இல்ல, எத்திலீன் கிளைகால் நான் வந்து எழுதிருக்கேன். அது கூட பரையோடிக் ஆசிடுடைய ஃபார்முலா வந்து HiO4. பரையோடிக் ஆசிடுடைய ஃபார்முலா வந்து என்னது, HiO4 ஓகேவா? சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? சோ இந்த ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா மீதியா அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நான் ப்ராடக்ட் எழுதிருக்கேன். ரீமேக் சேனல் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா லிசன் பண்ணீங்க. இன்னைக்கு 3 o'clock வரைக்கும் என் கூட சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா 45 இல்ல 100க்கு ரொம்ப தாராளமா நம்ம 80 மார்க் வாங்கிடலாம். புக் பேக் 1 மார்க்ஸும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல படிக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா தாராளமா 80+ யாருனாலும் வாங்கிடலாம். சரியா? புரியுதா? சோ கொஞ்சம் ஃபோக்கஸ் வேணும்.
ஃபோக்கஸ் வேணும். இவ்வளோ நாள் நம்ம ஃபோக்கஸ்டா படிக்கல, இப்போவாது ஃபோக்கஸ்டா படிக்கணுமா வேண்டாமா? கிராவிட்டி செப்பரேஷன் கேட்குறீங்களே, கிராவிட்டி செப்பரேஷனை ஷார்ட்ஸ்ல 30 செகண்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எஸ் போ ஸ்பாம் பண்ணாதீங்க, நிறைய பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க கிளாஸ்ல. எஸ். ஸோ இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப்ல ஜஸ்ட் இந்த பாண்ட் எல்லாம் அப்படியே வந்து என்ன ஆகுது, நமக்கு டிசோசியேட் ஆகி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிஹைட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, இவன் எல்லாமே திருப்பி வெளில போயிடுறான். ஓகே, இவன் எல்லாமே இந்த HiO3 திருப்பி வெளில போயிட்டு மீதி என்ன இருக்கீங்க, CH2O தான் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம HCHO அப்படின்னு வந்து எழுதுறோம். இந்த CH2O தான் HCHO ன்னு எழுதுறோம், which is the formaldehyde. அதுதான் வந்து என்னது, formaldehyde. And then நம்ம with the elimination of HiO3 இல்லையா, HiO3 வந்து நமக்கு வெளியில போயிடுது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதே ஃபார்மேட்ல எழுதினா மார்க் தருவாங்களான்னு யாருக்கெல்லாம் கொஸ்டின் இருக்கு, சத்தியமா மார்க் தருவாங்க. பிகாஸ் யூ சி ஹியர் நம்ம இங்க என்னென்னு பேரும் எழுதிட்டோம், ஸ்ட்ரக்சரும் போட்டுட்டோம். இது எழுதாம வேற என்ன எழுத போறீங்க? எஸ், கிளியரா இப்போ இது எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இது ஒரு 2 mark கொஸ்டின், கம்பல்சரிக்கு வந்தா கரெக்டா எழுதிருங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து போலாம். கன்வெர்ட் கிளிசரால் டு அக்ரோலின். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்னதான் படிச்சாலும் நான் பப்ளிக்ல இந்த தப்பு தான் பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா கிளைகால்க்கும் கிளிசரால்க்கும் ஃபார்முலாவை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் மாத்தி போட்டுட்டேன். ஸோ அந்த தப்பை நீங்க பப்ளிக்ல போயிட்டு பண்ணாதீங்க, சரியா? ஸோ கிளிசரால் எப்படி, கிளிசராலுடைய ஃபார்முலா வந்து என்ன தெரியுமா, CH2OH CHOH and then CH2OH. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளிசரால். 3 இருக்கும். ஓகே, CH2OH CHOH CHOH இதுதான் வந்து நம்மளுடைய கிளிசரால். அடுத்து ஆனா கிளைகால் வந்து CH2OH CHOH 2 டைம்ஸ் தான் இருக்கும், அது வந்து கிளைகால். ஓகேவா? ஸோ இப்போ கிளிசரால் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அக்ரோலினா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 2 mark கொஸ்டின். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரோபேன் 1 2 3 ட்ரையால ப்ரோபேன் 3, அதாவது அக்ரோலினுடைய அக்ரோலினை எதுலேருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரியேட்டிவ் 1 marksல ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் படிக்க போறோம். ஸோ திஸ் குட் பி ஆஸ்க்டு கம்பல்சரி 2 mark. இப்போ இதை நான் KHSO4 கூட நான் வந்து ட்ரீட் பண்றேன். அப்போ வாட்டர் நமக்கு எலிமினேட் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் எப்படி எலிமினேட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் கரெக்டா பாருங்க. ஸோ இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும், ஓகே, ஸோ இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் நமக்கு என்னவா போயிடும், 1 molecule ஆஃப் வாட்டரா வெளியில போயிடும். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கிற ஆக்சிஜனும் இங்க இருக்கிற H2வும், ஸோ இங்க இருக்கிற H2O, ஸோ 2 molecules ஆஃப் வாட்டர் நமக்கு வெளியில போயிடும். ஓகே, 2 molecules ஆஃப் வாட்டர் நமக்கு வெளியில போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாரு, இங்க இருக்கிற OH ரிமூவ் பண்ணிடுறேன். நான் அப்படியே எழுதுறேன் பாரு ப்ராடக்ட். நான் இங்க சர்க்கிள் பண்ணதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஒண்ணுமே மாத்தல. ஆனா கரெக்டா பாரு, கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும், 4 பாண்ட் நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த கார்பனுக்கு பாரு இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப மீதி 2 வந்து நான் என்ன பண்ணிடுறேன், பாண்ட் போட்டுறேன். ஸோ COH இருக்கு, which is not COH, it is CHO இல்லையா? அப்படியே இன்வெர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன், which is the acrolein. நமக்கு acrolein வந்து ப்ராடக்டா கிடைச்சிச்சு. ஸோ இதை எழுதினாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கிளிசரால acrolein-ஆ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ you'll write the structure of glycerol. இங்க ஒரு வாட்டர், இங்க ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு கார்பனுக்கு டபுள் பாண்ட் போட்டு KHSO4 கண்டிப்பா வந்து போடணும். you will be getting acrolein as the product. இதை எழுதினாலே கண்டிப்பா மார்க் போடுவாங்க. மேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் புக்ல தருவாங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுக்கு வேணும், நமக்கு 4th சாப்டருக்கும் 5th சாப்டருக்கும் தான் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும். அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. அது யாருக்கெல்லாம் வேணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கான ட்ரிக் யாருக்கு வேணும்? என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும். ஸோ மேஜரா நமக்கு இந்த 5th சாப்டர்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைனா வந்து இது வந்து நமக்கு வந்து இஸ் இட் பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கு, அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த 5th சாப்டர் அண்ட் 4th சாப்டர் CFTயா இருக்கட்டும் VBTயா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் பிளேயிங் அ பிக் ரோல் இல்லையா? ஸோ ஃபார் 3D series which is scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc. ஓகேவா? எப்படி மேம் மனப்பாடமா சொல்றீங்க அப்படின்னா நான் 12th இப்படிதான் வந்து படிச்சேன். ஓகேவா? ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ 10 ஃபிங்கர்ஸ்ல
10 எலமெண்ட்ஸ் நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இப்போ ஸ்காண்டியம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னா சன் டிவி. நம்ம எல்லாம் சன் டிவி பார்ப்போம் இல்லையா? அப்போ பப்ளிக் எக்ஸாம்ல யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ சன் டிவில சீஃப் மினிஸ்டர், ஓகே, சிஎம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர். ஐகோனிக். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும் எனக்கு. ஐகோனிக் இட்ஸ் காஜல் பிராண்ட். அண்ட் ஐகோனிக் லாஸ்ட் ஒரு ஆல்பபெட்ல லாஸ்ட் வேர்ட் வந்து என்னது நமக்கு? Z இல்லையா? ஸோ Z அப்படின்னு வந்து நம்ம வந்து போடுவோம். சரியா? யூனிட் வைஸ் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் தான் நம்ம வந்து போறோம். சரியா? எஸ். ஸோ இப்போ இதுல பாருங்க சன் டிவி சிஎம் ஐகோனிக் Z. ஸோ இந்த சன்ல இருக்கிறதா நம்ம எஸ்சி ஸ்காண்டியம். அடுத்தது டி தான் வந்து நம்மளுடைய டைட்டானியம், டிவி இல்லையா? ஸோ வி தான் வெனேடியம். அண்ட் தென் இதுதான் சி தான் வந்து நம்மளுடைய குரோமியம். அண்ட் தென் எம் ஃபார் மேங்கனஸ். அயன் தான் வந்து நம்மளுடைய அயன் எஃப்இ. அடுத்தது கோ தான் கொபால்ட். நீ தான் வந்து நிக்கல். அண்ட் தென் லாஸ்டா இருக்கிற சி வந்து காப்பர். அண்ட் ஃபைனலி வந்து நம்மளுடைய ஜிங்க். கிளியரா? சோ இப்போ இத பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நமக்கு வந்து என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் ஆர்கான். என்ன ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து அவுட்டர் மோஸ்ட், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான், நாட் வேலன்ஸ் எலக்ட்ரான், விச் இஸ் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வச்சு தானே நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலயும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆர்கான் வந்து வரும். ஸோ என் கூடவே சேர்ந்து இந்த ட்ரிக்கை கரெக்டா வந்து எழுதிருங்க பார்க்கலாம். எல்லாத்துலயும் வந்து ஆர்கான் வந்து வரும். அடுத்தது 4s2. எல்லாத்துலயும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 4s2 வந்து வரும். கிளியரா? சோ 4s2 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 அதையும் வந்து டக் டக்னு எல்லாத்துலயும் வந்து எழுதிருங்க. ஸோ செம்ம ஈஸி இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறப்போ. ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் ஆர்கான் போட்டுருங்க. அப்புறம் எல்லாத்துலயும் என்ன பண்ணிடுவீங்க? 4s2 போட்டுருவீங்க. இப்போ நம்ம அடுத்தது வர போறோம், which is இந்த d ஆர்பிட்டால ஃபில் பண்ண போறோம். how are we going to fill? 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 and then 3d10. ஓகேவா? இப்போ ரெண்டு எக்ஸெப்ஷன் மட்டும் இதுல வந்து நமக்கு வந்து இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ when you see here d ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க முடியும்? நமக்கு டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். அக்கார்டிங் டு ஆஃப்-போ பிரின்சிபல் நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஃபில் ஆகும்? 1 2 3 4 5 ஹாஃப் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில் ஆகும் இல்லையா? எப்பயுமே இந்த ஹாஃப் ஃபில்ட் இல்லனா D5 கான்ஃபிகரேஷன், ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டு, கம்ப்ளீட்டா ஃபில் ஆன D10 கான்ஃபிகரேஷனும் ஸ்டேபிள். இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்த ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் நமக்கு வந்து என்ன இருக்கும்? நமக்கு ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்போ இந்த ஹாஃப் ஃபில்ட் வந்து D5. அப்போ D4 கான்ஃபிகரேஷன் என்னப்பா பண்ணும்? இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா அது D5 ஆயிடும். அப்போ இந்த D4 எப்படியாவது நான் D5 ஆகணும்னு ஆசைப்படுமா? ஸோ இங்கே D4 கான்ஃபிகரேஷனை நான் வந்து எடுத்துக்கிறேன். குரோமியம்க்கு இருக்கா? அப்போ இந்த குரோமியம் வந்து கேட்குதே, நான் D4 இன்னும் எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன்னு சொல்றப்போ இந்த S ஆர்பிட்டால் வந்து என்ன பண்ண? சரி பாவம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு S வந்து ஒரு எலக்ட்ரானை தருது. ஸோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆயிடும்? 4s1 3d5 இல்லையா? 4s1 3d5. ஓகேவா? இப்போ அடுத்து பாரு, அதே மாதிரி D10 கான்ஃபிகரேஷன் செம்ம ஸ்டேபிள். இந்த D10 கான்ஃபிகரேஷன் வாங்கணும் அப்படின்னா D9 இருக்கு சரியா? D9க்கும் இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா அது D10 ஆயிடும். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு D9 கான்ஃபிகரேஷன்ல வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும்? இன்னும் ஒரு எலக்ட்ரான் அதுக்கு வந்து வேணும். சோ இந்த காப்பர் வந்து என்ன பண்ணுது? S ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் கடன் வாங்கிடுது. சோ 4s1 3d10. ஓகேவா? சோ குரோமியம்க்கும் காப்பருக்கும் மட்டும் நமக்கு எக்ஸெப்ஷன். சோ இந்த ட்ரிக் அகைன் நான் வந்து ரிப்பீட் பண்றேன். சோ 3D சீரீஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சன் டிவி ஐகோனிக், சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வராரு, ஐகோனிக் ஆட் போடுறாங்க அண்ட் தென் Z, அவ்வளவுதான். சோ இப்போ அதுதான் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே? சோ எல்லாத்துலயுமே ஆர்கான் போட்டுப்பீங்க, 4s2 போட்டுப்பீங்க, அதுக்கப்புறம் 3d1 2 3 4 5 6 7 8 9 போட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு 3d5ம் 3d10ம் which is half filled and completely filled வந்து more stable. சோ இந்த D4 வந்து which is close to half filled இல்லையா? அதே மாதிரி D9 வந்து close to completely filled. சோ அது ரெண்டுமே s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை கடன் வாங்கிக்குது. அவ்வளவுதான். சோ யாருக்கெல்லாம் இந்த ட்ரிக் ஈஸியா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது? சோ இப்போ வந்து அரௌண்ட் 870 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க. How many of you find this trick is useful to you? Everybody smash the like button right now. How many of you like this trick? இது தெரிஞ்சா நம்ம நிறைய क्वेश्चन ஈஸியா அட்டெம்ப்ட் பண்ணலாம். VB தியரியா இருக்கட்டும், or நமக்கு இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஈஸியா எழுதிட்டோம், டைட்டானியம்க்கோ வெனேடியம்க்கோ. இப்போ இன்னொரு உங்களுக்கு क्वेश्चन என்ன அப்படின்னா, சோ இப்போ டைட்டானியம் 2+ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? டைட்டானியம் 2+ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்க
you have to remove 2 electron. 2 plus அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இதுவே 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா? எதுக்கு யூஸ் ஆகும் அந்த क्वेश्चंसும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த क्वेश्चंसும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? டைட்டானியம் 2 plus ஸ்டேபிளா இல்ல 1 plus ஸ்டேபிளா இப்படிலாம் क्वेश्चन கேக்குறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாதான் இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல். ஓகே, சோ யாருக்கெல்லாம் மார்க்க நினைச்சு பயங்கர பயமா இருக்கோ அதை பத்தி பயப்பட வேண்டிய டைம் இது கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி டிக் பை திஸ் டைம் நாளைக்கு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது எக்ஸாம் பாதி எழுதிட்டு இருப்போம். நீங்க 1 மார்க்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ மார்க் பத்தி யோசிக்கிற டைம் இது கிடையாது. சரியா? மார்க் வருது வரல, சென்டம் வாங்குறோம் வாங்கல, பாஸ் ஆகுறோம் ஆகல, அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல போறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா படி, நம்பி படி, ஃபுல்லா படி, டைம் வேஸ்ட் பண்ணாம படி. சரியா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन, இது யாருக்கெல்லாம் இதுக்கு ஆன்சர் தெரியும்? How will you prepare 2-methyl hexane 2-ol from Grignard reagent? Grignard reagent ல how will you prepare this? Once again trick, can you say? Once again trick நான் இப்ப சொல்றேன். ஒண்ணுமே இல்லப்பா, சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் Z. ஓகேவா? சோ அதை வச்சுதான் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் வந்து எழுதுறீங்க. சரியா? ஜிங்க், காப்பர், ஜிங்க் வந்து நீங்க வந்து எழுதுறீங்க. அடுத்தது ஆர்கான் எழுதிப்பீங்க. 4s2 எல்லாத்துலயும் 4s2 எழுதிப்பீங்க. அண்ட் தென் எல்லாத்துலயும் 3d 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃபில் பண்ணுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஓகேவா? which is the bromination of anisole. so reagents மறக்குது என்ன பண்றது? you just have to, யாரும் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுக்க வேண்டாம். சரியா? because I will give you this PDF. இந்த PDF நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? so you need not take screenshot, but நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ bromination of anisole ஒரு செம இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चன், மைட் பி ஆஸ்க்ட் இன் கம்பல்சரியில நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அனிசோலுடைய ஃபார்முலா என்னப்பா? நம்ம பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா? நம்ம பென்சீன் ரிங்ல மீத்தாக்சி குரூப் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து அனிசோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பென்சீன்ல வந்து என்ன இருக்கு? நமக்கு மீத்தாக்சி குரூப் வந்து இருக்கு, which is OCH3 குரூப் வந்து நமக்கு இருக்கு, which is what we call it as anisole. ஓகேவா? சோ இந்த அனிசோலை நம்ம எது கூட ட்ரீட் பண்றோம்? புரோமினேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். புரோமினேஷன்னா என்ன அர்த்தம்? புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் கூட தான். சோ பசங்களா, நீங்க கேட்கிற क्वेश्चंस எல்லாமே நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். ஐ அம் கோயிங் டு டீச் ஒன்லி. எவ்ரி சாப்டர்ல இருக்கிற மெட்டீரியல் நம்ம வந்து பார்க்க தான் போறோம். பட் நீங்க ஒரே क्वेश्चन கேட்டு நான் சொல்லி கொடுக்குற ஒரு 10 क्वेश्चन நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் பிரேக் வேணுமோ டெஃபினெட்லி நீங்க ஜஸ்ட் ஃபோன் வச்சுட்டு சொல்றதையாவது காதுல வாங்கிட்டு பிரேக் எடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ டைம் டு டேக் பிரேக். ஏன்னா ஐ வாண்ட் டு கிவ் மை ஃபுல் எஃபர்ட். ஓகேவா? இந்த ஒரு நாள்ல எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எவ்வளோ கத்துக்கிறதுக்கும் நான் ரெடி அப்படிங்கிறவங்க ஃபுல் கிளாஸ் கண்டிப்பா நீங்க ஒரு வைராகியத்தோட அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? எஸ். ஸோ இப்போ பாரு, அனிசோல் இருக்கா? பென்சீன் ரிங்ல OCH3 குரூப் இருந்தா அதான் அனிசோல். மறக்குதா ரியேஜென்ட் படிச்சா? அதுக்கு தான் நான் 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்றேன். என் கூட சேர்ந்து நீயும் வந்து எழுதி பாரு. சரியா? ஓகே. சோ இப்போ இந்த அனிசோல் எது கூட ரியாக்ட் பண்ணுது? புரோமின் கூட. எது என்ன புரோமின்? இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? எத்தனாயிக் ஆசிட். இப்போ பாரு, நமக்கு புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த மீத்தாக்சி குரூப் இருக்கு இல்லையா? இந்த மீத்தாக்சி குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இல்ல எலக்ட்ரான் அக்செப்டிங் குரூப்பா? இந்த மீத்தாக்சி குரூப் OCH3 குரூப் என்ன குரூப் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். சரியா? இது வந்து என்னது? எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகே. சோ இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னா என்ன டைரக்டிங்? இட் இஸ் ஆர்த்தோ பாரா டைரக்டிங். ஓகேவா? சோ சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங், ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் நம்மளுடைய புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். சோ காப்பி நீங்க ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க மேம். நாங்க ஒரு வாட்டி தானே மேம் போய் எக்ஸாம்ல எழுதணும், ஒரு வாட்டி தானே போய் எக்ஸாம் எழுத போறீங்க. இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு டாட்டா பை பை தானே. சோ ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும், ஆர்த்தோ அப்படின்னா பக்கத்திலே இருக்கிற பொசிஷன், அட்ஜசன்ட் பொசிஷன்ல இங்க ஒரு புரோமின் வந்து ஆட் ஆயிடுது. and then when you see here நமக்கு புரோமின் which is the para position. சோ இதோடைய பேர் என்னது? para bromo anisole.
இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இது வந்து ஆர்த்தோ புரோமோ அனிசோல். ஓகேவா? ஓகே. சோ இப்போ ஆர்த்தோ புரோமோ அனிசோல் இருக்கு, பாரா புரோமோ அனிசோல் இருக்கு. இது ரெண்டுத்துல எது வந்து நமக்கு மோர் மேஜர் ப்ராடக்ட்டா வந்து இருக்கும்? எது வந்து மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும்? அக்கா வை சம்மா டெல் தியரி கோ அக்கா ப்ளீஸ். ஸோ நான் வந்து என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என்ன பிளான்ல வந்தேன்னா, பசங்க நீங்களே தனியா படிச்சுக்க வேண்டியது ஈஸியானதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எது நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்க, ஆர்கானிக் தான் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க, அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச் யூ திஸ். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைக்குது, ஆர்த்தோ புரோமோ அனிசோல் அண்ட் தென் பாரா புரோமோ அனிசோல். இதுல எது வந்து நமக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும்? பாரா புரோமோ அனிசோல் தான் ஸ்டேபிளா இருக்கும். ஷார்ட்ஸ் எத்தனை பேர் இந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்க? எத்தனை பேர் இந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்க? எஸ், வெரி குட். சோ திஸ் இஸ் பாரா புரோமோ அனிசோல் தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும் அண்ட் தென் ஆர்த்தோ வந்து நமக்கு மைனர் ப்ராடக்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ புரோமினேஷன் ஆஃப் அனிசோல் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈதர். சோ இந்த கொஸ்டினை விட்டு போயிடாதீங்க, செம்ம ஈஸி. ஓகே, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈதர் வந்து செம்ம ஈஸி. இட் இஸ் அ டைரக்ட் 5 மார்க். டைரக்ட் 5 மார்க் யாரெல்லாம் கேட்டீங்களோ you have to listen this. okay ma'am, ஆர்கானிக் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பாரா பொசிஷன் இஸ் ராங்கா? என்னப்பா ராங்? ஆப்போசிட்ல தானே போட்டிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் நீங்க ராங்னு சொல்றீங்கன்னு தெரியும். உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கு? இட் இஸ் லைக் திஸ். ஓகே, அதாவது இப்படி எழுதிருக்கீங்க நீங்க. ஏன்பா தப்பு சொல்றீங்க? இதோ பாரு, இப்படி எழுதிருக்கீங்க. சோ இப்படி எழுதினீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பாரா. நான் வந்து பக்கத்து பொசிஷன்ல எழுதிருக்கேன், சோ அதுல ஆப்போசிட் பாரா. அவ்வளவுதான். சரியா? பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? யாருக்கெல்லாம் பாஸ் ஆக படிச்சிட்டு இருக்கீங்க? how many of you want to pass? I understood without even seeing. காதுல வாங்கினே எனக்கு புரிஞ்சுக்குதுன்றீங்க. யாரெல்லாம் பாஸ் ஆகணும்னு நினைச்சுக்கிறீங்களோ கண்டிப்பா பாருங்க. யாரெல்லாம் வந்து கடைசி ரிவிஷன் வேணுமோ அவங்களும் பாருங்க. யாருக்கெல்லாம் மேம் நான் 85+ வாங்கணும், 80+ வாங்கணுமோ நீங்களும் பாருங்க. பிகாஸ் திஸ் ஆர் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம ஈத்தர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போறோம். கரெக்டா லிசன் பண்ணு. நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈத்தாக்சி ஈத்தேன் வந்து எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன்? Ethoxyethane. It is a 5 mark question, direct 5 mark question. Everybody listen carefully. Yes. So CH3, CH2. Okay. Ether அப்படின்னா என்னப்பா? ROR group இல்லையா? அதே CH2, CH3. இந்த சைடு நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? நடுவில் என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆட்டோ ஆக்சிடேஷன் என்னப்பா? நான் வந்து ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எந்தவித ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ணல. தானாவே அது வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுது? ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஓகே, தானாவே அது வந்து என்ன ஆயிடுது? ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகணும். ஓகேவா? இதுல வந்து நமக்கு வந்து என்ன ஆட் ஆகணும்? ஆக்சிஜன் வந்து நமக்கு ஆட் ஆகணும். அதுதானே வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இங்க ஒரு ஆக்சிஜன் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. அண்ட் தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஆக்சிஜன் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு ஆக்சிஜனும் இங்க வந்து நம்ம 2 ஆக்சிஜனும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ அப்படியே ஆட் பண்ணி நான் ப்ராடக்ட் எழுதுறேன் பாருங்க. ஸோ CH3, CH2, O, CH, O, CH. இங்க பாரு, இங்க நமக்கு 2 ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சு. இங்க நமக்கு OOH, CH3. கிளியரா? புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்கும்? இதுதான் 1-ethoxy ethyl hydroperoxide. ஓகே, இவ்வளோலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஹைட்ரோபெராக்சைடு ஏன் நான் தெரியுமா சொன்னேன்? இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? HOOH. இதே மாதிரி இங்கேயும் இருக்கு இல்லையா நமக்கு? அதனாலதான் இது நம்ம ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சரியா? இப்போ என்னம்மா கிரிக்னாட் விட்டுட்டீங்க? ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர் தானேப்பா இது? ஆட்டோ ஆக்சிடேஷன். ஓகேவா? ஓ, அந்த கொஸ்டின் விட்டுட்டீங்களா? அது படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, நமக்கு வந்து we are getting diethyl. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு. இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணா ஒரு ப்ராடக்ட், இங்க வந்து நம்ம 2 ஆக்சிஜன் ஆட் பண்றப்போ இன்னொரு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றோம். அந்த ப்ராடக்ட் எழுதலாமா நம்ம? ஸோ CH3, CH2, OO. 2 ஆக்சிஜனா? OO, CH2, CH3. ஸோ செம ஈஸி இல்லையாப்பா? ஸோ இது எல்லாருக்கும் எழுத தெரியும் இல்லையா? ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகே, ஸோ டைத்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ டைத்தைல் ஈத்தர் நம்ம வந்து எழுதிக்கிறோம். இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எழுதிரு. இந்த கார்பன்ல 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணி இங்க ஒரு ப்ராடக்டை எழுதிரு. அவ்வளவுதான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியரா? ஹவு மெனி ஆஃப் யூ ஃபைண்ட் திஸ் வெரி வெரி கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஆக்சிடேஷன்ல என்ன நடக்கும்? ஆக்சிஜன் ஆட் ஆனா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகேவா? சாரி, ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து ஆக்சிடேஷன் தான். அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் வந்து ஆக்சிடேஷன் தான். கிளியரா? ப்ராடக்ட் உடைய நேம். ஓகே, ஸோ நான் இப்போ இதோடைய நேம் எல்லாமே எழுதி போடுறேன். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் அ ஃபுல் மார்க். நேம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஈத்தாக்சி ஈத்தேன்.
ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகேவா? அடுத்தது இங்க நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய பேர் என்ன தெரியுமா? டை இத்தைல் பெராக்சைடு. டை இத்தைல் பெராக்சைடு. ஓகேவா? அடுத்தது இங்க பாரு, நமக்கு வந்து பெராக்சைடுல ஹைட்ரஜன் இருக்கு அதுக்கு பதிலா. சோ 1 ஈத்தாக்சி இத்தைல் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகே, 1 ஈத்தாக்சி இத்தைல் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகேவா? சோ இதை எழுதினா ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கிடலாம். 5 மார்க் கொஸ்டின். சோ யாருக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, மேம் 5 மார்க் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? எஸ். ஓகே, சோ இப்போ அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? லூகாஸ் ரீஏஜென்ட் பார்த்தாச்சு, விக்டர் மேயர் டெஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் எஸ், சோ how was aryl halate prepared by using? கம்பல்சரி கொஸ்டின்ல இதை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பப்ளிக்ல கம்பல்சரி கொஸ்டின்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் கிளியரா தெரியும்? விபி தியரி எல்லாமே படிக்க தான் போறோம். நீங்க கொஞ்சம் பேஷண்டா கொஞ்சம் அமைதியா கிளாஸ் கவனிக்கணும். மென்டி யாருப்பா மென்டி வேணும்? மென்டி வேணும்ன்றீங்க, பாதி க்ரௌட் மென்டி வேணான்றாங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாமா வேணாமா? பப்ளிக்ல இது கம்பல்சரி இல்லை, இன்கேஸ் கேட்டா விட்டுலாமா நம்ம? So when you see பப்ளிக்ல கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா which we cannot tell. இப்போ இந்த வருஷம் பப்ளிக்ல ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல கேட்ட எந்த கொஸ்டினுமே நமக்கு வந்து ரிப்பீட் ஆகல. ஆனா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது எடுத்துப்போம், which is the ஒரு லா வந்து ஒன்று இருக்கும் இல்லையா, ஃபாரடேஸ் லா. ஸோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பப்ளிக்ல 2 வாட்டியுமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு இதுல 2 மார்க்ல கேட்டாங்க, ஒரு இதுல 3 மார்க்ல கேட்டாங்க. சரியா? ஸோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா வந்து நமக்கு ரிப்பீட் வந்து 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட், பட் அதை மட்டும் நம்பி போக முடியாது. ஓகே, மென்டி தான் நான் சொல்லிட்டேன்ல, மென்டிக்குனா நம்ம 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம், 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்றோம் அண்ட் தென் நமக்கு 2K லைக்ஸ் வரணும். அதுதான் வந்து மென்டிக்கான டார்கெட். 2K லைக்ஸ் வந்துட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மென்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ how was aryl halate prepared by using Cu2Cl2 in presence of HCl? இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் செம்ம இம்பார்ட்டன்ட். நான் இது வந்து என்ன நேமிங் ரியாக்ஷன் யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ aryl halate நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் cuprous chloride யூஸ் பண்ணி in presence of HCl. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஸோ வெரி குட் கரெக்டா பக்காவா பிடிச்சிட்டீங்க. பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து குளோரோபென்சீன் அண்ட் புரோமோபென்சீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன். வெரி குட். கேட்டமேன் கிடையாது, சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல தான் நம்ம Cu2Cl2 cuprous chloride யூஸ் பண்ணுவோம். ரீஏஜென்ட் யாருக்கெல்லாம் மறக்குதோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, Cu2Cl2 cuprous chloride யூஸ் பண்ணா அது சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இதுவே அதுக்கு பதிலாக காப்பர் பவுடர் யூஸ் பண்ணுவோம், வெறும் காப்பர் யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்னது, கேட்டமேன் ரியாக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா C6H5N2Cl. ஓகேவா? ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை நான் எது கூட தெரியுமா ரியாக்ட் பண்றேன், Cu2Cl2 in presence of HCl. அதுதான் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க இல்லையா, cuprous chloride கொடுத்துட்டாங்க. அடுத்தது Cu2Cl2 in presence of HBr. ஓகேவா? Cu2Br2 in presence of HCl. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், குளோரோபென்சீனும் புரோமோபென்சீனும் நமக்கு ப்ராடக்ட்ல வந்து கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நைலான் 66 எல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம். ஓகேவா? கண்டிப்பா இதோடைய PDF யாருக்கெல்லாம் வேணும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ C6H5Cl. ஓகே, ஸோ C6H5Cl நமக்கு குளோரோபென்சீன் ப்ராடக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் C6H5Br நமக்கு புரோமோபென்சீன் ப்ராடக்டா கிடைக்கும் வித் எலிமினேஷன் ஆஃப் N2. கிளியரா? கரெக்டா இந்த இடத்துல நமக்கு பாண்ட் வந்து க்ளீவ் ஆகும். ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல நம்ம காப்பர் குளோரைட் குப்ரஸ் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு குளோரோபென்சீன் கிடைக்கும். அண்ட் தென் குப்ரஸ் புரோமைட் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரோமோபென்சீன் ப்ராடக்டா கிடைக்கும். கிளியரா? பக்காவா? புரிஞ்சுதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இன்னும் உங்களுக்கு வந்து சேரலையா, அப்போ ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 15 சாப்டர்ஸ் உடைய லிங்க் சென்ட் பண்ணுங்க, தமிழ் மீடியம் அனுப்புங்க. ஓகே? சாப்பிடல. எஸ், நீங்களா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இன்னும் 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் போலாமா? எஸ்
எஸ், ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி இந்த ஃபாலோயிங் செகண்ட் ஏபிசிடி ரியாக்ஷன். இதுவும் நமக்கு கம்பல்சரிக்கு செம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பயங்கர இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் சி. CH3Br NaN3, அதாவது சோடியம் அசைட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? இதோ கிளியரா பாருங்க, CH3Br இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு NaN3 சோடியம் அசைட் கூட நமக்கு ரியாக்ட் பண்றப்போ we will be getting செம ஈஸிப்பா. இந்த சோடியம் எப்பயுமே இந்த புரோமினை பார்த்தது அப்படின்னா NaBr வெளியில போயிடும். சோடியம் வந்து நம்ம புரோமின் கூட போச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னவா வெளியில போயிடும்? NaBr வெளியில போயிடும். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எஸ், சாப்பிடலாம் சாமி குத்தங்கா அப்படிலாம் கிடையாது. CH3N3 இல்லையா? ஸோ we will be getting methyl azide as the product இல்லையா? இது வந்து நமக்கு வந்து என்னது? methyl azide வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகேப்பா, வெரி ஈஸிப்பா. இந்த N3 எடுத்து இங்க போட்டுருங்க, NaBr அப்படியே தூக்கி வெளில போட்டுரு. அடுத்த ஸ்டெப்ல நான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டா? கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து நம்மளுடைய ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரெடியூசிங் ஏஜென்ட்னா வந்து என்ன ஆகும்? நமக்கு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகும். அப்போ இங்க என்ன ஆகும்? நமக்கு இந்த CH3N3 இருக்கு இல்லையா, N3 இருக்கு இல்லையா, இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா N2, அதாவது ஒரே ஒரு நைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். 2 நைட்ரஜன் வந்து நமக்கு வெளியில போயிடும், நைட்ரஜன் கேஸா வெளியில போயிடும். 2 நைட்ரஜன் கேஸா வெளியில போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் போயிட்டு அதுல என்ன ஃபார்ம் பண்ணும்? நமக்கு NH2 ஃபார்ம் ஆகும், அதாவது அமின் குரூப் ஃபார்ம் ஆகும். இந்த 2 ஹைட்ரஜன் போயிட்டு அப்போ CH3NH2 இல்லையா? ஸோ we get methyl amine as the product. methyl amine வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இதுவும் நமக்கு பப்ளிக்ல ரிப்பீட் ஆகி இருக்கு. இதுவும் நமக்கு பப்ளிக்ல வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. ஆனா இந்த வாட்டி வருமா அப்படின்னா, வருமா தெரியாது. ஆனா இதை பேஸ் பண்ணி நமக்கு வேற மாதிரி கேட்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, லைக் ஓனா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுல ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். சாரி, ஏ வந்து இது இல்லையா, ஏ வந்து என்னது? மித்தைல் அசைடு. அண்ட் தென் பி வந்து என்னது? மித்தைல் அமின். இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? நான் திருப்பி கிளியரா வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ CH3Br, அதாவது புரோமோ மீத்தேன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். புரோமோ மீத்தேனை சோடியம் அசைட் கூட நம்ம ட்ரீட் பண்றோம். அப்போ நமக்கு A அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. விச் இஸ் தட், இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த Naயும் Br-ம் சேர்ந்து NaBr வெளியில போயிடுது. இந்த Naயும் Br-ம் சேர்ந்து NaBr வெளியில போயிடுது. அப்போ இந்த N3 அப்படியே தூக்கி எழுதிடலாமா? ஸோ CH3N3. ஓகே, ஸோ we got methyl azide as the product. அப்போ இந்த methyl azide லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் ஆகுது. ஸோ இப்போ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து என்னதுப்பா? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரெடியூசிங் ஏஜென்ட்னா வந்து என்ன நடக்கும்? நமக்கு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகுது. 2 நைட்ரஜன் கேஸா நமக்கு வெளியில போயிடுது. ஸோ NH2 இங்க போயிட்டு ஆட் ஆச்சுன்னா நமக்கு மித்தைல் அமீன் ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் கிளியர்? இது யாருக்கெல்லாம் கிளியர்? பக்காவா சொல்லுங்க. எந்த பிளேஸ்ல இருக்கீங்க? we are from கோயம்புத்தூர். கிளியர். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன போலாம்? நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் என்ன போலாம்? குயிக்கா சொல்லுங்க. மெட்டீரியல் குரூப்ல அனுப்புங்க. கண்டிப்பா மெட்டீரியல் வந்து குரூப்ல சென்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. கண்டிப்பா நேம் எழுதணும். கண்டிப்பா நேம் எழுதணும். ஓகே, சோ இப்போ நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ பிஃபோர் வி கோ யூனிட் வைஸ் நம்ம இந்த இன்னொரு கம்பல்சரி கொஸ்டின் போயிடலாம். படிக்கிறப்போ தூக்கம் வருதா? யாருக்கெல்லாம் படிக்கிறப்போ பயங்கரமா தூக்கம் வருது? மேம் செம்மையா தூக்கம் வருது மேம், படிக்க உட்காந்தாலே தூக்கம் வருது மேம் அப்படின்னு நினைக்கிறீங்க? How many of you? இல்ல மேம், இல்ல 2 கேட்டகரி இருப்பாங்க. இல்ல மேம், படிக்கிறப்போ அந்த டென்ஷன்லயே தூக்கமே வர மாட்டேங்குது மேம். Verification 10 minutes break. பயமா இருக்கு. பயத்தினால தூக்கம் வராதுப்பா. இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஃபீவர் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து தூக்கம்லாம் வந்து வராது. அப்படியே தூக்கம் வருது அப்படின்னா டக்குனு எழுது, தண்ணி குடிங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. பட் இன்னைக்கு நைட்டு 11:30க்குலாம் தூங்கிடுங்க. சரியா? அது மட்டும் எனக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப். ஓகே, ஸோ இன்னைக்கு நைட்டு 11:30க்குள்ள
படிச்ச வரைக்கும் போறோம், மூட்டை கட்டி வச்சிருங்க. காலையில 6 மணிக்கு எழுந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ இன்னைக்கு பிளான் கரெக்டா நீ கவனிப்பா. ஸோ இப்போ கிளாஸ்ல நீ கவனிக்கிறப்போ உனக்கு ஒரு வாட்டி நீ கவனிச்சிருப்ப, ஆனா அதோட நீ போய் எக்ஸாம் எழுத முடியாது. என்ன பண்ணணும், ஒரு வாட்டி நீ வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ எவ்ரிபடி ஆர் யூ லிசனிங் டு த பிளான் ஐ எம் சேயிங்? ஸோ இப்போ கிளாஸ்ல நான் உனக்கு ஆன்சரோட சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீ ஃபர்ஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்கோ. ஓகே, ஸோ புரிஞ்சுப்பேன். அது முடிச்ச உடனேவே உனக்கு நான் எல்லா பிடிஎஃப்பும் நான் வந்து கொடுத்துட போறேன். ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாம் எடுத்து டக்குன்னு ஒரு பிரிண்ட் போட்டு என்ன பண்ண போற, நீ அதெல்லாம் அழகா உட்காந்து படிக்க போற. ஸோ மேக்ஸிமம் ஒரு 45-50 பேஜ் தான் வரும். டக்குன்னு பிரிண்ட் அவுட் போட்டு அழகா உட்காந்து அதை மட்டும் உட்காந்து ரிவைஸ் பண்ணு. புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து கம்ப்ளீட் பண்ணு. பண்ணிட்டியா? ஓகே, நாளைக்கு காலையில எழுந்து திருப்பி ஒரு வாட்டி அழகா அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போ. சரியா? எஸ், ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஒரு கம்பல்சரி கொஷின், ஏபிசிடியில் இருக்கிற ஒரு கம்பல்சரி கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுவும் நமக்கு பப்ளிக்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஓகேவா? ஸோ CH3NO2 இருக்கு, அது வந்து நமக்கு SN in presence of HCl கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? NO2 குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். NO2 குரூப் ரெடியூஸ் ஆயிடும். என்னவா ரெடியூஸ் ஆகும்? நமக்கு NH2 ரெடியூஸ் ஆயிடும். ஸோ CH3NH2 நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மித்தைல் அமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாருக்கெல்லாம் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி கொஷின்ஸ் வேணுமோ இப்போ ஜஸ்ட் கவனிங்க. குரூப் இஸ் ஃபுல்லா. அப்போ 100 லேர்னிங் நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் 8 வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, நீங்க 100 லேர்னிங் ஹெல்ப்லைன் நம்பர் இப்போ உங்களுக்கு தெரியுது 9005504499 நம்பருக்கு வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ அடுத்து பாருங்க, நான் ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் NH4Cl கூட நான் வந்து ட்ரீட் பண்றேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்பயும் எனக்கு ரிடக்ஷன் தான் வந்து நடக்கும். ஓகே, ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு இந்த ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் இன்னொரு ஹைட்ரஜன் இங்கேயும் வந்து நமக்கு ஆட் ஆகும் அண்ட் ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு வெளியில போயிடும். ஓகேவா? அப்ப பாரு என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ CH3NHOH. ஓகே, ஸோ CH3NHOH நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும், விச் இஸ் மித்தைல் ஹைட்ராக்சிலமின், விச் இஸ் மித்தைல் ஹைட்ராக்சிலமின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? மித்தைல் அமின் நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. இதை மட்டும் எழுதினாலே மார்க் தான். மித்தைல் அமின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. when you treat it with NH4Cl in presence of zinc நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மித்தைல் ஹைட்ராக்சிலமின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், ஓகே. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் அக்கவுண்ட் த ஃபாலோயிங். இது 3 இருக்கு. இது 3ம் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஆர் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். Aniline does not undergo Friedel-Crafts reaction. Ethylamine is soluble in water whereas aniline is not. Amines are more basic than amide. Okay, so this is one ரீசனிங் கொஸ்டின். இது யாராவது இது வரைக்கும் படிக்கலனா இப்போவாது பார்த்துட்டு போ, ஏன்னா இது செம ஈஸி. ஓகே, பயங்கர ஈஸி. சரியா? எஸ். புரியல? எதுப்பா புரியல? இது புரியலையா? இது ஒண்ணுமே இல்லப்பா. நம்மளுடைய நைட்ரோமீத்தேன் இருக்கு இல்லையா, நைட்ரோமீத்தேனை நீங்க 10 in presence of ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகி you will be getting மித்தைல் அமின் as the product. ஓகே, மித்தைல் அமின் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இதுவே நீங்க when you use it zinc in presence of NH4Cl கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting methyl hydroxylamine as the product. அவ்வளவுதான். இது நமக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வேணுமோ நேத்து கிளாஸ்ல தான் நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். நேத்து ஈவினிங் லைவ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து ஈவினிங் லைவ்ல டாப் 10 ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லி கொடுத்து அதோடைய பிடிஎஃப்பும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குரூப்ல சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ குரூப் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐ வில் கோ அண்ட் தென் ஐ வில் ஜஸ்ட் சென்ட் யூ. கிளியரா? ஸ்கிரீன் நடுவில் ஏதோ ப்ளூ கலர்ல இருக்கு வாட்டர் பாட்டில், நான் ஊத்திட்டேன். ஓகேவா? இப்ப பாருங்க, aniline does not undergo Friedel-Crafts reaction. Why? So டக்குன்னு யாருக்கு ஆன்சர் தெரியுமோ வந்து சொல்லுங்க. there is no time to waste. இல்லையாப்பா? ஃபர்ஸ்ட் aniline எதனால நமக்கு வந்து Friedel-Crafts reaction நடக்குது? நெட் பேக் முடிய போகுதுன்னா நெட் பேக் இப்பவே போட்டுருங்க. இப்போ செலவு பண்ணாம எப்ப செலவு பண்ண போறீங்க நெட்டுக்கு இல்லையா? ஸோ ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ஐ கிவ் யூ பிரேக். ஓகே, யா.
ஸோ இப்போ அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம அனிலின் வந்து ஒரு லீவிஸ் ஆசிடா பேஸா. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் கிளாஸ் நடத்துறப்போவே நடுவில் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கும் சொல்லி தர போறேன். நம்ம அனிலின்ல என்ன இருக்கு, நமக்கு NH2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த NH2 குரூப்ல என்ன இருக்கு, நமக்கு we have டபுள் பாண்ட் நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டபுள் பாண்ட்னு சொல்லிட்டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அது லீவிஸ் ஆசிடா இல்ல லீவிஸ் பேஸா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அது லீவிஸ் ஆசிடா இல்ல லீவிஸ் பேஸா? எஸ், அது வந்து என்னது, இட் வில் பி ஆக்டிங் as a லீவிஸ் பேஸ் இல்லையா. ஸோ சாரி இது வந்து என்னது, திஸ் இஸ் அ பேஸ் இல்லையா. அனிலின் வந்து அப்போ வந்து என்னவா இருக்கும், நமக்கு பேஸா வந்து இருக்கும். அப்போ அது எது கூட போயிட்டு ஆட் ஆகும், ஒரு லீவிஸ் ஆசிட் கூட போயிட்டு அது வந்து அட்டாக் பண்ணும். ஒரு லீவிஸ் ஆசிட் கூட அட்டாக் பண்ணுது அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ அடக்ட். இப்போதான் நம்ம இங்க வரப்போறோம். அனிலின் ஏன் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நேமிங் ரியாக்ஷன் இல்லையா. ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல நம்ம AlCl3 அலுமினியம் குளோரைட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அலுமினியம் குளோரைட் வந்து என்னது, அலுமினியம் குளோரைட் இஸ் a லீவிஸ் ஆசிட். ஆனா நம்ம அனிலின் வந்து பேஸ். சோ இந்த லீவிஸ் ஆசிடும் பேஸும் சேர்ந்து ஒரு அடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதனால அது என்ன பண்ண முடியாது, அடுத்த ரியாக்ஷன் நடக்க முடியாது. அவ்வளவுதான். லீவிஸ் ஆசிடும் அனிலின் வந்து ஒரு பேஸா இருக்கிறதுனால தே ஃபார்ம் அ அடக்ட். அடக்ட்னா இமீடியட்டா ஃபார்ம் பண்ற ஒரு இன்டர்மீடியேட் தான் நம்ம அடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்த question, ethylene amine is soluble in water whereas aniline is not. ethylene amine வந்து soluble in water, ஏன்னா aniline வந்து கிடையாது. ஏன், டக்குன்னு வந்து சொல்லுங்க. ஒரு 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 கெமிக்கல் வந்து நமக்கு வாட்டர்ல வந்து சாலபிளா இருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் ஆகல, ஃபெயில்டுன்னு வருதா, மெசேஜ் த ஹெல்ப்லைன் நம்பர், நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து ethyl amine is soluble in water whereas aniline is not. Why? So ethyl amine வந்து என்ன பண்ணும், நமக்கு வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, வாட்டர் கூட வந்து அது என்ன பண்ணும், இன்டர்மாலிகுல் ethyl amine வந்து இட் ஃபார்ம்ஸ் intermolecular ஹைட்ரஜன் பாண்டிங். பட் அனிலின் வந்து என்ன பண்ணாது, நமக்கு ஃபார்ம் பண்ணாது. பட் அனிலின்ல வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணாது. தட் intermolecular ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் நாட் பாசிபிள். ஏன் கரெக்டா சொல்லுங்க. பிகாஸ் அனிலினுடைய ஃபார்முலா வந்து என்னது, C6H5 in presence of NH2. ஓகே, C6H5 NH2 நமக்கு இருக்கு. பெரிய கார்பன் குரூப். இப்பதான் ஆக்ஷன் ஆஃப் சோப்ல நான் சொல்லி கொடுத்தேனே, கார்பனுக்கு ஹைட்ரஜன் பிடிக்குமா பிடிக்காதா, கார்பனுக்கு ஹைட்ரஜன் பிடிக்குமா பிடிக்காதா? எஸ், கார்பனுக்கு ஹைட்ரஜன் பிடிக்காது. இட் இஸ் ஹைட்ரோபோபிக் இல்லையா. சோ ஹைட்ரோபோபிக் பார்ட் இருக்குன்னா அது அப்போ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணாது. வெரி குட். அடுத்தது, அமின்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் அமைடு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா அமின்ஸ்ல வந்து நமக்கு லோக்கலைஸ்டு, அதாவது அமின்ஸ்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கு, நமக்கு லோக்கலைஸ்டா இருக்கு. அமின்ஸ்ல மட்டும்தான் இருக்கு localized on nitrogen atom. ஆனா அமைடு இருக்கு இல்லையா, அமைட்ல இருக்கிற அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் நைட்ரஜன் நமக்கு வந்து எப்படி இருக்கு, லோக்கலைஸ்டா இல்ல, டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது அதோட இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த கீவேர்ட் எழுதினா you will be getting the mark. புரிஞ்சுதா? போர்டு யாருக்கெல்லாம் கிளியரா இல்ல, எனக்கு கிளியரா இருக்குப்பா போர்டு. உங்களுக்கு ஐ திங்க் ஸோ நெட் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெட் பேக் போட்டுருங்க. சும்மா ஒரு பர் டே 25 rupees அந்த மாதிரி நெட் பேக் போட்டுருங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? புரோமினேஷன் ஆஃப் அனிலின் தான் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. புரோமினேஷன் ஆஃப் அனிலின் பார்த்துட்டோமா பார்க்கலையா? யாருக்கெல்லாம் கிளியர், யாருக்கெல்லாம் ஒண்ணுமே மேம் புரியல மேம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரோமினேஷன் ஆஃப் அனிலின். இங்கதான் நம்ம பார்த்தோமா பார்க்கலையா? பார்க்கல. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம புரோமினேஷன் ஆஃப் அனிசோல் தான் பார்த்தோம். I'll show you. We saw புரோமினேஷன் ஆஃப் அனிசோல் பார்த்தோம். அனிசோலும் அனிலினும் ஒண்ணு கிடையாது. ஓகே, அனிசோல் வந்து OCH3 மீத்தாக்சி குரூப் இருக்கும். சரியா? அங்க நமக்கு பேராவும் ஆர்த்தோவும் கிடைக்கும். ஆனா அடுத்தது பாருங்க, இங்க புரோமினேஷன் ஆஃப் அனிலினுடைய ஃபார்முலா வந்து என்னது, சோ தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? அனிலின், அனிசோல், கிளிசரால், கிளைகால், இந்த கன்ஃபியூஷன் யாருக்கும் வரக்கூடாது. ஷார்ட்ஸ்ல பார்த்தாச்சு. யாரெல்லாம் ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு வந்தீங்களோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு. புரோமினேஷன் ஆஃப் அனிலின் நான் ஷார்ட்ஸ் எடுக்கவே இல்லையே. தப்பா சொல்றீங்க பாத்தீங்களா? புரோமினேஷன் ஆஃப் அனிசோல் தான் நான் ஷார்ட்ஸ்ல எடுத்தேன், அனிலின் எடுக்கல.
அனிலின் வந்து என்னப்பா ஃபார்முலா? பென்சீன் ரிங்ல நமக்கு NH2 குரூப் வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது நம்ம புரோமின் வாட்டர் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? புரோமின் வாட்டர் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற NH2 குரூப் எப்படி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா தான் வந்து இருக்கு. ஸோ 3 பொசிஷன்லயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆயிடுது. ஓகே, ஸோ நான் இப்போ கிளியரா உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன். So I'll just write it this way so that it will be easy for you. So இங்க பாருங்க, இங்க நான் வந்து NH2 group போட்டேன். ஓகே, அப்ப அனிலின் அப்படியே வந்து இருக்கு. So 3 பொசிஷன்லயுமே நம்மளுடைய புரோமின் போயிட்டு அட்டாச் ஆகிரும். இங்கேயும் அட்டாச் ஆயிடும், இங்கேயும் அட்டாச் ஆயிடும், இங்கேயும் அட்டாச் ஆயிடும். which is that 2 4 6. okay, so 2 second position, fourth position and then sixth position. So 2 4 6 tribromo anilin. Okay, so 246 tribromo anilin தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? How many of you understood it clearly? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? Yes, NH3 போட்டனா, சாரிப்பா, அவசரமா சொல்லி கொடுக்குறப்ப NH3 போட்டேன், NH2. கிளியர்? பக்கா? லஞ்ச் பிரேக்கா? நோ லஞ்ச் பிரேக். ஓகே, சோ இப்போ ஒரு half an hour மென்டி போயிட்டு வரலாமா? ஒரு 20 minutes மென்டில கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பார்த்துட்டு வரலாமா? ஸோ நான் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்லாம் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பப்ளிக்ல ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 8 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்குன்னு நம்ம இப்போ போயிட்டு தனியா படிக்க முடியாது. ஆனா எடுத்தோன்னே 1 மார்க்லயே நமக்கு ஒரு 5 மார்க் 8 மார்க் போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் டஃப், ரைட்? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மென்டி போலாமா? கேன் வி கோ ஃபார் மென்டி? எஸ், நோ? ஸோ மென்டில போயிட்டு குயிக்கா சாப்டர் ஒரு half an hour மட்டும் மென்டி முடிச்சுட்டு we'll again come back to the class. மென்டியா? எஸ் மென்டியா? நோ மென்டியா? எஸ். நோ. ஃபாஸ்டா. லஞ்ச் பிரேக் என்னப்பா? லஞ்ச் பிரேக் கொடுக்கலாம். எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக்னு சொல்லுங்க, விட்டுறலாம். நிறைய நோ மென்டி தான். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸ் ரிவிஷன் போகலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் செஷன் வந்து சூப்பர் டூப்பர் பக்காவா வந்து இருக்க போகுது. ஸோ எவ்ரிபடி குயிக்லி ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட். உங்களுக்கு நான் ஒரு 1 minute டைம் தரேன். சாப்டர் 6 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் பயங்கர ரேபிட். ஸோ 15 சாப்டர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்னா நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ கண்ணெல்லாம் உங்களுக்கு வலிக்கும். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் 1 minute. 1 minute எல்லாரும் கொஞ்சம் கண்ணு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கிடைக்கும். சரியா? ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சாப்டர் 6 வந்து குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா, இதே மெட்டீரியலை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ண போறீங்க. சரியா? ஸோ வில் ஹாவ் அ பிளான் ஹியர். என்ன பிளான் அப்படின்னா இப்போ கரெக்டா வந்து இன்னும் ஒரு குயிக்லி ஒரு சாப்டரும் ஒரு 20 minutesக்குள்ள நம்ம ரேப்பிடா முடிக்க வந்து பார்ப்போம். என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம அந்த ரேப்பிடா ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அதோட PDF உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 3-4 o'clock அப்புறம் நீங்க அதை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போயிடலாம். ஸோ த பிளான் இஸ் குட் எனஃப். ஸோ டக்குன்னு சாட்ல கொஞ்சம் ஃபயர் போட்டு கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ இமீடியட்லி ஸ்மாஷ் த லைக் பட்டன். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் வி ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. எனக்கு கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி தான் இருக்கு. எஸ். ஸோ ஸ்கிரீன் உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? த ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி கிளியர் ஃபார் யூ, ரைட்? ஓகே, சூப்பர். மென்டி பசங்களா, மென்டி கேட்கறவங்க கண்டிப்பா மென்டி உண்டு, ப்ராமிஸா மென்டி உண்டு. பட் இப்போ இந்த 6th சாப்டர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதை முடிச்சிட்டு நம்ம வந்து கண்டிப்பா மென்டி வந்து வச்சுப்போம். சரியா? ஸோ எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர் ரைட் நவ். ஓகே, லோ பேட்டரி. ஓகேப்பா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டிஃபைன் யூனிட் செல். என் கூட சேர்ந்து ஃபாஸ்டா படிச்சுட்டே வாங்க. யூனிட் செல் அப்படின்னா எந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரே கிளாஸ் தான் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் இட் ஆஸ் யூனிட் செல். அடுத்தது
வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்? இந்த கொஸ்டின் 3 மார்க்ல கேட்கலாம், இல்லனா வந்து நமக்கு எதுல கேட்கலாம், 5 மார்க்ல நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அயானிக் கிறிஸ்டல்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன? தே ஆர் வெரி வெரி ஹார்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப நமக்கு ஹார்டா இருக்கும். அப்பவே அடுத்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் லிங்க் பண்ணி படிக்கலாம். ஒன்று வந்து ஹார்டா இருக்கும் அப்படின்னா அதோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். அதை மெல்ட் பண்றதுக்கு எனக்கு பயங்கர டெம்பரேச்சர் வேணும். அப்போ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் சம ஹையா இருக்கும். அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் ஹையரா இருக்குப்பா, ஒரு விஷயம் ரொம்ப ஹார்டா இருக்கு, அப்போ அது ஈஸியா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா? பண்ணாது. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா வந்து என்னது? எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனாதான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ ஈஸியா கண்டக்ட் பண்ணாது. எதுலன்னா சாலிட் ஸ்டேட்ல. ஆனா அது கொஞ்சம் நம்ம மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோல்டன் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஸோ கதை மாதிரி ஈஸியா சொல்லித்தரேன். ஒரு கொஸ்டினும் முடிக்கிறப்போ எனக்கு நீங்க சாட்ல ஃபயர் போடுவீங்க. ஃபயர் போட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புரிஞ்சுப்பேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ கிளியரா பாருங்க, அயானிக் கிறிஸ்டல்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும். அதனால அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும். சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ஆனா மோல்டன் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். What are the different types of primitive unit cell? Primitive unit cell வந்து என்னது? cubic, tetrahedral, orthorhombic, hexagonal, monoclinic, triclinic, rhombohedral. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏதாவது ட்ரிக் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. குரூப் ஃபுல்லா ஹெல்ப்லைன் நம்பருக்கு தனியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. they will send you new group link. ஓகேவா? ஸோ CTOHMTR. ஓகே, ஓகே, சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? COT cot HMTR. ஓகே, சோ COT cot அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் வந்து எங்க இருக்கு? நம்மளோட 100 லேர்னிங் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ 100 லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்களா மெட்டீரியல் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? அண்ட் தென் டுகெதர் 100 லேர்னிங் டுகெதர் மெட்டீரியல். மேபி இந்த டீயை தூக்கி முன்னாடி போட்டுடலாமா? சோ H100 டுகெதர் மெட்டீரியல் ரிலீஸ் இப்படி ஞாபகம் வச்சுப்போம். சரியா? சோ COT கோயம்புத்தூர் அப்படி சி டாம் இஸ் தேர். வெரி குட். சோ சி டாம் இஸ் தேர் கூட நமக்கு ஈஸியா இருக்கு. CTOM சி டாம் இஸ் தேர் கூட வந்து கிளியரா தான் இருக்கு. இல்லனா COT HDMR அப்படி கூட நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ராம்போஹீட்ரல். ஓகேவா? அடுத்து இல்லனா கியூபோனே 4 அப்புறமே டெட்ரா அப்படின்னு எழுதுங்க. கியூபு கூட சேர்த்து டெட்ரா அப்படின்னு வந்து எழுதிருங்க. சரியா? அடுத்தது ஆர்த்தோரோம்பிக், ராம்போஹீட்ரல், அதுக்கப்புறம் மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ரெண்டுமே ஒரு மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஹெக்ஸாகோனல். ஓகேவா? ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல் அப்படி அமைச்சுக்கோங்க. டெட்ராகோனல் 4, டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ராம்போஹீட்ரல். படிச்சாச்சா? எஸ். ஃபயர். அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கிறிஸ்டல். வாட் இஸ் தி கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC? ஓகேவா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். SC, BCC, FCC இது மூணுத்துல இருக்கிற கோஆர்டினேஷன் நம்பரை கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். குயிக்கா பார்க்கலாமா? எஸ். சோ இப்போ the number of nearest neighbors that is surrounding an ion in a crystal is called coordination number. இதுல கீவேர்ட் என்ன தெரியுமா? நியரஸ்ட் நெய்பர். அதுதான். சோ ஒரு ஆட்டம் சுத்தி பக்கத்துல எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படின்னு. ஒரு ஆப்பிள்லாம் நான் இப்படி ஒரு ஆரஞ்சுல அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? சோ இதுல ஒரு ஆட்டம் சுத்தி அது கூட அட்டாச் ஆகி எவ்வளவு இருக்கு, நெய்பரிங் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த BCC கிறிஸ்டலை வந்து பாருங்களேன். BCCல வந்து எங்க இருக்கும்? எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு வந்து எப்படியும் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 கார்னர்ஸ்லயும் நமக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனா இந்த சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்குமா? அதை சுத்தி எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? 8 இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்றோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் கண்டிப்பா பார்ப்போம்ப்பா. பாயிண்ட் டிஃபெக்ட், ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி எல்லாமே பார்ப்போம். ஸோ பசங்களா டைபோரின் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் தான். ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி எல்லாமே செம்ம இம்பார்ட்டன்ட். படிச்சுட்டு வந்துருங்க. படிப்போம், நம்மள இங்கே படிப்போம். ஸோ டிஃபைன் மாலிகுலர் கிறிஸ்டல் டிஃபைன் பண்ணணும். தே ஹாவ் நியூட்ரல் மாலிகுல் ஆக்குபைஸ் இன் லாட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் கிறிஸ்டல். மாலிகுலர் கிறிஸ்டல்ல இருக்கிற கிறிஸ்டல்ஸோட சார்ஜ் எப்படி இருக்கு? நமக்கு நியூட்ரலா இருக்கு. கிறிஸ்டல்ஸோட சார்ஜ் வந்து எப்படி இருக்கு? நமக்கு நியூட்ரல் மாலிகுலா இருக்கு. ஸோ இதோடைய பாயிண்ட்ஸுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா ஹைலைட் பண்ணியே கொடுத்துறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப்ல ஈஸியா இருக்கும். எப்படி இருக்கும்? நமக்கு வந்து நியூட்ரலா இருக்கும். அண்ட் தென் தே ஹாவ் வான் டெர் வால்ஸ்
வாண்டவால் ஃபோர்ஸஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். எப்படி ஃப்ரீயா இருக்கும், அவ்வளோ டைட்டாலாம் பேக் ஆகி இருக்காது மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ்ல. எக்ஸாம்பிள் ஐஸ். ஓகேவா? அடுத்து explain the types of molecular crystals. இந்த molecular crystalsல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 types வந்து இருக்கு. ஒன்னு வந்து non-polar and then polar and then hydrogen. Okay, hydrogen bonded. Non-polar, polar and then hydrogen bonded. So இப்போ non-polarல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபோர்ஸ், இப்போ ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன ஃபோர்ஸால பிளிங்க் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து தெரியணும் நமக்கு. they are weak London force. ஓகே, எப்படி இருக்கு நமக்கு வீக்கான ஒரு லண்டன் ஃபோர்ஸா வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் naphthalene. அடுத்து போலார் ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைபோல் இன்டராக்ஷன். போலார் ஃபோர்ஸ்ல டைபோல் இன்டராக்ஷன். எக்ஸாம்பிள் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஐஸ். ஓகேவா? ஓகே, சோ அப்ப இந்த மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ்ல நீங்க ஐஸ், நாப்தலின், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நீங்க வந்து ஆன்சரா வந்து எழுதலாம். புரிஞ்சுதா? போர்டு கிளியரா இல்ல? யாருப்பா போர்டு கிளியரா இல்ல? நீங்க கொஞ்சம் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் ரெசல்யூஷன். கிளியரா? ஸோ கண்டிப்பா இந்த இது வந்து எல்லாமே நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கிளியரா? எஸ். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. மேபி தே லாஸ்ட் அஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சி சிம்பிள் கியூபிக் வந்து எவ்வளோ? 1 தான். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிசிசி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி வந்து எவ்வளோ நமக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கு. பிசிசியில வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. அடுத்தது எஃப்சிசியில வந்து 4. ஓகே, ஸோ எஸ்சியில எவ்வளோ? சிம்பிள் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 அண்ட் தென் பிசிசியில வந்து எவ்வளோ? 2 அண்ட் தென் எஃப்சிசியில வந்து எவ்வளோ? 4. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து மறந்துடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு வரும். ஓகேவா? எஸ். அடுத்தது வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன்? இப்போ நம்ம 6th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். குயிக்கா நம்ம அடுத்ததும் வந்து பார்க்க போறோம். ஸோ பிடிஎஃப் இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லையா என்ன? இது எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. சரியா? ஏன் நம்ம இவ்வளவு நாளா படிக்கல? நமக்கு சொல்லி தரத்துக்கு நமக்கு ப்ராப்பரான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கல, கத்துக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ கிளாஸ் முடிச்ச உடனேவே we will send you the PDF. ஓகே, யா. ஸோ இப்போ பிராக்ஸ் ஈக்குவேஷன் என்னப்பா? பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் n lambda which is equal to 2d sin theta. இதை மட்டும் எழுத போறோம். n lambda which is equal to 2d sin theta. இதுல n அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இதை மட்டும் எழுதினாலே ஈஸியா நமக்கு 3 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. Helpline number 900550449. Okay, yes. So n is the order of reflection and lambda is the wavelength of x-rays and theta தான் வந்து angle of reflection. Okay, இது வந்து angle of reflection, n வந்து order. சரியா? அதுக்கப்புறம் d வந்து interplanar distance. Okay, so பிராக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு 1 மார்க், இது எல்லாம் கரெக்டா எழுதினாதான் உங்களுக்கு 2 மார்க். அப்பதான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஆர்கானிக் இம்பார்ட்டன்ட்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, டீச்சும் பண்ணியாச்சு. மறக்காம ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பா யூ ஜஸ்ட் லிசன் டு த ஹோல் கிளாஸ். யார் ஃபுல் கிளாஸ் லிசன் பண்றீங்களோ உங்களுக்கு தான் வந்து பிடிஎஃப் பா. சரியா? எஸ். யா. ஸோ அடுத்தது டிஃபரன்ஷியேட் ஐசோட்ரோபி அண்ட் ஆன்ஐசோட்ரோபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ வந்து இதுல வந்து ரொம்ப எல்லாருமே தப்பு பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन என்னன்னா, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபியா ஆனைசோட்ரோபியா? கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபியா இல்ல ஆனைசோட்ரோபியா? கொஞ்சம் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கப்பா. போன்ல நெட் பிரச்சனையா இருக்கும். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஐசோட்ரோபியா ஆனைசோட்ரோபியா? குயிக்லி எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்து படிக்கணும் இல்லையா? கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து எடுத்துப்போப்பா. இப்போ வந்து நம்ம கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு பக்காவா அரேஞ்ச் ஆகிருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல நம்மளுடைய ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? நமக்கு பக்காவா அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நான் வந்து மெஷர் பண்றப்போ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நான் மெஷர் பண்றப்போ என்னுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ரோபி.
மறந்துடாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னது, கலர் பாக்குறீங்க, இல்ல வந்து நம்ம மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்றப்போ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா ஹார்ட்னஸ், இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுதான் வந்து ஆனிசோட்ரோபி. எக்ஸாம்பிள் கிறிஸ்டலின். இதுவே அமார்ஃபஸ் எடுத்துப்போம். அமார்ஃபஸ் எப்படி இருக்கும், ரேண்டமா இருக்கும். கிறிஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்மே நமக்கு ரேண்டமா இருக்கும். ஸோ ரேண்டமா இருக்குங்கிறப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து மெஷர் பண்ணாலும் நமக்கு வந்து எப்படி இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூ வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். ஸோ ரப்பர். புரிஞ்சுதா. ஸோ ஆனைசோட்ரோபி வந்து கிறிஸ்டல், ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோட்ரோபி வந்து அமார்ஃபஸ். ஓகே ஓகே, கிளியரா. ஓகேப்பா. பிராக்ஸ் ஈக்குவேஷனுக்கு ட்ரிக்லாம் வேணாம். n lambda is equal to 2d sin theta எழுதினாலே போறோம். மேம் பசிக்குது மேம், அப்படியா சசிகுமார், பசிக்குதுன்னா சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க, அப்படியே காதுலயே வாங்கிக்கோங்க சரியா. ஓகே, அடுத்தது பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம், இதை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் கேட்கலாம் சரியா. எஸ். ஸோ மென்டி வேணுமா, மென்டி நம்ம ஒரு 2 சாப்டர் டார்கெட் அண்ட் தென் 2K லைக்ஸ் நம்மளுடைய டார்கெட் இல்லையா. ஸோ அது 2 டார்கெட் முடிச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பா there is a மென்டி செஷன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஃபைன் கிறிஸ்டலின் லாட்டிஸ். ஒரு கிறிஸ்டலின் லாட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ the regular arrangement of ions in a crystal is called as crystalline lattice. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன பண்ணோம், டிஃபைன் யூனிட் செல் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒரு ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ரிப்பீட்டட் which is the யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இதுல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். அந்த அயான்ஸ் வந்து நம்ம ரெகுலரா அரேஞ்ச் ஆகி இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டலின் லாட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சரியா. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா. எஸ். ஸோ திஸ் இஸ் a 5 mark question. இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல எல்லா அயான்ஸுமே வந்து நமக்கு ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எல்லாமே வந்து எப்படி நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும், ஆர்டரா வந்து நமக்கு. மேம் எனக்கு சீக்கிரமா ரிவைஸ் பண்ண வைங்க மேம், எனக்கு சாவே வந்துரும் போல இருக்கு. எத்தனை பேர் வந்து யூ வாண்ட் இட் மோர் ஃபாஸ்டர் அண்ட் எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப பேனிக்ல இருக்கீங்க, ஜஸ்ட் ஷேர் இட் வித் மீ சோ தட் நான் ஃபாஸ்டா போலாமா ஸ்லோவா போலாமான்னு இருப்பேன். எஸ், ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் ஃபாஸ்டர், சாவே வந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு என்ன பயப்படுறீங்க. ஃபாஸ்டர், யூ வாண்ட் இட் ஃபாஸ்டர். ஓகே, ஃபாஸ்டா போலாமா, அப்புறம் புரியல ஃபாஸ்டா இருக்கு சொல்லுவீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வில் கோ இட் ஈவன் மோர் ஃபாஸ்டர். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல அப்போ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுவீங்களா, அப்போ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணணும். ஃபாஸ்டானா ஒரு டைம் தான் சொல்ல முடியும் யா. ஸோ ரேண்டமா அரேஞ்ச் ஆகிருக்கும் அமார்ஃபஸ்ல. ஸோ இப்போ ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனாலயே ஷேப் எப்படி இருக்கும், டெஃபினட் ஷேப்பா இருக்கும். அமார்ஃபஸ்ல இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். அனைசோட்ரோபி இப்பதான் பார்த்தோம், டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோடைய இது வந்து மாறும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. ஸோ ஆனைசோட்ரோபி, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ரோபி, அமார்ஃபஸ் சாலிட் வந்து நமக்கு ஐசோட்ரோபி. அடுத்தது ட்ரூ சாலிட்ஸ், கிறிஸ்டலின் சாலிட்ஸ் தான் நம்ம ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரியா. அடுத்து டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து டெஃபினட்டா இருக்கும். கரெக்டா இந்த டெம்பரேச்சர்ல தான் இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதுல இருக்கிற ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து எப்படி இருக்கும், நமக்கு இன்டெஃபினட்டா இருக்கும் சரியா. அடுத்து எக்ஸாம்பிள் NaCl அண்ட் டைமண்ட், சோடியம் குளோரைட் டைமண்ட்லாம் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் ரப்பர் அண்ட் கிளாஸ் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ், சூப்பர் கோல்டு லிக்விட். புரிஞ்சுதா. எஸ். ஓகே, அடுத்து ஷார்ட் கீ அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஈஸியா குயிக்கா வந்து சொல்லித்தரேன். பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மக்களே, பிடிஎஃப் நான் சத்தியமாக தருகிறேன். பிடிஎஃப் தராம நான் எங்க போறேன், இதே நீங்க படிக்கிற இதே பிடிஎஃப் நான் தரப்போறேன் சரியா. சோ கிளாஸ் இப்போ ஃபுல்லா கவனிங்க ஓகே. எஸ். ஸோ இப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி இருக்கு இல்லையா. ஷார்ட் கீ டிஃபெக்ட்ல சோடியம் குளோரின் இப்படிலாம் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ கிளாஸ்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கீங்க. மிஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் எழுந்து வெளில போ அப்படின்றவாங்க இல்லையா. அதேதான், ஒரு கிறிஸ்டல்ல இருந்து கேட்டையானும் ஆனையானும் பேரா வெளில போகுது அப்படின்னா அதான் ஷார்ட் கீ டிஃபெக்ட். புரிஞ்சுதா. okay, so missing of equal number of anion and cation. okay, equal number of anion and cation வந்து ஒரு கிறிஸ்டலை விட்டு வெளில போறது தான் நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அதோட எக்ஸாம்பிள் வந்து NaCl. இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் cation and anion வெளில போகணும். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே டேஸ்டா தான் இருக்கும் இல்லையா, ஒரே கேரக்டரிஸ்டிக்கா தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோடியமும் குளோரினும் ஏறத்தாழ ஒரே சைஸ்ல தான் இருக்கணும். சோ அந்த கேட்டையானோ ஆனையானோ ஏறத்தாழ சிமிலர் சைஸா தான் இருக்கணும். அடுத்து பாரு, ஷார்ட் கீ டிஃபெக்ட் will decrease the density of the crystal. சோ கிளாஸை விட்டு நீ வெளில போனனா கிளாஸோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடும்,
கம்மி ஆயிடும் இல்லையா? இதே மாதிரி தான் கிறிஸ்டலை விட்டு ஒரு கேட்டையான் அண்ட் ஆனியான் பேரா வெளில போயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்டலுடைய டென்சிட்டி என்ன ஆகும்? நமக்கு கம்மி ஆகும். சூப்பர்ப்பா. அப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட்ல இந்த 3 பாயிண்ட் தான் எழுத போறேன். என்ன எழுத போறேன்? மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். அடுத்த ஸ்டெப்ல எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட் எழுதிடுவேன். இந்த கேட்டையான் அண்ட் ஆனியான் எப்படி இருக்கணும்? சிமிலர் சைஸா இருக்கணும். அப்புறம் டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? எஸ், ஓகே. இப்போ அடுத்தது வந்து பாருங்க, லாஸ்ட் இயர் கேட்டாலும் இந்த வருஷம் வந்து கேட்கலாம். ஏன்னா இந்த ஷார்ட்கையும் ஃப்ரெங்கலும் கம்பைன் பண்ணி 5 மார்க்ல கேட்கலாம். அடுத்தது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வருவோமா? ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து என்ன தெரியுமா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, பயங்கரமா பசிக்குது கிளாஸ்ல, என்ன பண்ணுவேன்? நான் பாட்டுக்கு சாப்பிட்டு கிளாஸ் கவனிப்பேன் மேம். அது வந்து ஆன்லைன் கிளாஸ்ல. ஆஃப்லைன் கிளாஸ்ல ஸ்கூல்ல பயங்கரமா படிக்குது. மேத்ஸ் டீச்சர் பின்னாடி போர்டுல திரும்பி அவங்க பாட்டுக்கு எழுதி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பெஞ்சு கடியில பூந்து சாப்பிடுவோம் இல்லையா? அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுடைய கிறிஸ்டல்ல ஒன் ஆஃப் த அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட் ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, சோ கிளாஸை விட்டு வெளில போல பெஞ்ச் கடியில ஆக்குபை பண்ணுது, which is that interstitial site. சோ இப்படிதான் கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல வந்து கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்புக்குள்ள போயிடுது. சோ அதோடைய பிளேஸை விட்டுட்டு கேப்புக்குள்ள போயிடுது. எப்படி உங்க பெஞ்சில உங்க பிளேஸை விட்டுட்டு நீங்க பெஞ்ச் கடியில போறீங்க. சோ இட் இஸ் ஆக்குபையிங் த dislocation of ions and it is occupying the interstitial site வந்து ஆக்குபை பண்ணுது. சரியா? அதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் AgPr. இப்போ பாரு, இந்த கேட்டையானும் ஆனியானும் டிஃபரெண்ட் சைஸா தானே இருக்கணும். செம்ம குண்டா இருந்தீங்கன்னா உங்களால பெஞ்ச் கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியுமா? நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, முடியாது. இதுவே நம்ம வந்து என்ன பண்றோம், ரொம்ப குட்டியா இருக்கும் அப்படின்னா நம்ம ஈஸியா போயிட்டு பெஞ்ச் கடியில ஒளிஞ்சுக்கலாம். சோ ஸ்மாலர் அயான்ஸ், அதாவது அந்த கேட்டையானும் ஆனியானும் டிஃபரெண்ட் சைஸ்ல இருந்தாதான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல போய் ஆக்குபை பண்ணிக்க முடியும். அப்புறம் டென்சிட்டி சொல்லுங்கப்பா. நீங்க கிளாஸை விட்டு வெளியிலேயே போல, கிளாஸ்க்குள்ளேயே தான் பெஞ்ச் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ கிளாஸுடைய டென்சிட்டி என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்லயும் ஸ்ட்ரக்சர் வந்து டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். சோ இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஷார்ட் கீ டிஃபெக்ட் அகைன் சொல்றேன், மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து மிஸ் ஆகும், செல்ல விட்டே வெளில போயிடும். அப்போ டென்சிட்டி என்ன ஆகும்? கம்மி ஆகும். எக்ஸாம்பிள் NaCl அண்ட் கேட்டையான் அண்ட் ஆனியான் எப்படி இருக்கும்? சேம் சைஸா வந்து இருக்கும், ஏறத்தாழ சேம் சைஸா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா when you go to the Frenkel defect, பசங்களா are you just listening to the class or not? Are you listening or not? எக்ஸாம் அன்னைக்கு முத நாள்ல இருக்கும், நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? கெமிஸ்ட்ரி டயக்ராம் லைட்டா வரைஞ்சா போதும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுல வந்து NaCl எழுதுங்க. 2 எலக்ட்ரான் மிஸ் ஆகிறத காட்டினா போதும். சரியா? 2 Naல 1 வெளில போயிடுச்சு, Cl 1 வெளில போயிடுச்சுன்னு காட்டினா போதும். எஸ், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் சைட் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் சைட் அப்படின்னு போட்டு எழுதினா போதும். சரியா? எஸ். சோ இதுவே வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல என்ன பண்ணுது? எந்த அயானுமே வெளில போல, the ions are dislocating. அதோட இடத்தை விட்டுட்டு இட் இஸ் கோயிங் டு த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அப்போ டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் AgBr. எழுதிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்து பாரு, இங்க பாருப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, அதோட பிளேஸை விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை வந்து ஆக்குபை பண்ணிக்குது, அவ்வளவுதான். இப்போ அடுத்தது மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். டிஃபெக்ட்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு லெசன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? பிளான் பண்றோம். ஓகே, சோ இந்த ஸ்பீட் ஓகேவா? இந்த ஸ்பீட்ல என் கூட சேர்ந்து எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூ ஃபீல் டயர்டா? PDF வேணும் ஃபாஸ்ட். PDF கொடுத்துட்டா நீ போய் படிச்சுக்கிறியா? இந்த PDFலாம் ஆல்ரெடி யூ ஹேவ் மேன் இல்லையா? அதனால தானே நம்ம இப்போ கிளாஸ் முடியட்டும், ஐ வில் கிவ் யூ த PDF. கிளியர்? எஸ். சோ இப்போ நம்ம 6th சாப்டர் முடிக்க போறோம். எஸ். இப்போ பாருங்க, அடுத்த क्वेश्चन, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டல் வந்து எக்ஸஸா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when metal ions present more than an ion, இந்த மெட்டல் அயான்னா ஞாபகம் வச்சுக்கோப்பா. மெட்டல் வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ கேட்டையான் நிறைய இருக்கு ஆனியானை விட, அதுதான் இதுல கீவேர்டு. அதுதான் இப்போ போயிட்டு நீ ஃபுல்லா PDF படிக்க கூடாது, ஏன் நான் சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் கீவேர்ட்ஸ் தெரிஞ்சு நீ கீவேர்டை போய் எக்ஸாம் இப்ப நான் சொல்லி தரத காதுல வாங்கிட்டு அந்த கீவேர்டை போய் நீ எக்ஸாம்ல எழுதி வச்சாலே மார்க் கொடுப்பாங்க. சரியா? எஸ். சோ இப்போ இங்க பாரு, கேட்டையான்ஸ் வந்து நமக்கு ஆனியானை விட அதிகமா இருக்கும். சோ கேட்டையான்ஸ் will be greater than anion. அடுத்தது, the electrical neutrality is maintained by the presence of extra electron in the interstitial position. இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா F center அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து என்ன ஆகுது? நமக்கு மெயின்டைன் ஆகுது, ஏன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நானே வந்து என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லி தர போறேன், which is F center. சோ F center வந்து
பார்க்க தான் இது வரைக்கும் நிறைய பேர் எஃப் சென்டர் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா இப்போ நான் சொல்லி தருது ஈஸியா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க சரியா. ஸோ இங்கேயே நான் எஃப் சென்டர் வந்து உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துறேன் பிடிஎஃப்லயே சரியா. எஃப் சென்டர் இப்போ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா. ஸோ சோடியம் குளோரின் சோடியம் குளோரின் சோடியம் குளோரின் சோடியம் குளோரின் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி குளோரின் சோடியம் சோடியம் குளோரைட் வந்து நமக்கு இருக்கு சரியா. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் வந்து ஹீட் பண்றேன். ஓகே, சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் ஹீட் பண்றேன். அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் என்ன தெரியுமா ஆகுது, Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. இப்போ கிளியரா பாரு, இந்த சோடியம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் மேல வந்து உட்காருது. கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு வருது இந்த சோடியம். இப்போ புதுசா வந்த சோடியமை பார்த்துட்டு நம்ம உள்ள இருக்கிற அதாவது which is நம்ம கிறிஸ்டல் இருக்கிற குளோரைட் அயான் என்ன பண்ணும், புதுசா வந்த சோடியமை பார்த்துட்டு அது கூட போயிட்டு அட்டாச் ஆயிடும். ஸோ புதுசா வந்த சோடியம் பார்த்துட்டு என்ன ஆகும், இங்க இருக்கிற குளோரைட் அயான் போயிட்டு அது கூட ஃப்ரெண்ட் ஆயிடும். எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க புதுசா யாரோ வந்தவங்களே இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இப்போ என்ன ஆயிடும், எம்டி ஆயிடும். இங்க வந்து என்ன ஆயிடும், நமக்கு எம்டி ஆயிடும், வேக்கன்ட் சைட் ஆயிடும். இப்போ இந்த வேக்கன்ட் ஸ்பேஸை யார் ஆக்குபை பண்ணிப்பாங்க, வேற யாரும் இல்லை இந்த எலக்ட்ரான் தான். கிளியரா, வேற யாரும் இல்லை இந்த எலக்ட்ரான் தான். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது. so this is called as F center. okay, so we are heating the sodium chloride crystal in presence of sodium atmosphere. அப்போ அந்த சோடியம் வந்து Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. அப்போ அந்த சோடியம் நம்ம கிறிஸ்டல் மேல வரப்போ புதுசா அந்த சோடியம் பார்த்துட்டு குளோரைட் அயான் அது கூட போயிட்டு சர்ஃபேஸ்ல வந்து அட்டாச் ஆயிடுது. அப்ப அந்த குளோரைட் அயான் விட்டு போன ஸ்பேஸை யார் வந்து ஆக்குபை பண்றாங்க, நம்ம எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணுது. யாருக்கு கிளியர், யாருக்கு கிளியர், யாருக்கு கிளியர் 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 ஓகே. ஸோ பிடிஎஃப் எப்போ, பிடிஎஃப் வந்து ஃபுல் கிளாஸ் வரவங்களுக்கு தான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். மேபி இப்போவே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பட் என்னன்னா கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து லிசன் பண்ணணும் இல்லையா. வெறும் பிடிஎஃப் வச்சு நீங்க எப்படி படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பாரு, நம்ம வந்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து படிக்க போறோம். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல கேட்டையான் அதிகமா இருக்கும் ஆனியானை விட. இப்போ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் பார், the metal ions present is less than anion. ஸோ அப்போ கேட்டையான்ஸ் வந்து எப்படி இருக்கு, நமக்கு கேட்டையான்ஸ் வந்து ஆனியான்ஸை விட நமக்கு வந்து கம்மியா வந்து இருக்கு. கேட்டையான்ஸ் வந்து ஆனியான்ஸை விட நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ Fe2+ is missing from the lattice. ஸோ இங்க வந்து என்ன ஆகுது, நமக்கு கேட்டையான் வந்து நமக்கு மிஸ் ஆகி போயிடுது. இப்போ ஒரு கேட்டையான் மிஸ் ஆகி போயிடுது அப்படின்னா என்ன நடக்கும், நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியில பிரச்சனை வரும் இல்லையா. ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதனால இந்த Fe2+ அயான் எல்லாமே நமக்கு Fe3+ ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் நீங்க இதுல வந்து எழுத போறீங்க சரியா. யூ ஆர் கோயிங் டு ரைட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, மெட்டல் டெஃபிஷியன்சி அப்படின்னா ஆனியான்ஸை விட கேட்டையான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, மெட்டல் அயான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னது, அயன் வந்து நமக்கு Fe2+ அயான்ஸ் வந்து இந்த FeCl3 கிறிஸ்டல்ல இருந்து மிஸ் ஆகுது. FeCl3 கிறிஸ்டல்ல இருந்து Fe2+ அயான் மிஸ் ஆகுது. அதனால மீதி இருக்கிற Fe2+ அயான் வந்து நமக்கு என்ன ஆகுது, Fe3+ ஆக்சிடைஸ் ஆகுது. சோ கிளியரா, யாருக்கெல்லாம் கிளியர், யாருக்கெல்லாம் கிளியர். ஓகே, எஸ் ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து இந்த 2 சாப்டர் முடிச்சிட்டோம். ஹாப்பி. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சாப்டர் போகலாம், நெக்ஸ்ட் வாட் சாப்டர் யூ வாண்ட் மீ டு கோ. சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எவ்ரிபடி சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. ஸோ குயிக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இமீடியட்லி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா இந்த செஷன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும், யூ வாண்ட் 7th சாப்டர் 8th சாப்டர், 7th 8th என்ன வேணும் குயிக்லி. எல்லா சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போறோம். பட் எந்த சாப்டர் குயிக்லி எல்லாருமே 7 நிறைய 7 வர மாதிரி இருக்கு மெசேஜ்ல. சோ we will open the 7th சாப்டர். இப்போ நம்ம 7th சாப்டர் வந்து படிக்கலாம். சோ யா, இப்போ பாருங்க கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா சாட்ல ஃபயர் சென்ட் பண்ணுங்க. வில் ஷேர் தி எனர்ஜி. சோ கெமிக்கல் கைனெடிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா பாப்போம்பா. 10th சாப்டர் செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகேவா. யா, சோ இப்போ டிஃபைன் ரேட் லாவை நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். சோ இப்போ இந்த ரேட் லா இட் ரிலேட்ஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ ரேட் லா எதெல்லாம் நமக்கு வந்து ரிலேட் பண்ணுது, இட் இஸ் ரிலேட்டிங் ரேட்டையும் ரேட் கான்ஸ்டன்ட்டையும் கான்சென்ட்ரேஷனையும் நமக்கு வந்து
ரிலேட் பண்ணுது. பிகாஸ் ஒரு ரேட் லால நம்ம இது எல்லாமே எழுதுவோம். அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா என்னது? ஒரு ரேட் அப்படின்னாலே ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடா நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as a ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட்ல, அதாவது இந்த செகண்ட்ல, அதாவது 5th செகண்ட்ல அந்த ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதா நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as instantaneous rate. So the rate of the reaction at a particular instant. அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு particular instantல 5th second அப்படின்னு சொல்றதா நம்ம instantaneous rate அப்படின்னு சொல்றோம். ஆவரேஜ் ரேட் போலாமா? ஸோ சூப்பர் ஸ்பீடா நான் டீச் பண்றப்போ நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். சரியா? ஏன்னா நீங்க தானே ஸ்பீடா டீச் பண்ண சொன்னீங்க. அப்போ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. போர்டு யாருக்கெல்லாம் கிளியரா இல்லையோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. எஸ், பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி, எஃப்சிசி, எஸ்சி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி உடைய அந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க எல்லாரும். அண்ட் தென் 100 மைனஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி தான் நம்ம வேக்கன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வேக்கன்ட் ஸ்பேஸும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, எஸ். ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் ரேட் அப்படின்னா ஏப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்க கார் என்ன ஸ்பீட்ல போச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு ஓவர் இன்டர்வெல் ஆஃப் டைம் நடக்கிறது தான் நம்ம ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். the change in concentration of reactant at a given interval of time. இப்போ ஏப்பா இங்க சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்? ஏன்னா சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது தான் நம்ம ரேட் இல்லையா? ஸோ the change in concentration which is what we call it as rate. So with the interval of time which is like for half an hour எனக்கு ரேட் சொல்லுங்க அப்படின்னா அதுதான் ஆவரேஜ் ரேட். அடுத்தது டிஃபைன் elementary reaction. Each and every single step in a reaction mechanism is called as elementary step. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நம்ம ரியாக்ஷன் நடக்கிற ஒரு சின்ன 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 ஒரு சின்ன 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 ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அடுத்தது கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ பசங்களா ப்ளீஸ் டோன்ட் டெல் லைக் நாளைக்கு எல்லாரும் ஃபெயிலு அப்படி இப்படின்லாம் வந்து கிஷோர் நெகட்டிவா வந்து பேசக்கூடாது நம்ம. சரியா? ஸோ இப்போ கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிற பசங்களாம் எப்படி தெரியுமா கவனிக்கிறாங்க? லாஸ்ட் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல நான் மனசொடைஞ்சி ஐயோ என்னால மார்க்லாம் வாங்க முடியாது, நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிவ் அப் பண்ணிட்டு போற பசங்க கிடையாது. வி ஆர் ஃபைட்டர்ஸ். ஒரு நாள் இருந்தா கூட அந்த ஒரு நாள்ல அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடணும், முடிஞ்சதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஃபயரோட வெறியோட எல்லாருமே கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ப்ளீஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் கமெண்ட் வேணவே வேணாம், ஃபுல்லா எல்லாருமே ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு ஃபயர் மட்டும் சென்ட் பண்ணுங்க மேம் பிடிச்சிச்சு அப்படின்னு புரிஞ்சது அப்படிங்கறதுனால ஒரு ஃபயர் மட்டும் சென்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸோட கிளாஸ் கவனிங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சு யூஸ் இல்லை. இப்போ படிக்காம எப்போ படிக்க போறோம் இல்லையா? எஸ், ஓகே. அடுத்து பாருங்க, give some examples of first order reaction உடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ரியாக்ஷன் எழுதினாலும் சரி, இல்லனா நீங்க வந்து இந்த மாதிரி கூட எழுதலாம். ஸோ டைநைட்ரஜன் பென்டாக்சைடோட டீகம்போசிஷன், இல்லை தயோனில் குளோரைட், இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, ஸோ நமக்கு ரியாக்ஷன் தெரியும்னா தயவுசெய்து ரியாக்ஷன் கூட எழுதி வைக்கிறது நல்லது. சரியா? ஸோ டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, இல்லை தயோனில் குளோரைட், இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் டீகம்போஸ் ஆகுறது. இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் படிச்சுக்கோங்க, அண்ட் தென் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து டிஃபைன் த differentiate rate and then rate constant of the reaction. So இப்போ புரிஞ்சதுனா ஃபயர். ஓகே, யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ ஃபயர். அண்ட் எவ்ரிபடி யூ won't look at the comments and all. யாராவது நம்மள வேணுட்டே டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீ இப்போ வருவாங்க கிளம்பி. நம்ம தான் டிஸ்டர்பே ஆகக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு லைஃப்ல வெற்றி. யா, rate of the reaction வந்து என்னது? it is a speed at which the reactants are converted to product. ஒரு reaction அப்படினாலே நம்மளுடைய என்ன வந்து நடக்கும்? நமக்கு ஒரு reactionனாலே reactant வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எவ்வளோ ஸ்பீட்ல கன்வெர்ட் ஆகுது, எவ்வளோ ஸ்பீட்ல reactant எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதா நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு proportionality constant. ஓகேவா? it is the proportionality constant. அடுத்து பாரு, it is measured as the decrease in the concentration of the reactant. ஓகேவா? சோ இப்போ ஒரு rate of the reaction நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்? rate of
சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ நம்மளுடைய ரியாக்டன்ட் என்ன ரேட்ல என்ன வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ராடக்ட் தான் நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் இட் இஸ் மெஷர்ட் அஸ் த டிக்ரீஸ் இன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுறது தான் நம்ம ரேட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when the concentration of the reactant are unity. Okay, so R நம்மளுடைய rate of the reaction எது கூட directly proportional-ஆ இருக்கும், concentration of the reactant-க்கு proportional-ஆ இருக்கும். இதை பார்த்தாலே அழகா ஈஸியா எழுதிடலாம். இப்போ நான் சொல்லி தரேன், இந்த 3 பாயிண்ட்டை ஈஸியா எழுதலாம், கவனிங்க. So R which is reaction உடைய rate which is directly proportional to concentration of the reactant. இப்ப பாரு, இந்த proportionality symbol எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், which is the rate constant K. சரியா. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டை நான் வந்து என்ன பண்றேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ பாரு, the speed at which reactants are converted to product. அடுத்த பாயிண்ட்ல measured as the decrease in the concentration of the reactant. புரிஞ்சுதா. அடுத்தது பாரு, it depends on the initial concentration of the reactant. அதை தான் நம்ம சொன்னோமே, initial concentration of the reactant டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து இருக்கும். இப்போ இந்த பக்கம் வா, ரேட் கான்ஸ்டன்ட்க்கு வா. இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கே இருக்கு இல்லையா, கே வந்து ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். கே வந்து ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் எப்போ, இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம் ஒன்னா இருந்தா. இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம் வந்து ஒன்னா இருந்தா ரெண்டும் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ it does not depend on the initial concentration. நம்ம rate constant எதை டிபெண்ட் பண்ணியுமே இருக்காது. இது ஒரு சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन. ஓகேவா. அடுத்த क्वेश्चन நம்ம போறோம். ஸோ மென்டி வேணும் அப்படின்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்லையா. ஸோ எதுவுமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ மென்டி கண்டிப்பா இருக்கு. மென்டில கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் படிச்சு முடிச்சிடலாம், ஒரு 2 சாப்டர் முடிச்சிடலாம் சரியா. ஸோ 6th and 7th சாப்டர் முடிச்சுட்டு we'll be having a மென்டி right now. ஆனா மென்டி வேணும் அப்படின்னா ஐ நீட் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. 1000 பேர் திருப்பி வந்தாதான் வந்து மென்டி சரியா. எஸ். ஸோ இப்போ ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா. ஆர்டர் அப்படிங்கிறது இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்றேன், எழுதுங்க. சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை தான் நம்ம வந்து ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுவே மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் பிரசன்ட் இந்த எலிமெண்டரி ஸ்டெப் தான் நம்ம மாலிகுலாரிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் மாலிகுலாரிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் பிரசன்ட் இன் ஈச் ஸ்டெப் தான் மாலிகுலாரிட்டி. அடுத்தது ஆர்டருக்கே வருவோம். இதோட வேல்யூ, ஆர்டருடைய வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம், 0வா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா மாலிகுலாரிட்டியோட வேல்யூ ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்கும், 0வா இருக்காது. இட் கேன் பி 1 2 3 அப்படிதான் இருக்குமே தவிர நமக்கு அது ஃபிராக்ஷனா இருக்காது. கிளியரா. அடுத்தது இட் இஸ் அசைன் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் ஒரு ஆர்டர் வந்து இருக்கும். ஆனா மாலிகுலாரிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு வந்து நமக்கு இருக்கும் சரியா. இதுவே மாலிகுலாரிட்டி ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு நம்ம வந்து எழுதுவோம். ஸோ கிளியரா அகைன் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஒண்ணுமே இல்லை, நம்ம கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்கு மேல ஒரு பவர் எழுதுவோம் இல்லையா, LM அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் அதுதான் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா மாலிகுலாரிட்டினா எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்லையும் எவ்வளோ ரியாக்டன்ட் வந்து இருக்கு. திருப்பி ஆர்டர் வந்து 0வா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், இன்டீஜரா கூட இருக்கலாம். ஆனா மாலிகுலாரிட்டி ஒரு ஹோல் நம்பரா மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கணும். மாலிகுலாரிட்டி ஒரு ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்கணும். அடுத்தது இப்போ ஒரு ஓவரால் ரியாக்ஷனுக்கு சொல்றதா நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுலாரிட்டி ஒரு ஸ்டெப்புக்குமே என்ன ஆகும், நமக்கு மாறும். ஓகேவா. எஸ். அடுத்தது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம் சரியா. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். பை டேக்கிங் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன் எக்ஸஸ், த செகண்ட் ஆர்டர் கேன் பி கன்வெர்டட் டு த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்குப்பா, இது வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஐடியலே இது என்ன தெரியுமா, ஈஸியா குயிக்கா 1 minute குள்ள சொல்லித்தரேன். ஒரு கொஸ்டினும் பாருங்களேன் 1 minute நம்ம முடிக்கிறோம். இப்போ ஒரே கேள்வி, உங்களுக்கு தனியா படிச்சிருந்தா இவ்வளவு படிச்சிருப்பீங்களா, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தனியா படிச்சிருந்தா இவ்வளவு முடிச்சிருப்பீங்களா, இவ்வளவு ஷார்ட் டைம்ல? இந்த மாதிரி எப்பயோ படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா. ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா. எஸ். தனியா படிச்சிருந்தா இவ்வளவு படிச்சிருக்க முடியாது இல்லையா.
சோ என்ன பண்றோம், இப்ப நம்ம காலையில இருந்து பயங்கர ப்ரொடக்டிவா இருக்கும், நிறைய படிக்கிறோம் இல்லையா, ஒரு 1 மினிட்ல பயங்கரமா ஒரு கொஸ்டின் நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிருக்கலாமா, எஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிருக்கலாமா. ஸோ நோ ரிக்ரெட், இப்பவும் ஒன்றும் கெட்டு போல, முழு மனசோட படிங்க, நம்மளால எவ்வளோ முடியுதோ படிக்கிறோம் சரியா. would have wasted all day யா. ஸோ தனியாக படிச்சிருந்தா ஒரு ஃபுல் டே நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். இப்போ அடுத்தது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா, சார்ஜ் இல்லை மேம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிரேக் வேணும், எத்தனை மணிக்குப்பா பிரேக் எடுக்கலாம், ஸோ அதை பிரேக் பிளான் பண்ணிடலாம். மண்டை வெடிக்குது மேம், பிரேக் வேணும் பிரேக் வேணும், எத்தனை மணிக்கு பிரேக் வேணும், when do you want the break, ஒரு டைம் செட் பண்ணிப்போம். மேபி வில் கம்ப்ளீட் திஸ் சாப்டர், இந்த சாப்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கு. இந்த சாப்டர் முடிச்சிட்டு பிரேக் எடுத்துக்கலாமா, வில் கம்ப்ளீட் திஸ் சாப்டர் and then take a break. கிளியர்? ஓகே, ஸோ இந்த சாப்டர் நமக்கு முடிய போகுது. இதோட நம்ம நிறைய சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா, டாப் 20 முடிச்சிருப்போம். டாப் 20 டைரக்ட் 5 மார்க் முடிச்சிட்டோம், கம்பல்சரி 2 and 3 மார்க் முடிச்சிட்டோம், அண்ட் தென் we have completed சாப்டர் 6 முடிச்சிட்டோம். இப்போ சாப்டர் 7 வந்துட்டோம். ஓகே, ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உடைய எக்ஸாம்பிள், பை டேக்கிங் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸ், அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நீ போய் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்ல போற சரியா. ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நீனு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போய் சொல்ல போற, அதுக்கு என்ன பண்ணணும், ஒரே ஒன்னுத்தோடைய கான்சன்ட்ரேஷனை நீ எக்ஸஸா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாட்டரை நான் எக்ஸஸ் கான்சன்ட்ரேஷன்ல எடுத்துக்கிறேன். அப்போ அதோடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னவாயிடும், 1 ஆயிடும். ஓகே, ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா, அப்போ என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை நீனு எக்ஸஸா எடுத்துக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். By taking one of the reactant concentration in excess, second order reaction நீனு first order reaction மாத்திடலாம். ஆனா பொய் தானே, அப்போ அது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அப்போ அது வந்து என்னது, பொய்யான ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஒன் ஆஃப் த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை நம்ம நிறைய எடுத்துக்கிறப்போ அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடுது. எக்ஸாம்பிள் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஓகேவா, அடுத்தது டிஃபைன் some examples of zero order reaction. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸும் இம்பார்ட்டன்ட், ஜீரோ ஆர்டருக்கும் இம்பார்ட்டன்ட். டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடுடைய டீகம்போசிஷன். அடுத்தது போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் H2 and I2. H2 and I2க்கு நடுவில் இருக்கிற போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்தது அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் அசிடிக் மீடியம். ஸோ ஆசிட் மீடியம்ல நடக்கிற அயோடினேஷன் தான் வந்து நமக்கு இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஜீரோ ஆர்டரும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த சாப்டர் மட்டும் முடிச்சிட்டு we'll take a குட்டி பிரேக். ஓகேவா, பிரேக் முடிச்சிட்டு மென்டியோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, half life period வந்து கேக்குறாங்க. டிஃபைன் half life period, செம்ம இம்பார்ட்டன்ட்பா. இப்போ ஒரு கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு 100 மோல்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 மோல்ஸ் வந்து 50 மோல்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு, அதாவது அதுல பாதி ரியாக்ட் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதா நம்ம வந்து T12 அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ 100 மோல்ஸ் இருக்கு, அந்த 100 மோல்ஸ் வந்து நமக்கு பாதி ரியாக்ட் பண்ணி நமக்கு 50 மோல்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு how much time it is taking is what we call it as half life. புரிஞ்சுதா, கிளியரா புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்கும்? வெரி குட். So the time required to convert the initial reactant concentration by 1/2 is called as half life period. இப்போ இது எழுதிரு, T12 which is equal to 0.693 by K. Okay, T12 which is equal to 0.693 by K. இது வந்து எங்கெல்லாம் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கம்பல்சரி ப்ராப்ளம்ல உங்களை T12 கண்டுபிடிக்க சொன்னாலும் you can easily use it. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல ப்ராப்ளம் பேஸ்டா கேட்டாங்க அப்படின்னா அதுலயும் நீ இதை வந்து யூஸ் பண்ணிடலாம் சரியா. ஸோ இப்போ கிளாஸ் நடத்துறப்பவே நான் உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எங்க கேட்பாங்க, கம்பல்சரி கொஸ்டின்ல இதை எப்படி கேட்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ. கிளியரா? ஸோ நீங்க வெறும் PDF மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன தெரியுமா, ஒரு ரியாக்ஷனா என்னப்பா, ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ த எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த reactant to be converted to product. ஒரு reactant எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as activation energy. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், activation energy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். கிளியரா? எஸ். அடுத்தது write the Arrhenius equation. செம்ம இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த Arrhenius equation வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், EA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த Arrhenius equation ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எழுதிரும் சரியா. அப்டேட் PDF on break. கண்டிப்பா இட் மேக் சென்ஸ் யா. ஸோ இப்போ Arrhenius equation பாத்தீங்க அப்படின்னா K which is equal to A into e power minus EA by RT.
எனக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை. ஏன்னா பப்ளிக்குக்கும் இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே நேரத்தில் நீட் ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் என்ட்ரன்ஸ். ஸோ இதனால இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன், அரீனியஸ் ஈக்குவேஷன். கே விச் இஸ் ஈக்குவல் டு a into minus a power a e power minus EA by RT. இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பா. K அப்படிங்கிறதா ரேட் கான்ஸ்டன்ட். EA என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது? ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? the energy required for the reactant to be converted to product. அவ்வளவுதான். அடுத்தது A அப்படிங்கிறது வந்து என்னது? frequency factor. A அப்படிங்கிறது வந்து என்னது? frequency factor. அப்புறம் R அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? gas constant. R வந்து என்னது? gas constant. and T தான் நம்மளுடைய temperature. Clear? Okay, so next பாத்தீங்க அப்படின்னா define the order of the reaction. நம்ம இப்பதான் the difference betweenல படிச்சோம் இல்லையா? It is the sum of the powers of the concentration terms. அதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? Order of a reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம். So it is the sum of the powers of the concentration terms. அடுத்தது பாருங்க, டிஃபைன் மாலிகுலாரிட்டி. இது நீங்க 3 பாயிண்டே எழுதலாம். இப்போதான் நம்ம இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்ல 3 பாயிண்ட் வந்து படிச்சோம் இல்லையா? ஆர்டர் வந்து சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் அதோடைய வேல்யூ இப்பெல்லாம் நான் கிறுக்காம தரேன். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் ஒரு ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம ஆர்டரை வந்து சொல்லுவோம். ஆனா மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் மாலிகுலாரிட்டி எப்பயுமே ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். அண்ட் ஒரு ஈச் எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாலிகுலாரிட்டியை கொடுக்க முடியும். அடுத்து ஸோ ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், அதுவும் நம்ம இப்போதான் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்ல வந்து படிச்சோம். அதுல 3 பாயிண்டே நம்ம வந்து படிச்சிட்டோம். ஸோ அதை மட்டும் குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதுதான் நம்ம இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம்ப்பா. அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிலாம் இருக்காது, ஏன்னா அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அடுத்தது இப்போ டிக்ரீஸ் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் தான் நம்ம வந்து ரேட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா இந்த ரேட்டும் கேயும் எப்ப ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் டேர்ம் 1ஆ இருந்தா அவ்வளவுதான். டன். ஹாப்பி? யாரெல்லாம் வந்து ஹாப்பி மேம்? நிறைய ஆர்கானிக்லயே நம்ம நிறைய பார்த்துட்டோம், இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் 6th சாப்டர் முடிச்சிட்டோம், இப்ப 7th சாப்டர் முடிச்சிட்டோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்கீங்க? மேம் நீங்க சில சாப்டர்ஸும் இன்னும் கவர் பண்ணல, அதையும் சேர்த்து நான் இப்ப அனுப்ப மாட்டேன். கவர் பண்ண சாப்டர்ஸ் வேணா PDF ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணுவோம். பட் பை தி எண்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு 4 o'clock வரைக்கும் எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிப்போம். அதுக்கு மேல முடிக்க முடியாதது எல்லாமே நான் உங்களுக்கு குயிக்கா ரிவைஸ் பண்ணி கொடுத்துறேன். சரியா? கிளியரா? So we'll take a break now. Happy? How many of you are happy? And how do you feel? மேம் இவ்வளோ நாளா என்னால வந்து லைக் முடிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? Everybody smash the like button and then we'll take a break right now. And then எத்தனை மணிக்கு ஷார்ப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னா 1 o'clock we'll meet again. Okay, so 1 o'clock with the mentee we'll start. So 1 o'clock எல்லாரும் பேக் வந்துடுறீங்களா? So sharp 1 o'clock you will be back here. So how do you feel? Collision theory, okay? Let's meet at 1 PM, okay? Clear? Okay, so all good. So 1 PM க்கு எல்லாருமே வந்து வந்துருங்க. So we'll meet and then நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மீதி சாப்டர்ஸ் எல்லாமே. So chapter 6 நம்ம முடிச்சிட்டோம், chapter 7 வந்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்? and then mentee நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா we'll start with the mentee itself. ஒரு mentee ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சாப்டர் நெக்ஸ்ட் வேணும் உங்களுக்கு? 1:30 1 o'clock போறோம் இல்லையா? 1 o'clock குள்ள குயிக்கா சாப்பிட்டு வந்துருங்க. இந்த பிரேக்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? யூ கேன் ஹாவ் யுவர் லஞ்ச் அண்ட் தென் குயிக்கா யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணலையோ ரீசார்ஜ் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணாம அப்புறம் போய் எப்போ எதுக்கு செலவு பண்ண போறோம்? அடுத்தது தேர்ட் சாப்டர் 10 போலாமா? நிறைய பேர் சாப்டர் 10 8 10 ஃபாஸ்டா. அடுத்து வந்து 1:30 1:30 ரொம்ப அதிகம்பா.
Okay, chapter 10. Okay, we are going to see chapter 10 வந்து நம்ம பார்க்க போறோம். Okay, so chapter 10 and then வந்து நம்ம 11 பார்ப்போம், 12 பார்ப்போம், 8 பார்ப்போம், 8 பார்க்கணும், and then 9 பார்ப்போம், and then we will see 7 முடிச்சிட்டோம், 6 7 முடிச்சிட்டோம். We have again 5 4 3 2 1 நீங்க கூட படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ரேப்பிடா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ எவ்ரிபடி யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் பிரேக் முடிச்சுட்டு வரப்போ எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வர போறீங்க. 1000 பேர் லைவ் வாட்சிங் வந்து இருக்கணும். சரியாப்பா? ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். பிடிஎஃப் கண்டிப்பா பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். 1 o'clock ஷார்ப்பா வந்துருங்க.
ஹலோ எவ்ரிபடி, ஹாய். ஸோ பிரேக் போருமா? என்னம்மா பிரேக் போனதே தெரியல அப்படி இருக்கா? ஸோ கேன் வி கண்டினியூ? பிரேக் போருமா? பிரேக் போருமா? பிரேக் போருமா? கண்டினியூ பண்ணிடலாமா? ஐ வாண்ட் பாஸ் மார்க், ப்ளீஸ் டெல் மீ வாட் டு ஸ்டடி. ஸோ யாரெல்லாம் பாஸ் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, வி ஹாவ் கிவன் யூ லைக் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு காலையில தான் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, சரியா? ஸோ மறக்காம அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு பாத்துருங்க, சரியா? எஸ், ஓகே. ஸோ கேன் வி கோ லிட்டில் பிட் மென்டி முடிச்சுட்டு வரலாமா? இங்க இல்ல டீச்சிங் போயிடலாமா? மென்டி ஆர் கிளாஸ் என்ன வேணும்? ஹெல்ப்லைன் நம்பர் 9005504499ல போயிட்டு நீங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்க, சரியா? இல்லப்பா இன்னும் சாப்பிடல, இனிமே தான் பிரேக்ஃபாஸ்ட். மென்டி ஆர் கிளாஸ் நிறைய கிளாஸ் தான் மெசேஜ் வர மாதிரி இருக்கு. எஸ், மை நேம் இஸ் ஸ்ராவணி. ஓகே, ஸோ என்னப்பா 481 தான் சொல்லிட்டு அதர்ஸ் ஜாயின் எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடுங்க. லிங்க் சென்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10th சாப்டர் படிக்க போறோம். ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நம்ம வந்து படிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரிமைனிங் சாப்டர்ஸ் என்னென்ன நம்ம படிக்காம விட்டுருக்கோமோ அது எல்லாமே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். மென்டிலாம் நான் ரெடியா இருக்கப்பா. நீங்க தான் மென்டி வேணாம். நிறைய பேர் சீரியஸ் கிளாஸ் இதுல வந்து இருக்கீங்க, கிளாஸ் ஜோன்ல இருக்கீங்க. என்னாச்சு தாரணி? என்ன ஏமாத்துறீங்க? என்னாச்சு தாரணி உங்களுக்கு? எஸ், ஸோ குயிக்லி எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஒன்லி 500 உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லுங்க. இஃப் 2000 people கம்ஸ்னா நம்ம கண்டிப்பா வந்து மென்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன சாப்டர் இப்போ நம்ம கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஸோ கிரியேட் அ போல். இப்போ கரண்ட்லி வந்து நம்ம போல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம கையில என்ன இருக்கு? சாப்டர் 6 முடிச்சிட்டோம், 7 முடிச்சிட்டோம், 8 ஆ 9 ஆ ரெண்டே ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பா எல்லா சாப்டரும் தான் படிக்க போறோம். 8 or 9 குயிக்லி எவ்ரிபடி, குயிக்லி 8 ஆ 9 ஆ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி எல்லாருமே வர சொல்லுங்க. இமீடியட்லி ஆஸ்க் எவ்ரிபடி டு ஜாயின் 8 9 ரெண்டு ஆப்ஷன். 8 9 முடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம வந்து 10 தான். எஸ் நிறைய பேர் வந்து 9th சாப்டர் சொல்றீங்க. ஓகே, அப்ப 9th சாப்டர் முடிச்சிட்டு ரிமைண்ட் மீ 8th சாப்டர் ஓபன் பண்ணிட்டேனா? ஓகே, சோ 9th சாப்டர் முடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இப்போ போய் முடியுமா அப்படின்னா டோன்ட் எவர் ஆஸ்க் தட் क्वेश्चन டு யூ, சரியா? சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல போயிட்டு புதுசா படிக்காதீங்க. இப்போ போயிட்டு நேமிங் ரியாக்ஷன் படிக்கிறது, இப்போ போயிட்டு இதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ ஹாஃப் டே போயிடுச்சு இல்லையா? மீதி ஹாஃப் டே பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி நம்ம மாத்தி ஆகணும். இப்போ போயிட்டு யாராவது போயிட்டு நீங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க ரொம்ப கஷ்டமா புதுசா ஒரு கான்செப்ட் படிச்சீங்கன்னா அப்புறம் அதை நீங்க போயிட்டு எப்போ நீங்க போயிட்டு ஐடென்டிஃபை ஏபிசிலாம் நம்ம காலையிலேயே முடிச்சிட்டோம். நேத்தும் நம்ம ஆர்கானிக் தான் பார்த்தோம். ஸோ அதனாலதான் நம்ம பக்காவா பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிட்டோம், சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்றது வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஈஸியா இருக்கிறதுலாம் இப்போ லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை யாரெல்லாம் லைவ் செஷன் ஃபுல்லா அட்டென்ட் பண்றீங்களோ நம்ம ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம குயிக்கா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டு போறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ திஸ் பிடிஎஃப் ஆல்சோ. ஸோ இதே பிடிஎஃப் வச்சு நீங்க ரிவைஸ் பண்றப்போ ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ காலையில இருந்து நிறைய 10 மார்க்ஸ் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம 6th சாப்டர் முடிச்சிட்டோம், 7th சாப்டர் முடிச்சிட்டோம். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் வாவ் சூப்பரா முடிச்சிட்டோம்? டெக்டாஹீட்ரல் அண்ட் ஆக்டாஹீட்ரல் வாய்ட் சொல்லுங்க. விக்கி இப்ப சொல்றேன், எல்லாரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. How to find the tetrahedral and octahedral void அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். So n is the number of spheres, number of atoms தான் n அப்படின்னா tetrahedral void வந்து என்ன தெரியுமா? It is n தான். Octahedral void வந்து 2n. அப்போ twice the time 2 into n வந்து நமக்கு 2n வரும். Say for example 6 number of spheres வந்து நமக்கு 6 இருக்கு அப்படின்னா அப்போ tetrahedral void வந்து 6 தான் இருக்கும். ஆனா octahedral void 2 into n 2 into n 12 வந்து நமக்கு இருக்கும். தமிழ் மீடியம் பசங்களா எங்கேயுமே இல்லாம தமிழ்நாட்டிலேயே தமிழ் மீடியம்க்குன்னு ஒரு தனி சேனல் யாருமே ஓபன் பண்ணல. பட் நம்ம 100 learningல யூ ஹாவ் அ செப்பரேட் சேனல் தமிழ் மீடியம், ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் மீடியம். நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஸோ 100 learning மட்டும்தான் தமிழ் மீடியம்காகவே தனியா ஒரு ஸ்பெஷல் சேனல் ஓபன் பண்ணி அதுல ஒரு சாப்டருக்கும் தனியா வீடியோஸே போட்டிருக்கோம். இதுல சண்டேக்கு வரணும்னா இங்கிலீஷ் மீடியம் சேனல் தான் வரணும். என்ன மேம் எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு வந்து சொல்லி தரீங்க, எங்களுக்கு சாப்டர் வைஸ் வீடியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து 15 வரைக்கும் ஒரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸா போட்டிருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும்?
ஸோ கோ டு 100 லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல்ல போயிட்டு கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டை போயிட்டு கண்டிப்பா பாருங்க சரியா. ஸோ லெட்ஸ் இந்த லைவ் காமிச்சா 60+ எல்லாம் இல்ல, தாராளமா 85+ வாங்கலாம் சரியா. சோ திஸ் லைவ் பிளஸ் புக் பேக் 1 மார்க் முடிச்சிருங்க. வில் ஹாவ் அ மென்டி. அந்த மென்டி வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஸோ மென்டி குவிஸ் அட்டன் பண்றப்போ யூ ஹாவ் அ நோட் அண்ட் தென் பென் குயிக்கா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 600 பீப்புள் லைவ் வந்தாச்சு. யாரெல்லாம் இன்னும் செஷன் லைக் பண்ணலையோ இமீடியட்லி லைக் கிளிக் த லைக் பட்டன். நம்ம நிறைய டாப் 10 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சாச்சு. அண்ட் தென் சாப்டர் 6, 7 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் 9 வந்துடும். So what is the speciality about this chapter அப்படின்னா, இந்த சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நேத்து ஈவினிங் கிளாஸ்ல சரியா. ஸோ த்ரோட் வலிக்குதா மேம்? எஸ், பட் வலிச்சாலும் பரவாயில்ல, we will rock it. டுடே வந்து நம்மளோட பெஸ்ட் எவர் எஃபர்ட் வந்து இது வரைக்கும் போடாத எஃபர்ட் எல்லாமே நம்ம இந்த கடைசி நாள்ல நம்ம வந்து போட போறோம் சரியா. எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண போறோம் டிஃபைன் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஓகேவா? த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் conductance of a 1 meter cube of a electrolytic solution தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், specific conductance அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோ இதுல conductance of a 1 meter cube 1 meter cube குள்ள இருக்கிற conductance தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், specific conductance அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வா molar conductance. இப்போ படிக்கிறது எல்லாமே ஃபார்முலாஸ் ஓகேவா. அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸும் தட்டி தூக்கிடலாம். ஃபார்முலா ஷீட்லாம் பிரிண்ட் அவுட் போட்டீங்களா? ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதெல்லாம் யாரு பிரிண்ட் அவுட் போடலையோ மறக்காம பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. மேம் எங்கமா போய் அந்த ஃபார்முலா ஷீட் எடுக்கிறது? ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்க இல்லையா, நம்ம வீடியோ கீழே வாங்க, டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த லைவ் உடைய வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா you have the PDF link. okay, நமக்கு important problems அதுக்கிட்ட PDF link இருக்கு. PYQ solved past 3 வருஷத்துக்கு question paper உட்காந்து சால்வ் பண்ணி நானே கைப்பட உட்காந்து சால்வ் பண்ணி வரைஞ்சிருப்பேன். எல்லாத்தையுமே வரைஞ்சி எழுதி வச்சிருப்பேன். அதோடைய PDF லிங்க்கும் இருக்கு. அப்புறம் டாப் 10 என்னென்ன questions அப்படின்னே இருக்கு. லட்டு மாதிரி எல்லாமே உங்க கையில கொடுத்தாச்சு. இதுக்கு மேல எஃபோர்ட் போட்டு நம்ம படிச்சா மட்டும் போதும். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம ராபிட் ஃபயரா ஃபாஸ்டா வந்து இறங்க போறோம். சோ பசங்களா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெடியா? யாரெல்லாம் ரெடி? டக் டக்குன்னு வந்து என்ன பண்ண போறீங்க, சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், சோ தேங்க்யூ சருராஜி. தமிழ் மீடியம்க்கு PDF வேணுமா? விஜய் சரவணன், கிவ் மீ சம் டைம். இந்த லைவ் முடிஞ்ச உடனேவே தமிழ் மீடியம் பசங்களுக்காக நான் PDF ரெடி பண்ணி நான் சென்ட் பண்றேன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல. சோ தமிழ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப் அதுக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஃபயர் போடுங்க, சாட்ல ஃபயர் போடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், சோ லெட்ஸ் ஸ்டார்ட். அடுத்து வந்து மோலார் கண்டக்டன்ஸ். த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன். ஓகேவா? மோலார் கண்டக்டன்ஸ்னா என்னது? கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mole ஆஃப், ஓகேவா, ஒரு மோல். அதுதான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட். இதுவே வெறும் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன எழுதுவோம், நம்ம 1 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்து எழுதுவோம். இதுவே மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னா நம்ம 1 mole அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா யூனிட் தான். சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகே, சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் யூனிட்டுக்கு மார்க் உண்டு, இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஃபார்முலாஸ்க்கு வரும். டெல்டா எம் மோல் which is equal to காப்பா இன்டு காப்பா அப்படிங்கறது என்னது, நம்மளுடைய கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இன்டு 10 to the power -3 10 to the power -3 டிவைடட் பை m சீமன் மீட்டர் ஸ்கொயர் கிராம் பர் ஈக்குவலன்ட். இதுதான் நம்மளுடைய மோலார் கண்டக்டன்ஸ். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இதுவே மோலார் கண்டக்டன்ஸ்ல இருந்து நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸி அப்படின்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்ல, இங்க கிராம் ஈக்குவலன்ட்னு மாறும், அவ்வளவுதான். இங்க சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல்னு எழுதுறோமா, பர் மோலுக்கு பதிலா இங்க என்ன எழுதுவோம், அதே சீமன் மீட்டர் ஸ்கொயர் தான், ஆனா இங்க நம்ம கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னு எழுதுவோம். சோ த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 gram is equivalent of the electrolytic solution. ஓகேவா? எஸ், என்னப்பா பஃபர் ஆகுதா? கரெக்ட். கெமிஸ்ட்ரி நான் ஒண்ணுமே படிக்கலாமா, இப்ப படிச்சா ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்ப படிச்சா தாராளமா படிக்க முடியும். சரியா? யாருக்கெல்லாம் குரூப் ஃபுல் அப்படின்னு இருக்கோ மறக்காம ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க இப்ப புது குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? எஸ், ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, the conductance of 1 gram equivalent. இங்க நம்ம எழுதினோம் 1 மோல்னு எழுதினோம். 1 மோலுக்கு பதிலா 1 gram equivalent அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்துரும். சூப்பர். அடுத்தது coming to the Kohlrausch law. So இந்த Kohlrausch law எல்லாம் செம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Kohlrausch law செம இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ யாருக்கெல்லாம் மென்டி வேணும் அப்படின்னா அடுத்து 2 சாப்டர் முடிச்சுட்டு 1000 people லைவ் வந்தாங்கன்னா மென்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.
இன்ஃபைனைட் டைல்யூஷன் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பயங்கரமா வந்து டைல்யூட் பண்றோம். ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன், அதுல டிஃப்ரெண்ட் அயான்ஸ் எல்லாமே வந்து இருக்கு, அதோடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, டெல்டா எம் நாட். ஸோ அந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட் அயான். அதுல இருக்கிற கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ் உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்துரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கால்ட்ராஷ் லா தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கால்ட்ராஷ் லா இதை நான் ஷார்ட்ஸாவும் போட போறேன். சரியா? இப்போ to calculate the molar conductance of a weak electrolyte at infinite dilution. To calculate the molar conductance. இப்போ இதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுத போறேன். யாருக்கெல்லாம் இதோடைய பிடிஎஃப் வேணுமோ கம்ப்ளீட் கிளாஸ் லிசன் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ் கவனிக்கிறதுல இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், என்ன மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கறதெல்லாமே சொல்லித்தரேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ we will be sending it to you. கிளியரா? Yes, இப்போ இங்க பாருங்க, to calculate the molar conductance of a weak electrolyte. Molar conductance of a weak electrolyte calculate பண்ண நம்ம யூஸ் பண்றோம். To calculate the degree of dissociation of a weak electrolyte. ஒரு weak electrolyte உடைய degree of dissociation நம்ம கண்டுபிடிக்க யூஸ் பண்றோம். அடுத்தது to calculate the solubility. ஓகே, மூணு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, MDS. ஓகே, MDS அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது மோலார் கண்டக்டன்ஸ், அடுத்தது வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அப்புறம் வந்து சாலிபிலிட்டி. இது மூணு வார்த்தை எழுதினாலே உங்களுக்கு என்ன வந்துடும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கிளியரா? சோ கால்ட்ராஷ் லாவோட அப்ளிகேஷன் என்னென்ன பார்க்குறோம், மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறோம், அண்ட் தென் சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கமிங் டு த ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். ஸோ ஃபாரடேஸ் லா வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா we have ரெண்டு ஃபாரடேஸ் லாஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் லா இருக்கு அண்ட் தென் செகண்ட் லா இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றோம், the mass of the substance liberated at electrode is directly proportional to the quantity of the charge passed. ஓகேவா? இந்த மெட்டீரியல் வேணும். ஓகேவா? சோ இந்த மெட்டீரியல் யாருக்கெல்லாம் வேணுமோ completely be here in the session. By the end of the session நான் உங்களுக்கு இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்குற கம்ப்ளீட் மெட்டீரியல் தரப்போறேன் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. சரியா? ஸோ செபாட்டியர் மில்ஹே மெத்தட் யாருக்கெல்லாம் வேணுமோ நேத்திக்கு தான் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், அந்த வீடியோ லிங்க்கும் அனுப்பி விடுறேன். யூ ப்ளீஸ் சென்ட் திஸ் டு த ஹெல்ப்லைன் நம்பர். கிளியரா? ஓகே, சோ கண்டினியூ பண்ணலாமா இப்போ? யா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றோம், the mass of the substance liberated at electrode. எலக்ட்ரோட்ல எவ்வளவு மாஸ் லிபரேட் ஆகுதோ which is equal to the quantity of charge. So mass is directly proportional to the Z. Okay, so M which is equal to ZIT அப்படி நம்ம வந்து எழுதுவோம். சரியா? quantity of the charge passed வந்து Q அப்படின்னு எழுதுவோமா? So M is equal to ZIT. இந்த Z அப்படிங்கிறது தான் என்னது, electrochemical equivalent. I அப்படின்னா என்னது, current, and T வந்து என்னது, time. இல்லையா? So இதுதான் நம்ம M is equal to ZIT அப்படின்னு சொல்றோம். அடுத்தது coming to the second law. எஸ், கண்டிப்பா பிடிஎஃப் வரும். காலையில கொடுத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வரும், அண்ட் சாப்டர் 6 வரும், 7 வரும், இப்போ வர 8 வரும். செகண்ட் லா வந்து என்ன தெரியுமா, when the same amount of current is passed through different electrolytes. இப்போ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரோலைட் தான் இருக்கு, ஆனா செகண்ட் லால நமக்கு 2-3 எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா? தப்பா இருக்கு, அதனால தான் directly proportional to Q அப்படின்னு நான் மாத்திட்டேன். சரியா? சோ இப்போ the same amount of current is passed through different electrolytes. நிறைய electrolytes இருக்கு. அப்போ the mass of the substance liberated at electrode, electrodeல liberate ஆகுற mass of the substance எதுக்கு proportional இருக்கும் அப்படின்னா electrochemical equivalenceக்கு தான் proportional இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும், electrochemical equivalentக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அடுத்தது define electrochemical equivalent. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, that electrochemical equivalentக்கு நம்ம வந்து பார்த்தோம். So which is the mass of the substance deposited by a charge of 1 coulomb. 1 coulomb of charge ஆல எவ்வளவு mass deposit பண்ண முடியுமோ அதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as electrochemical equivalent. ஓகேவா மேம்? மென்டி டைம் சொல்லுங்க மேம். சோ என்ன டார்கெட் வச்சுக்கலாம், இன்னும் 2 சாப்டர் முடிச்சுட்டு நம்ம மென்டி வச்சுக்கலாமா, இல்ல இந்த ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சுட்டு நம்ம வந்து மென்டி வச்சுக்கலாம். ஓகே, பட் மென்டி வேணும்னா 1000 பேர் லைவ் வரணும். You just send to நரேஷ், கோகுல், யாரெல்லாம் வந்து மென்டி கேட்குறீங்களோ send this to your friends and ask 1000 people to join. ஆளாளுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சா கூட நமக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம ஷார்ப்பா 1000 வந்தோம்னா எனக்கு வந்து சொல்லுங்க, நம்ம மென்டி ஸ்டார்ட் பண்ணலாம்.
வாட் ரைட் நோட் ஆன் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ரஸ்டிங் நடக்குது இல்லையா, துரு பிடிக்குது இல்லையா, ஸோ துரு பிடிக்கிறத கரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல் மேல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்கை வந்து கோட் பண்ணுவோம். ஜிங்க் என்ன பண்ணுவோம், கோட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜிங்க் தான் வந்து நமக்கு கரோட் ஆகும். ஜிங்க் தான் வந்து நமக்கு கரோட் ஆகுமே தவிர நம்மளுடைய அயன் வந்து என்ன ஆகாது, நமக்கு கரோட் ஆகாது. இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம வந்து வண்டியில போறோம் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ பிகர் பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எங்க அப்பா வண்டி ஓட்டிட்டு போவாரு, நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். ஸோ தட் அந்த காத்தெல்லாம் ஏன் மேல அடிக்காது இல்லையா. ஸோ ஹில் பி சாக்ரிஃபைசிங் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது வந்து எது, ஜிங்க் தான் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ தட் உள்ள இருக்கிற அயன் வந்து ப்ரிவென்ட் ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வந்து நமக்கு துருப்பிடிச்சு போவாங்க, கரோட் ஆவாங்க. ஜிங்க் தான் கரோட் ஆகும், அயன் வந்து நமக்கு கரோட் ஆகாது. ஸோ ஜிங்க் இஸ் கரோடட் அண்ட் ஸோ அயன் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும், ப்ரொடெக்ட் ஆயிடும். கிளியரா, கிளியர். ஓகே, அடுத்தது ஆலன்ஸ் லைஃப் ஹேக் சொல்றேன் மேம். 1 million லைக்ஸ் வந்தா நீங்க வந்து மென்டி போடுங்க மேம். வந்தா போட்டுடலாமா? ஓகே, அப்ப மென்டியே வேணாம் போல அவருக்கு. மேம் நீங்க சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணா போதுமா, அதுல இருந்து அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸ் வருமா? கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இப்ப நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னைக்கு காலையில ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அதே ஆர்டர்ல தான் இங்க இருக்கிற ஆன்சர்ஸும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து இருக்கும். சரியா? ஓகே, so explain the factors affecting the electrolytic conductance. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். நல்லா லிசன் பண்ணுங்க, ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு கண்டக்டன்ஸும் வந்து என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுவே டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது விஸ்காசிட்டி டிக்ரீசஸ், கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீசஸ். விஸ்காசிட்டி என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும், அப்பதான் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை குயிக்கா ஈஸியா நான் வந்து சொல்லித்தரேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஈஸியா கண்டக்டன்ஸ் வந்து நடக்கும். டைல்யூஷன் நீங்க நிறைய டைல்யூட் பண்ணவும் இந்த எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டன்ஸ் அயான்ஸ் வந்து ஈஸியா கண்டக்ட் ஆகும். ஆனா விஸ்காசிட்டினா என்னப்பா, அடர்த்தி இல்லையா. ஒரு தண்ணியில ஒரு பால் ஈஸியா மூவ் ஆகுமா, இல்ல எண்ணெயில ஈஸியா மூவ் ஆகுமா? தண்ணியில தான் ஈஸியா மூவ் ஆகும். அப்போ விஸ்காசிட்டி கம்மியா இருந்தா கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ கமிங் டு தி டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட். இப்போ ஆனோடும் கேத்தோடும் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இந்த ஆனியான், கேட்டியான், ஆனோட், கேத்தோட் நிறைய பேருக்கு வந்து குழப்ப வேண்டாம். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஆனோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுப்போம். ஆக்சிடேஷன் அப்படின்னாலே லியோ நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஆனோடு, அண்ட் தென் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுதுன்னா அது வந்து கேத்தோட். அடுத்தது ஆனோட் இஸ் அ நெகட்டிவ் எண்ட் அண்ட் தென் கேத்தோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் எண்ட். கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது என்னப்பா சாட்ல சண்டை, கிளாஸ் கவனிங்க. யா, so why does conductivity of a solution decrease on dilution of a solution? இப்போ நீங்க வந்து கேட்கலாம், இப்போதான் நம்ம factors affecting conductance வந்து பார்த்தோம் இல்லையா. so எதனால நம்ம conductivity of a solution வந்து decrease ஆகுது, நம்ம dilution decrease பண்றப்போ. ஓகே, so on dilution the number of ions per centimeter நமக்கு decrease ஆகும். so dilute பண்ண இப்போ இங்க தான் நமக்கு பீக்கர் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம dilute பண்ண 1 மீட்டர் கியூபுக்கு 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு இருக்கிற அயான்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும் இல்லையா. சோ அப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டக்டிவிட்டியும் என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? எஸ். சோ இப்போ அடுத்து பாருங்க, why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? so இந்த question இருக்கு இல்லையா, half yearly நம்ம கவர்மெண்ட் பேப்பர்ல இது வந்து கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க. இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, half yearly கவர்மெண்ட்ல கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க. சரியா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். குவார்டர்லி, half yearly அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கம்பல்சரியில கேட்டது பப்ளிக்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனா போன வருஷத்து பப்ளிக்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அதை மட்டும் நம்ம நம்பி போக முடியாது. ஓகேவா? யா, AC current is used to prevent the electrolysis of a solution. இப்போ நமக்கு electrolytic conductanceல என்ன நடக்கணும், electrolysis நடக்கணும். ஆனா இந்த AC current நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன பண்ணிடுது, electrolysis-அ prevent பண்ணிடுது. Clear-ஆ? Yes. So next we'll go to the 5 mark question. Explain the galvanic cell notation. நிறைய பேர் Daniel cell, galvanic cellலாம் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா. So coming to the galvanic cell நம்ம வந்துட்டோம். so single vertical bar represent the phase boundary. so இப்போ செல்லுல நமக்கு வந்து ஒரு single vertical
லைன் போடுறோம் இல்லையா, அது வந்து ஃபேஸ் பவுண்டரி. இதுவே டபுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். இப்போ நான் சொல்றதை மட்டும் நீங்க அழகா எழுதினாலே வந்து போரும். குரூப் ஜாயின் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இமீடியட்லி மெசேஜ் த ஹெல்ப்லைன் நம்பர். நியூ குரூப், அதாவது குரூப் 8 வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. 2K லைக்ஸ், வாவ், பக்காவா நம்ம 2K லைக்ஸ் வாங்கிட்டோம். அப்ப அடுத்த டார்கெட் என்ன? 3K லைக். நம்ம டார்கெட்ஸ் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஸோ சிங்கிள் லைன் வந்து என்னது? ஃபேஸ் பவுண்டரி. டபுள் லைன் வந்து என்னது? சால்ட் பிரிட்ஜ். ஓகே, சிங்கிள் லைன் வந்து ஃபேஸ் பவுண்டரி, டபுள் லைன் வந்து சால்ட் பிரிட்ஜ். அடுத்தது வந்துட்டோம். The half cell is written on the left. ஆனோட வந்து நம்ம வந்து என்ன எங்க எழுதுவோம்? ஒரு ஹாஃப் செல்ல லெஃப்ட்ல எழுதுவோம். அண்ட் தென் கேத்தோட வந்து எங்க எழுதுவோம்? ரைட்ல எழுதுவோம். அப்ப எழுதலாமா நம்ம? இதோ பாருங்க, இங்க நம்ம வந்து ஃபேஸ் பவுண்டரி சென்டர்ல எழுதுவோம். இங்க ஒரு சிங்கிள் லைன், இங்க ஒரு சிங்கிள் லைன். சோ இந்த டபுள் லைன் இஸ் கால்ட் as the face boundary, and sorry, single line is called as the face boundary, and then the double line is called as the salt bridge. And then anode la நம்ம வந்து லெஃப்ட்ல எழுதுவோம். and then cathode எல்லாமே வந்து நம்ம வந்து எங்க எழுதுவோம்? ரைட்ல வந்து எழுதுவோம். so anode written on the extreme left and the cathode is written on the extreme right. The EMF of the cell is written on the right side after the cell diagram. EMF நம்ம இங்க எழுதுவோம், ரைட் சைடுல தான் இந்த EMF எழுதுவோம். ஸோ நான் இப்போ இதை குட்டியா பிக்சரா ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டபுள் வெர்டிக்கல் லைன் இஸ் கால்ட் as the salt bridge. டபுள் வெர்டிக்கல் லைன் தான் சால்ட் பிரிட்ஜ். இந்த மாதிரி ஈஸியா குயிக்கா ரொம்ப ஈஸியா சிம்பிளா படிக்கணும்னா யூ ஹேவ் டு பி இன் த கிளாஸ், ரைட்? அண்ட் தென் சிங்கிள் வெர்டிக்கல் லைன் வந்து என்னது? நமக்கு ஃபேஸ் பவுண்டரி. ஃபேஸ் பவுண்டரி. ஓகே, புரிஞ்சுதா? சோ இத தெரிஞ்சாலே வந்து போறோம். டபுள் வந்து சால்ட் பிரிட்ஜ், சிங்கிள் வந்து ஃபேஸ் பவுண்டரி, அண்ட் லெஃப்ட்ல வந்து ஆனோட் அண்ட் ரைட்ல வந்து கேத்தோட். அண்ட் என்டையர் செல் டயக்ராம் உடைய ரைட் சைடுல தான் நம்ம EMF ஆஃப் த செல் டயக்ராம் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம காலையில தான் பார்த்தோம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குயிக்கா பார்த்தலாம். ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நான் வந்து எழுதிக்கிறேன், சரியா? A plus B which is giving me C plus D. What do you mean by redox reaction அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் டார்கெட் 500K லைக். கண்டிப்பாப்பா 500K லைக்ஸ் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ XA plus YB which is giving me LC and then MD. ஸோ இதோடைய ரியாக்ஷன் கோஷியன்ட் வந்து நான் வந்து எழுதிக்கிறேன், which is product உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் எழுதுறோம். அண்ட் இங்க இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம பவர்ல தூக்கி எழுதிடுறோம். அடுத்தது டெல்டா ஜி. டெல்டா ஜி which is equal to delta G naught plus RT ln Q. இப்போ டெல்டா ஜி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E செல் போடுறோம். டெல்டா G naught இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NF E naught செல் நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்ததுல நீங்க பாருங்க, minus NF E cell which is equal to minus NF E naught cell. அதாவது இதுல நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். டெல்டா G உடைய வேல்யூவும் டெல்டா G naught உடைய வேல்யூவும் நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம why so people there will be like so many distractions, but நம்ம என்ன ஆக மாட்டோம்? டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம் இல்லையா? சோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து என்ன பண்றேன்? சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோனே I will get this value. இப்போ இதுல ln அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ln நான் ரீப்ளேஸ் பண்ணணும்ங்கிறதுனால தான் I am just writing 2.303 into log. ஓகே, இப்ப அடுத்து போலாமா? இது நம்ம காலையில தான் பார்த்தோம். யாருக்கெல்லாம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் புரியலையோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரணுமோ கண்டிப்பா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நம்ம வந்து என்ன பண்ணோம்? நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், சரியா? ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चन போலாம். எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் H2O2 fuel cell. சோ fuel cells ல இருந்து நம்ம கண்டிப்பா இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். This is a 5 mark question. ஓகேவா? எஸ். சோ fuel, electrode, electrolyte, electrode, oxidant இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இந்த fuel cell வந்து நமக்கு இருக்கும். சோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த fuel cellல வந்து நமக்கு என்ன எடுத்துக்கணும்? ஃபியூயலா ஹைட்ரஜனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரஜனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆக்சிடென்ட்டா என்ன யூஸ் பண்றோம்? ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் எலக்ட்ரோலைட், எனி ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வில் பி ஹேவிங் எலக்ட்ரோலைட்ஸ் இல்லையா? சோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ்ல என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இனர்ட் எலக்ட்ரோட். இனர்ட் எலக்ட்ரோட்னா என்ன அர்த்தம்? அது எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து அர்த்தம். சோ கிராஃபைட் வித் நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு, இதை தான் நம்ம இனர்ட் எலக்ட்ரோட்ஸா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் திஸ் த ரியாக்ஷன் ஹேப்பனிங் அட் கேத்தோட், ஆனோட் அண்ட் ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் கிளியரா? சோ ஒரு fuel cellsல நம்ம fuel என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட்ரஜன் fuelஆ எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஆக்சிஜன் வந்து நம்ம ஆக்சிடென்ட்டா எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரோலைட் வந்து அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோ யாருக்கெல்லாம் PDF ஃபுல்லோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு PDF இல்ல, குரூப் ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வில் ஆட் யூ இன் a நியூ குரூப். கிளியரா? எஸ். சோ இப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியர்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்க்கலாம். Just put a message clear. Aldol and Canisaro reaction teach பண்ணுங்க. காலையில
நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டீச் பண்ணது ஆல்டாலும் கேனிசோரோவும் தான். சரியா? ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெக்சர் வீடியோ பாருங்க. ஓகே, எஸ்டரிஃபிகேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. எக்ஸரிஃபிகேஷன் நம்ம கண்டிப்பா பார்ப்போம்பா. ஓகே, கிளியர். ஓகே, இப்போ அடுத்துவா ஆனோட நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ராக்சைடு அயான் கூட சேர்ந்து இப்போ நான் நல்லா தெரியும் நமக்கு ஆனோட்ல என்ன நடக்கும், நமக்கு எப்பயுமே ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா? ஆக்சிடேஷனா அதுல எலக்ட்ரான் லாஸ் ஆகுமா இல்லை கெயின் ஆகுமா? எலக்ட்ரான் லூஸ் ஆகும். ஸோ 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. 4 ஹைட்ராக்சைடு அயானை எடுத்துக்கிட்டு 4 எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணுது. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அட் ஆனோட். அடுத்தது கேத்தோட்ல வரும். கேத்தோட்ல என்ன நடக்கும், நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, கேத்தோட்ல ரிடக்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அக்செப்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது, கேத்தோட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் இஸ் ஃபார்மிங் ஹைட்ராக்சைடு அயான். ஸோ இப்போ ஓவரால் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், காமனா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்க என்ன இருக்கு, நமக்கு 4 எலக்ட்ரான் நம்ம வந்து கிராஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் வாட்டர், இங்க 4 வாட்டர் இருக்கு, இங்க நமக்கு 2 வாட்டர் இருக்கு. அப்ப 2 வாட்டர் 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாம் நான் ரைட் சைட்ல எழுதுறேன். இங்க H2 இருக்கு, H2 இருக்கு, O2 இருக்கு, O2 இருக்கு. அண்ட் தென் ஹியர் when you see இங்க நமக்கு 2 molecules of H2O. ஏன்னா இந்த 4 இருக்கு, இங்க 2 இருக்கு இல்லையா? 4ல 2 போயிடுச்சுன்னா நமக்கு 2 தான் வந்து இருக்கும். சரியா? கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண PDF போய் படிக்கலாம்ப்பா, கண்டிப்பா படிக்கலாம். திஸ் ஆல்சோ சேம் தான். கிளியரா? ஓகே, சோ யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சது? we'll go to the next chapter. சோ நம்ம முடிச்சிட்டோம், சாப்டர் 9 முடிச்சிட்டோம். அடுத்து எந்த சாப்டர் போலாம்? tell me what chapter we'll go next. we'll go to chapter 8 right now. 8 chapter போலாமா? எஸ். இந்த PDF படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம்? when you attend இந்த PDF மட்டும் இல்ல, இன்னைக்கு கிளாஸ்ல லைவ் கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அண்ட் நேத்துக்கு we completed the naming reactions. அது and then இன்னைக்கு காலையில இருந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா for sure you can score 85 plus. ஓகே, 80 plus கண்டிப்பா தாராளமா இந்த PDF படிச்சா வாங்கலாம். அயானிக் ஈக்விலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல மென்டி வேணுமா? we'll go to மென்டி. யாருக்கெல்லாம் மென்டி வேணும்? மென்டி ஒரு 10 minutes மென்டி பார்க்கலாமா? 10 minutes மென்டி மட்டும் முடிச்சிட்டு கிரியேட்டிவ் क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் முடிச்சலாம். we'll go to the 10th chapter மென்டி. ஓகேவா? சோ 10th chapter மென்டி நம்ம வந்து பார்த்தோம். ஐ திங்க் நேத்து தான் 10th chapter பார்த்தோம். 6th chapter மென்டி நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். சோ மென்டி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இமீடியட்டா வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம வந்து மென்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. சார் மென்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. we are going to start the மென்டி. 1 minute வெயிட் பண்ணுங்க. எஸ், மென்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ குயிக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. தோ நான் டேப் கொண்டு வந்து போனேன். யா, சோ குயிக்கா எல்லாரும் menti.com போங்க. we'll start. ஓகே, சோ ஒரு 1 மினிட்ல நம்ம வந்து மென்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மென்டில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லையா? இங்கிலீஷ் எக்ஸாம்ல எடுத்தோம்னா நமக்கு எதுல நிறைய மார்க் போச்சு? இங்கிலீஷ் எக்ஸாம்ல நமக்கு நிறைய மார்க் எதுல போச்சு? 1 மார்க்ல தான் போச்சு இல்லையா? ஸோ நீங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் படிச்சா போருமா? இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? அந்த லிங்க் உள்ள போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு மென்டி. ஸோ எல்லாரும் menti.com போயிடுங்க. I'll give you the code right now. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி இமீடியட்டா ஜாயின் பண்ண சொல்லுங்க. இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் படிக்கிறப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? யூ வில் பி ரைட்டிங். என்னென்னலாம் நீங்க இதில் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. ஓகேவா? சாப்டர் 6. ஓகே, நம்ம இப்போதான் சாப்டர் 6 உடைய 2, 3, 5 மார்க்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபுல்லாவே போச்சு. ஏன் மேம் அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு? அதான் இங்கிலீஷ்ல போன மார்க்கை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெமிஸ்ட்ரியில பிடிச்சிடணும். இங்கிலீஷ்ல விட்ட மார்க்கை நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில பிடிக்க போறோம். ஓகேவா? எஸ்.
ஸோ குயிக்லி எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் சென்ட் யூ த கோட். இப்போ நான் வந்து உங்களுக்கு கோட் சொல்றேன். எஸ், எஸ். ஸோ 14066693 இதான் உங்களுடைய மென்டி கோட். கோட் கணக்கு தெரியலையா? ஒரே நிமிஷம். Now can you see? So quickly join பண்ணுங்க. பயமா இருக்கு. அதனாலதான்ப்பா கொஞ்சம் மென்டில நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்லி நம்ம வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்து முடிச்சுட்டு we will come and continue chapter 8. ஓகே, முடிச்சிட்டு வந்து நம்ம அடுத்த சாப்டர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எஸ், மென்டினா என்னடா? மென்டில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூ கோ டு கூகுள் போயிட்டு நீங்க menti.com போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. menti.com போயிட்டு there is a code உங்களுக்கு இங்க தெரியுது இல்லையா? 14066693 14066693 இந்த கோடை வந்து நீங்க மென்டில கொடுங்க. சரியா? போட்டீங்க அப்படின்னா you can immediately join. ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா போன 2 வருஷத்துல ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நமக்கு இங்கிலீஷா எடுத்துக்கலாம், தமிழா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து we can take computer science also. இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்கல. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஆனா அதை மட்டும் நம்ம நம்பி வந்து எக்ஸாம் போக கூடாது. ஓகேவா? So let's start. பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் menti.com ஜாயின் பண்ணுங்க. நம்ம 6th சாப்டர்ல இருக்கிற கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து கத்துக்க போறோம். 6th சாப்டர்ல இருக்கிற கிரியேட்டிவ் 1 மார்க் நம்ம கத்துக்க போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிடிஎஃப் கேட்காதீங்க. ஸோ பிடிஎஃப் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமா கண்டிப்பா சென்ட் பண்ண போறேன். என் கூடவே சேர்ந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு சாப்டருக்கு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். 1 சாப்டர் 10 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். Go to menti.com and then click the code. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸ்கிரீன்ல தெரியுற கோட் நீங்க கிளிக் பண்ணலாம். கோட் போட முடியுமா? மென்டி கோட் சாட்ல. ஆப்ல வராதுப்பா. Go to menti.com and then join. 430 பிளேயர்ஸ் லைவ்ல இருக்கீங்க. பட் மென்டில என்னப்பா வெறும் 190 தான் இருக்கீங்க. ஸோ மென்டி முடிச்சுட்டு இமீடியட்லி வி ஆர் ஸ்டார்டிங். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 2, 3, 5 மார்க்ஸ் ஃப்ரம் சாப்டர் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சார் மேம் நீங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படிச்சா எவ்வளவு மார்க் மேம் வரும்? நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் படிக்கணும், ஒன்னு விடாம படிக்கணும். சொல்லி கொடுத்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 85. ஈஸியா 85 ஸ்கோர் பண்ணலாம். அதை படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போரும். தோ பாருங்க நம்ம பசங்களே மென்டி கோட் வந்து சாட்ல எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குயிக்கா எல்லாரும் ஜாயின் பண்ணாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஸோ 458 பிளேயர்ஸ் வாட்சிங் லைவ் பாக்குறவங்க எல்லாருமே மென்டி ஜாயின் பண்ணுங்க. ஃபாஸ்டா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். எஸ், ஆப்ல வரல, இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணல. ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கமெண்ட்லயும் சாட்லயும் உங்களுக்கு வந்து பின்னாகி இருக்கு மென்டி கோட். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாரும் குயிக்கா வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மென்டில நம்ம வந்து நல்ல மார்க் வாங்குறோமா வாங்கலையா, டாப் 10ல வரோமா வரலையா அப்படிங்கறத விட இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். an example of metal deficiency defect is இப்பதான் படிச்சோம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி, ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல் எல்லாமே. ஸோ என்எஸ்சிஎலா, ஏஜிசிஎலா, எஃப்இஓ, சிஎஸ்சிஎலா? எனக்கு ஷியோரா தெரியும் இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் தப்பா தான் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து புக் பேக் கொஸ்டின். ஸோ புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா தப்பாயிடும். யூ ஆர் சீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னாச்சு தனுஷ், என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க? மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் சொன்னோம்ல, நிறைய பேர் தப்பா சொல்லுங்க. இந்த NaCl ஏன் தெரியுமா போட்டீங்க? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருக்கிற கொஸ்டினுக்கு தான் NaCl வந்து ஆன்சர். என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல? மெட்டல் டெஃபிஷியன்சி
டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க சரியா. ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து எது FeO தான் சரியா. ஓகே, ஸோ இந்த மென்டி கூடவே நம்ம வந்து 2, 3, 5 மார்க்ஸ் கூட நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ நம்ம கான்செப்ட் வந்து நம்ம பயங்கரமா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். மென்டி வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வாட் இஃப் ஒரு 5, 6 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்டாங்க, ஸ்டார்டிங்கே ஒரு 5, 6 மார்க் அவுட் ஆனா என்ன பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த XXX தான் வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்காரு. இட்ஸ் மீ கார்த்திகேயன் எப்பயும் போல செகண்ட்ல இருக்காரு இல்லையா. மேம் இந்த கொஸ்டின்லாம் படிச்சா எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம், 85+ தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எவ்ரிபடி ஜாயின் மென்டி ரைட் நோ. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு தாராளமா வரலாம். பப்ளிக்ல ஒரு விஷயத்துல 8 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 285. ஸோ எவ்ரிபடி இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மென்டி ஜாயின் பண்ணுங்க. menti.com போயிட்டு கோட் போட்டு ஜாயின் பண்ணுங்க. An ion leaves its regular site and occupies a position in the space between the lattice side. This is called as. இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கிளாஸ்ல பயங்கரமா பசிச்சா உங்க பிளேஸை விட்டுட்டு பெஞ்ச் கடையில ஒளிஞ்சு நின்று சாப்பிடுவீங்க. அப்போ நம்ம செல் இருக்கு இல்லையா, நம்ம செல்லுடைய டென்சிட்டி கம்மி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இஸ் திஸ் ஷார்ட் கி டிஃபெக்டா, ஃப்ரெங்கல் டிஃபெக்டா, இல்ல இம்பியூரிட்டி டிஃபெக்டா, இல்ல வேகன்சி டிஃபெக்டா? எஸ். ஸோ கிளாஸ் எடுங்க கண்டிப்பா. இது முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் தான்ப்பா. மென்டி முடிச்சு அடுத்த செகண்ட் கிளாஸ் தான். வெரி குட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இல்லையா. இது வந்து எனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஒரு ஆட்டம் இல்லைன்னா ஒரு அயான் அதோடைய பிளேஸை விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை ஆக்குபை பண்றது இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். வெரி குட். ஸோ இப்போ அடுத்தது ஷார்ட் கி டிஃபெக்ட் அப்படின்னா என்னது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் நமக்கு மிஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இட்ஸ் மீ அலைன்ஸ் வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்காரு. அடுத்தது நம்ம பயங்கர ஃபாஸ்டா பண்ண போறோம். மென்டி லிங்க் menti.com போயிட்டு ஜாயின் பண்ணுங்க சரியா. எஸ். ஸோ பிடிஎஃப் மென்டில யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் PDF. ஓகேவா, இப்படி வச்சுக்கலாம். ஒரு ரேஸ் வச்சாதானே சூப்பரா இருக்கும். மென்டில வர டாப் 10 பேருக்கு உடனே PDF சென்ட் பண்ணிடுவோம். In a simple cubic cell, each point on a corner is shared by. ஒரு SCCல ஒரு each point on a corner வந்து எவ்வளோ இதோட ஷேர் ஆகி இருக்கும் நமக்கு. 1 யூனிட் செல்லா 2ஆ 8ஆ 4ஆ SCல ஹவு மெனி எவ்வளோ கார்னர்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும் ஒரு ஆட்டம். குயிக்லி. 1ஆ 8ஆ எவ்வளோ பேர் தப்பா சொல்றீங்க பாருங்க. நோ, கோஆர்டினேஷன் நம்பர் தான். இதுக்கு தான் நீங்க மென்டி வரணும் அப்படிங்கிறது. எவ்வளவு பேர் தப்பா சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய சிம்பிள் கியூபிக்ல ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கோஆர்டினேஷன் நம்பர் தான் வந்து 1. இதுவே ஒரு ஆட்டம் எத்தனை கியூப் கூட ஷேர் ஆகி இருக்கும் அப்படின்னா 8 கியூப்ஸ் ஒரு ஆட்டமை ஷேர் பண்ணியிருக்கும் சரியா. ஸோ அப்ப 8 யூனிட் செல் தான் நமக்கு வரும். ஓகே மேம், மென்டி ஈவினிங் வைங்க மேம். இப்போ லைவ் கண்டினியூ பண்ணுங்க மேம். இப்போ மென்டி ஒரு குட்டி பிரேக். அண்ட் ஆல்சோ இப்போ மென்டில நம்ம இப்போ 6th சாப்டர் இப்பதான் முடிச்சிருக்கோம். முடிச்ச உடனே எத்தனை பேர் நீங்க தப்பா பண்றீங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரண்யா தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. வெரி குட். PDF கண்டிப்பா அனுப்பி விடுவோம். ஸோ எவ்ரிபடி எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க குயிக்லி. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் தான் சரியா. கத்துக்கிறீங்களா இல்லையா, மென்டில கத்துக்கிறீங்களா இல்லையா. மென்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபன், யூ ஆர் லேர்னிங் ஆல்சோ. யா. In Bragg's equation n represent. இப்போதான் நம்ம படிச்சோம், ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இப்பவே ரிவைஸ் பண்ணிடுறோம். n lambda is equal to 2d sin theta படிச்சோமா. படிச்சதுல இருந்தாப்பா நான் கேள்வி கேட்கிறேன். n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா, அவகேட்ரோ நம்பரா, குவாண்டம் நம்பரா, ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா. கிளாஸ் படிச்சவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. என்னடா அவசரப்பட்டுட்டே அப்படின்னு எத்தனை பேர் தப்பா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். எஸ், கரெக்டா சொல்லிருக்கீங்க நிறைய பேர். ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம கவனிச்சதுனால தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் see the leaderboard. யாரு கரெக்டா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரண்யா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட். அடுத்தது வந்து நம்ம சேஷு இருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போலாமா. லெசன் நீங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சா 90+ வாங்கலாமா. 90+ வாங்க முடியாது. ஆனா நான் கொடுத்த லெசன் வைஸ் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுட்டு நேமிங் ரியாக்ஷன் ஆர்கானிக் நான் நேற்று சொல்லி கொடுத்ததையும் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா தாராளமா 85+ வாங்கிடலாம் சரியா. ஸோ எல்லா பிளேயர்ஸும் ரெடியா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த மென்டி. அடுத்த கொஸ்டின் MENTY. The Bragg equation is எதுப்பா Bragg equation? இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும். நம்ம பசங்க எல்லாமே கரெக்டா தான் ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன வரும். lambda is equal to 2d sin theta, nd is equal to 2 lambda sin theta, 2 lambda is equal to nd sin theta, இல்ல n lambda is equal to 2d sin theta. என்ன வரும்.
குயிக்லி சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் மென்டில போறது கஷ்டமா இருக்கோ நீங்க மறக்காம சாட்ல ஆன்சர் பண்ணலாம். வெரி குட். n lambda is equal to 2d sin theta. பாருப்பா, நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. n lambda is equal to 2d sin theta தான். சோ லீடர் போர்ட் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம அடுத்த क्वेश्चन ஃபாஸ்டா போலாம். எஸ், எல்லா பிளேயர்ஸும் ரெடியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாம். மேம் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் வேணும் மேம், ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்க மேம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ படிச்சு முடிப்போம் கண்டிப்பா. வில் கிவ் போத். The coordination number of ZNS is ZNS உடைய coordination number என்ன? ZNS உடைய coordination number என்ன? 3 4 6 8 3 4 6 8 என்ன வரும்? 3 4 6 8 என்ன வரும்? Quickly. ஃபாஸ்டா. coordination numberனா என்ன தெரியுமா? neighboring atoms. எவ்வளவு neighboring atoms இருக்கு நமக்கு? வெரி குட். 4 neighboring atoms. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ZNS ல கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 4 வரும் ZNS க்கு. ஓகேவா? கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? இன்னைக்கு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். சிம்பிள் கியூபிக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? அண்ட் BCC க்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? அண்ட் FCC க்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? தெரியுமா தெரியாதா? சரண்யா தான் வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन கண்டிப்பா ப்ராமிஸா PDF உண்டு. ஓகே, ஜஸ்ட் லிசன் டு தி கிளாஸ் ரைட் நவ. அடுத்த क्वेश्चन நம்ம வந்து போறோம். So let's see the coordination number of B2O3 is. B2O3 உடைய coordination number என்ன? இப்ப டக்குன்னு வந்து எழுதுங்க பார்க்கலாம். லீடர் போர்ட் பார்க்க வேணாம் மேம், டைம் ஆகுது. ஓகேப்பா, லீடர் போர்ட் பார்க்கல. 3 4 6 8 B2O3 உடைய coordination number என்ன? how many neighboring atoms வந்து அது கூட இருக்கும்? 3 4 6 8 என்ன வரும்? B2O3 என்ன cubic cell அது? How to join? Go to menti.com and இப்ப நம்ம chatல ஒரு கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கோட் கிளிக் பண்ணுங்க. வெரி குட். நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி பேட். இட் இஸ் 3. ஓகேவா? சோ லீடர் போர்ட் பார்க்கல. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். சோ எஸ், எல்லாருமே குயிக்கா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா ரெடி ஆகியே ஆகணும். ஆனா அப்பதான் நம்ம ஒரு 5 to 6 மார்க் ஸ்டார்டிங்லயே லூஸ் பண்ணாம நம்ம வந்து மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ பாருங்க, the coordination number of NaCl is, இது ஈஸிப்பா. சோடியம் குளோரைடு உடைய coordination number என்ன? சோடியம் குளோரைடு உடைய coordination number என்ன? என்ன செல்ல வரும் அது? ABCD क्वेश्चन சொல்லிட்டாங்க மேம். வேற என்னப்பா சொல்லி தரலாம்? 6. ஓகே, சோ NaCl உடைய coordination number வந்து என்னது? It is 6. ஓகேவா? கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்றது கண்டிப்பா சொல்லி தரேன். இந்த ஒன்ஸ் திஸ் மென்டி இஸ் டன், கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். சோ இப்போ அடுத்த क्वेश्चन நம்ம போகலாம். சோ பாய்ஸ் vs girls கொஞ்சம் ஃபன்னே இல்லையா? சோ பாய்ஸ்லாம் டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்கப்பா. பாப்போம் இன்னைக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம். இன்னைக்கு யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். அப்ப அவங்க தான் பப்ளிக்லி வின் பண்ண போறாங்க. சரியா? சோ இந்த மென்டி முடிச்சு இந்த மென்டி பிடிஎஃப்பும் அனுப்புவோம் மேம். விபி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம இன்னும் அந்த சாப்டருக்கே போல இல்லையா? 5th சாப்டர் போறப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி கண்டிப்பா போலாம். Okay, fire boys fire, girls heart girls ஏ காணும். The coordination number of CaCl is, the coordination number of calcium chloride வந்து என்னது? coordination number of calcium chloride வந்து என்னது? coordination number பேஸ் பண்ணி நாளைக்கு கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன் மேம் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, போன வருஷம் பப்ளிக்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? How to join? Go to menti.com and join பண்ணுங்க. 3 4 6 8 நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. It is 8. ஓகே, சோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒன்னொன்னுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். சோ கண்டிப்பா சொல்லி தரேன். How to find the coordination number கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகே, ABCD reactions. ஓகே, இப்போ நம்ம 10th question, half of the questionக்கு நம்ம வந்துட்டோம். The crystal structure of CaCl is, இந்த cesium chloride வந்து என்ன crystal structure? Yes. Simple cubic, face centered, body centered, edge centered. என்ன வரும்? Simple cubic என்ன வரும்? Quickly. என்ன வரும்? Yes. How to pass? ப்ளீஸ் சொல்லுங்க மேம். How to pass என்ன தெரியுமா? இப்போ நம்ம கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தர क्वेश्चंस எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிடலாம். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோல கீழே PDF லிங்க் இருக்கு. அந்த PDF டவுன்லோட் பண்ணி அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க.
you can definitely pass. Okay, body centered cubic cell தான் BCC தான். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन போலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இன்னுமா அந்த क्वेश्चन முடிக்கல, நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வேணும்? எஸ், வெரி குட். 265 players are ready. சூப்பர். இப்போ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் யாருக்கு வேணும்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். How to join Menti course? Go to menti.com. கூகுள் போயிட்டு menti.com போங்க. அது போயிட்டு இந்த கோட் நான் உங்களுக்கு இப்போ சாட்ல பின் ஆகி இருக்கிற கோட் வந்து கிளிக் பண்ணுங்க. A regular 3-dimensional arrangement of identical points in space is called unit cell, space lattice, primitive இல்ல crystallography. இதுவும் இன்னைக்கு 2 mark questionல பார்த்தோம். Regular 3-dimensional arrangement in identical points வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல்லா இல்ல ஸ்பேஸ் lattice இல்ல primitive cell வருமா? என்ன வரும்? Yes. Very good. Unit cell. So ஒரு ஒரு simplest cell which is அதுதான் நமக்கு ரெகுலரா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? எஸ். சோ இப்போ அடுத்தது VBT. கண்டிப்பா VBT உண்டுப்பா. So next question, let's see, boys or girls are யார் வின் பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? அகைன் அண்ட் அகைன் நிறைய பேர் கேட்குறீங்க. I'll tell the answer. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளஸ் நேமிங் ரியாக்ஷன் ஆர்கானிக்கு நான் கொடுத்த டாப் 10 கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் ஷோர் யூ கேன் ஸ்கோர் 85 பிளஸ் 80 to 85 தாராளமா வாங்கலாம். An example of Frenkel defect is, இந்த क्वेश्चन யாருமே தப்பு பண்ணக்கூடாது. Frenkel defect நான் என்ன சொன்னேன்? The smallest atom என்ன பண்ணும்? It occupies, dislocates to the interstitial site. Interstitial site வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? So that density of the crystal வந்து என்ன ஆகும்? மாறாது. வெரி குட். AGPR கரெக்டா சொல்றீங்க. இப்போ ஷார்ட் கி டிஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட் கி டிஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும்? ஷார்ட் கி டிஃபெக்ட் என்ன எக்ஸாம்பிள் பா? NaCl. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ லீடர் போர்டு இந்த ஒரு வாட்டி பார்த்துடலாம். யாரு? சரண்யா தான் நினைக்கிறேன். பட் லாஸ்ட் டைம் பாத்தீங்களா, எக்ஸாம்லாம் கிட்ட வர வர இந்த கேர்ள்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்? பாய்ஸ் தான் இந்த வாட்டி தெரிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருந்தோம் நம்ம ஒரு காலத்துல, இந்த பாய்ஸ் vs கேர்ள் மென்டி அப்போ. The solids which are good conductors of heat and electricity are. So எந்த solids வந்து good conductors of heat and electricity? Ionic solids, molecular solids, metallic solids, இல்ல covalent solids? Ionic solids, molecular solids, metallic solids or covalent solids? 15 சாப்டர் எப்போ முடிக்கிறோமோ அப்பதான்ப்பா லைவ் முடியும். எஸ், very good. So metallic solids. ஓகேவா? So it is metallic solids. G7 குரூப்ல PDF அனுப்புவீங்களா? கண்டிப்பா அனுப்புவோம். எல்லா குரூப்லயுமே அனுப்புவோம். G8 குரூப் கூட இப்ப வந்துருச்சு. சரியா? Yes. How to find the coordination number? சொல்றேன். வெயிட் கோஆர்டினேஷன் நம்பர் பேஸ் பண்ணி கண்டிப்பா क्वेश्चन வரும். சோ இப்போ புக்ல உங்களுக்கு வந்து எந்தெந்த சாலிட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? BCC, FCC அண்ட் தென் வந்து நம்மளுக்கு BCC, FCC, SC சிம்பிள் கியூபிக்கு உங்களுக்கு புக்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பரை வந்து பிரிக்கிறோம். அவ்வளவுதான். புக்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே, எஸ் ரோஷினி சொல்றேன், பி பேஷண்ட். அடுத்த question. The solid in which its constituents have an orderly arrangement extend over a long range. long rangeல ஒரு orderly arrangement எதுக்கு இருக்கும்? Yes, அயோனிக்கா, மாலிகுலரா, கிறிஸ்டல்னா அமார்ஃபஸா? ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்டா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? மேம் ஆர்கானிக்ல ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதினா போருமா? ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதினாலே போறப்பா மார்க் கொடுத்துருவாங்க. கிறிஸ்டலின் சாலிட்ஸ், ஆமா. அமார்ஃபஸ் சாலிட்ஸ்ல நமக்கு ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, அடுத்து போலாம். அடுத்த क्वेश्चन. இட் இஸ் 15th क्वेश्चन. நம்ம முடிக்க போறோம். குயிக்கா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க.
என்ன படிக்கணும்? நாங்க சென்ட் பண்ண போற PDF இல்ல எங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியலா? நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் PDF. ஓகே. The coordination number of each atom in simple cubic, face centered cubic, body centered cubic are. இங்க கிடைச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கான ஆன்சருமே. சோ இப்ப simple cubic என்ன coordination number, face centered cubic என்ன coordination number and body centered cubic என்ன coordination number. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நியரஸ்ட் ஆட்டம், அதாவது ஒரு ஆட்டம் சுத்தி நியரஸ்ட் நெய்பரிங்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ 6 to 8. ஓகே, 6 to 8. ஸோ 6 தான் வந்து என்னது அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கு 6 அண்ட் தென் ஃபேஸ் சென்டருக்கு வந்து 2, பாடி சென்டருக்கு வந்து 8. இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இதை நோட் பண்ணி வச்சுட்டீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்சிஎலுக்கு, பிஆர்சிஎலுக்கு, என்ஏசிஎலுக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலுக்கும் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ புக்கில் போங்க, உங்களுக்கு சிம்பிள் கியூபிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பிசிசிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, எஃப்சிசிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு அதை வச்சுதான் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்ம சொல்றோம். ஸோ 6 to 8 எல்லாரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அடுத்தது ஜேஇ முக்கியமா இல்ல சிபிஎஸ்சி முக்கியமா? சிபிஎஸ்சி எக்ஸாமே முடிய போகுது இல்லையாப்பா. சிபிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் ஜேஇ பத்தி பாத்துக்கலாம். ஹவு கேன் யூ மாஸ்டர் டோர்னமெண்ட் கேக்குறாங்க பாருங்க. ஹவு கேன் யூ பிலீவ் தட் இட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஒர்த்து தானா, அது படிச்சா வருமா அப்படின்னு நான் எப்படி மேம் நம்புறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை எடுங்க. அதுல எந்த கொஸ்டின்லாம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்திருக்குன்னு ஒரு டிக் போட்டே வாங்க. சரியா? 85 மார்க் 85 தாராளமா வரும். தட் பிளஸ் புக் பேக் கொஸ்டின் ஒரு 10 மார்க் புக் பேக்கு போட்டுக்கோ. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 75 மார்க்குக்கு வந்திருக்கு. நம்மளனா போய் செக் பண்ணி பாரு மாஸ்டர் டோர்னமெண்ட். இப்போ போய் என்ன பண்ணு, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே கொடுக்கல. சரியா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே சுத்தமா கொடுக்கல. ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ்லாம் போயிட்டு டிக் பண்ணு. யூ வில் கெட் 75 மார்க். ஒரு 10 மார்க் நீனு 1 மார்க்ல போட்டுக்கோ. ஒரு 5 மார்க் கிரியேட்டிவ்னே வச்சுக்கோ. 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்கு ஒரு 10 மார்க் போட்டுக்கோ. 85 தாராளமா வரும். போய் செக் பண்ணிட்டு வா. சரியா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது 16 of 20 முடிக்க போறோம் நம்ம. மாஸ்டர் டோர்னமெண்ட் நான் சொல்றதே காதுல வாங்கல, அவர் பாட்டுக்கு ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெனேடியம் மோனாக்சைடு, வெனேடியம் மோனாக்சைடு நான் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். சரியா? 14%, 15%, 16%, 18%. இதுல இருக்கிற ஷார்ட் கீ டிஃபெக்ட் உடைய பெர்சன்டேஜ் என்னது? ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் குரூப் ஜாயின் பண்ணுங்கப்பா. ஏபிசிடி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம காலைல பார்த்தோம் இல்லையா, அந்த பிடிஎஃப் வில் சென்ட் யூ. பிரேக் இருந்தா தானே சென்ட் பண்ண முடியும். வில் ஜஸ்ட் சென்ட் யூ. கிளியர்? யா. ஸோ இப்போ 14%. ஓகே, வெரி குட்பா. 14%. அடுத்த கொஸ்டின் போலாம். முடிக்க போறோம். 17th கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். எஸ். ஸோ லைவ்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா menti.com போயிட்டு குவிஸ் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம அடுத்தது பார்க்கலாம். which one is a non-stoichiometry defect? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி நான் ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்போ நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் எடுத்துப்போம். கேட்டையானும் ஆனியானும் ஈக்குவலா வெளில போயிடும். அப்போ அந்த அயானிக் பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அயன் வெளில போயிடுச்சு, ஒரு நெகட்டிவ் அயனும் வெளில போயிடுச்சு. ஆனா அது நமக்கு அடுத்த டிஃபெக்ட்ல எல்லாம் வந்து வராது இல்லையா? ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், போத் A and C. ஸ்டாக்கியோமெட்ரி பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் நம்ம 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னென்னது? ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் நான் ஸ்டாக்கியோமெட்ரி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஸோ தப்பா தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் தான். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல வந்து நமக்கு என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கம்மி ஆயிடும் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கம்மி ஆயிடும். அப்போ கண்டிப்பா நமக்கு அது ஸ்டாக்கியோமெட்ரியில சேஞ்ச் இருக்கும். ஸோ இட் இஸ் அ நான் ஸ்டாக்கியோமெட்ரி. எஸ். ஸோ இப்போ அடுத்தது லெட்ஸ் see the leaderboard. நம்ம இப்போ கிளாஸ் கண்டினியூ பண்ண போறோம். 8th சாப்டர் கண்டினியூ பண்ண போறோம். எஸ். ஓகே, ஃபாஸ்டஸ்ட். எஸ், பிடிஎஃப் மட்டும் படிச்சா போறோம், பட் ஆல் சாப்டர்ஸ்க்கு. கிளியரா? 18th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லைவ் எப்போ? இப்போ லைவ் will be continue. இப்போ லைவ் வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஓகே, in AAA type each pair is arranged in contact with dash of its neighbors. 6 are, 4 are, 2 are, none of these are. 6, 4, 2, none of these. எஸ், வெரி குட். ஸோ 4 தான் வந்து வரும். ஏஏஏ டைப் கிறிஸ்டல்ஸ்ல வந்து நமக்கு நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 4. கிளியரா?
ஓகே, ஸோ இப்போ அடுத்தது கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் எஃப்சிசி இஸ் 12. ஓகே, அதை மட்டும் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். இந்த கோஆர்டினேஷன் மட்டும் செக் பண்ணி ஐ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ குயிக்லி இந்த மென்டி முடிச்சுட்டு சரண்யா தான் ஃபாஸ்டஸ்ட் ஐ திங்க். ஸோ நேத்திக்கும் சரண்யா வந்து அட்டென்ட் பண்ணாங்க, பயங்கர ஃபாஸ்டஸ்டா இருக்காங்க. ஸோ சரண்யா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோலாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க, சரியா? ஓகே, எஸ். ஸோ இப்போ அடுத்தது இன்னும் 2 கொஸ்டின் தான் நமக்கு வந்து இருக்கு. மேம் லிங்க் கொடுங்க, லிங்க் menti.com போங்கப்பா, ஓகேவா? எஸ். ஸோ இன் AB டைப் ஈச் பேர் இஸ் அரேஞ்ச் இன் கான்டாக்ட் வித் டேஷ் ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ். நம்ம இப்போதான் போன கொஸ்டின்ல ஏ டைப் பார்த்தோம், இப்போ AB டைப். ஓகே, ஸோ 6 4 2 none ஆஃப் தீஸ். நீங்க சொல்றதெல்லாம் தப்பான ஆன்சரா இருக்கா, கவலைப்படவே வேண்டாம். இங்க தப்பானா பிரச்சனையே இல்லை. இங்க நம்ம தப்பா இருந்துட்டு போறோம், 100% 200% கூட இருந்துட்டு போறோம். பப்ளிக்ல போயிட்டு கரெக்டா எழுதுறோமா, அதுதான் வந்து மேட்டர்ஸ் இல்லையா? எஸ். ஸோ இப்போ என்ன வருது நமக்கு, இட் இஸ் 6. கரெக்ட், நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. AB டைப்ல கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது, 6. சூப்பர். பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது? பிடிஎஃப் வந்து நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுவோம். ஓகே, யா, பை த எண்ட் ஆஃப் த லைவ் முடியறப்போ. ஆனா இப்போ நான் சொல்லி கொடுக்குறப்பவே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா பிடிஎஃப் படிக்க எவ்வளவு டைம் ஆகும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. காலையில இருந்து யார் லைவ்ல இன்க்ளூட் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் காலையில இருந்து மேம் நான் உங்க லைவ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. 20th question நம்ம முடிக்க போறோம். சோ மென்டி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன சாப்டர்? மார்னிங்ல இருந்து யாரெல்லாம் லைவ் டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க, ஃபயர் போடுங்க. யா, 3 atoms P, Y, Q are crystallized in a cubic solid that is having P atoms at corners and Q atoms at body center and R atoms at face center. Identify the formula. கீ ஆன்சர்ஸ் எழுதினா கண்டிப்பா ஃபுல் மார்க் தருவாங்க. இப்போ பப்ளிக் கரெக்ஷன் பண்றப்போ they'll have the keywords. இப்போ 2 மார்க் கொஸ்டின்னா இந்த 2 பப்ளிக் கீ பாத்திருக்கீங்களா, பார்த்தது இல்லையா? யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாமோட கீ பாத்திருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாமோட கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே PQR3, சரியா? ஸோ 3 ஆட்டம்ஸ் இருக்கு PQR அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கியூபிக் சாலிட் லேட்டிஸ் ஹேவிங் P ஆட்டம்ஸ் வந்து நமக்கு எல்லா கார்னர்ஸ்லயும் இருக்கு. அப்புறம் Q ஆட்டம்ஸ் வந்து நமக்கு பாடி சென்டர்ல மட்டும்தான் இருக்கு. அண்ட் R ஆட்டம்ஸ் நமக்கு ஃபேஸ் சென்டர்ல இருக்கு. இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். கேன் ஐ ரைட் த ரியாக்ஷன் வாட் யூர் ரைட்டிங்? ஓகேப்பா, ஸோ நாங்கள் எழுதி போடுற ரியாக்ஷன் தாராளமா எழுதலாம். அதுல நீ பாரு, அந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கு, அதோடைய பேரும் இருக்கு, எல்லாமே இருக்கு. கிளியரா? Yes, so you can write the same itself. Very good. So Saranya தான் வந்து first win பண்ணிருக்காங்க. All the very best Saranya. So publicலயும் இதே மாதிரி 1 மார்க்ல நாளைக்கு 15 out of 15 எடுத்தோனே வாங்கிடணும் அப்படிங்கறத என்னுடைய wishes. Okay? Yes. So let's go. என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ? economy. Okay, அந்த tab இல்லையா? Yes. So இப்போ next என்ன சாப்டர்? சாப்டர் 10 சாப்டர் 10 ஸ்டார்ட் பண்ணலாமா? 14 8 8 10 8 10 8 தான் நம்ம முடிக்கல இல்லையா? சாரி 8 தான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம். எஸ் ஐ நோ 8 சாப்டர் தான் நம்ம வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக் விட்டு மென்டி வந்துட்டோம். ஸோ குயிக்லி பசங்களா அடுத்த half an hour குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 8th சாப்டர் முடிச்சுட்டு நம்ம வந்து 10th சாப்டர் போறோம். ஏன்னா 10th சாப்டருக்கு தான் வந்து என்னது வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஓகே, சோ டெல் மீ எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கம்பல்சரி क्वेश्चनல எந்த சாப்டர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஹையர்? கம்பல்சரி क्वेश्चनல எந்த சாப்டர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இஸ் ஹையர்? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுதா பார்க்கலாம்? Okay, so the board is clear. Everything is all good. Yeah. Start பண்ணலாமா? So quickly எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. We are going to start. இப்போ வந்து நம்ம 8th சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 8th சாப்டர் முடிச்ச உடனே 10th சாப்டர் which has the highest weightage. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதினாலே பப்ளிக்ல வந்து மார்க் தருவாங்க. பட் இந்த கீ பாயிண்ட்ஸே நீங்க கம்மி பண்ணி எழுதக்கூடாது. இதுக்குள்ள போயிட்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, லீவ் விடக்கூடாது. வெரி குட். ஸோ கம்பல்சரியில நமக்கு 13th சாப்டர் தான் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ 13th சாப்டர்ல இருந்து நமக்கு புக் இன்சைட் ஆர் புக் பேக் எது வேணா வரும். அதை பத்தி மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளோவா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் அந்த சாப்டர் படிக்கிறப்போ நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகேவா? ஓகே, சோ இந்த சாப்டர் முடியட்டும். அடுத்தது நம்ம கோஆர்டினேஷன், how to find the coordination number நான் கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகே, I will definitely teach you how to find the coordination number. Okay, yes. So lunch break. How many of you want lunch break?
What is the time right now? 2 o'clock. யாருக்கெல்லாம் lunch break வேணும்? Lunch break வேணும்னா lunch break அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Or else we'll continue. We are going to continue only. Yes, நான் மொத்தமா தான் வந்து வேண்டாம், யாருக்குமே lunch break வேணாம் தான்ப்பா சொல்றாங்க. No lunch break. I don't want lunch break தான். You want or don't want? No lunch break தான் நிறைய வருது. சாப்பிட்டுட்டே படிங்கப்பா, இல்ல சாப்பிட்டே படிங்கப்பா. கண்டினியூ. யா, சோ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க, சாப்பிட்டுட்டே கவனிங்க, சரியா? சோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பா சாப்பாடு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஈட் அண்ட் தென் பக்கத்துலேயே ஃபோன் வச்சுக்கோங்க, அழகா காதுலயே வாங்கிக்கோங்க, ஓகேவா? யா, ஸோ இப்போ பாருங்க, எக்ஸ்பிளைன் த அரீனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஓகே, ஆமா, பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல. யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல? நானும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலப்பா. ஸோ இப்போ பாருங்க, அரீனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கு நமக்கு. லீவிஸ் இருக்கு, அரீனியஸ் கான்செப்ட் இருக்கு, அண்ட் தென் பிரான்ஸ்ட் அண்ட் லாரி இருக்கு நமக்கு, இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, an acid dissociates to give hydrogen ion in water. So நம்ம arrhenius conceptல வந்து என்ன நடக்கும், நமக்கு acid வந்து நம்ம வாட்டர்ல போடுறப்போ ஹைட்ரஜன் அயானை கொடுக்கும். ஓகே, it gives hydrogen ion. நான் கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்றேன், பாத்தீங்களா? ஹைட்ரஜன் அயானை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ HCl இருக்கு, அதை நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்ட் as acid. பேஸ் எடுத்துப்போம். எதை வந்து இவங்க பேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எது வந்து ஹைட்ராக்சைடு அயோனை கொடுக்குதோ அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ராக்சைடு அயோனை கொடுக்கறது தான் வந்து என்னது? இட் இஸ் அ பேஸ். புரிஞ்சுதா? எஸ். இப்போ அடுத்து பாருங்க, லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரீனியஸ் கான்செப்ட். ஸோ இப்போ அரீனியஸ் ஆசிட் அண்ட் பேஸ் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்க ஒரு வாட்டர்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா எது வந்து நமக்கு ஹைட்ரஜன் கொடுக்குதோ அது ஆசிட், எது ஹைட்ராக்சைடு அயன் OH மைனஸ் அயான் கொடுக்குதோ அது வந்து என்னது? பேஸ். புரிஞ்சுதா? கிளியர்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஐயோபாக் நேம்ல வர அதுவும் இது ஒண்ணா? KN வருமா, இல்ல ஐசோசயனைடுக்கு KN வருமா? CN வந்துனா காப்பா C அப்படின்னு எழுதுவீங்க. NC வந்தாதான் நீங்க காப்பா N அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதுவீங்க. அதுல வந்து it will be like எவ்வளவு லிகாண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் லிகாண்ட் தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லுவோம், சரியா? ஓகே, so yes, அடுத்தது பார்க்கலாமா? the limitations of arrhenius concept. இந்த arrhenius conceptல என்னெல்லாம் limitation அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். it fails to explain the behavior of acid and bases in non-aqueous solution. இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, aqueous solution வாட்டர்ல போட்டா மட்டும் தான் இது ஹைட்ரஜன் கொடுத்தா ஆசிட், இது வந்து ஹைட்ராக்சைடு அயான் OH மைனஸ் அயான் கொடுத்தா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுவே வாட்டர் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணல, நம்ம தண்ணியில போடல அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ பிஹேவியர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசிஸ் இன் நான் அக்வஸ் சொல்யூஷன்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. லஞ்ச் பிரேக் வேணுமா வேணாமா? கரெக்டா ஒரு முடிவு சொல்லுங்க, நம்ம அப்பதான் அடுத்த क्वेश्चन போக முடியும். we don't need lunch break, need or don't need? ஆடியோ கம்மியா இருக்கு. ஆடியோ கரெக்டா தான்ப்பா இருக்கு, உங்களுக்கு தான் பிரச்சனை. யாரோ ஒருத்தர் தான் வந்து லஞ்ச் பிரேக் கேட்டே இருக்கீங்க. will continue quickly. பஃபர்லாம் ஆகல, கிளியரா தான் இருக்கு. வேணும், don't need யாருக்கெல்லாம் don't need? continue. I'll just bring water. இப்படியே வெயிட் பண்ணுங்க. எஸ், ஓகே. ஸோ லஞ்ச் பிரேக் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் ஃபோன் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு லஞ்ச் பிரேக் வேணாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, உட்காந்து காதுல வாங்கிக்கோங்க, PDF கொடுத்தோன்னே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஃபோன் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே கவனிங்க, ஓகேவா? எஸ். ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட போறேன். யா, இப்போ பாருங்க, it fails to explain the behavior of acid and bases in non-aqueous solution like acetone. இப்போ அசிட்டோன் மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இது ஆசிடா பேஸா அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது, it fails to explain the basicity of ammonia. அமோனியாவுடைய பேசிசிட்டிலாம் வந்து என்ன சொல்ல முடியல, அரீனியஸால சொல்ல முடியல. ஏன்னா இந்த அமோனியா வந்து பாருங்கப்பா, அமோனியா வந்து என்னது, இது வந்து ஒரு பேஸ். ஆனா இதுல ஹைட்ராக்சைடு அயான் இருக்கா, OH மைனஸ் அயான் இருக்கா? இல்லையா? எஸ். சோ இப்போ அடுத்து பாருங்க, வாட் ஆர் லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். எது லீவிஸ் ஆசிட், எது லீவிஸ் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீட் ஓகே இல்லையா? எல்லாருக்கும் ஸ்பீட் ஓகே இல்லையா? ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு என்னமோ ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. ஆசிட் வந்து என்ன தெரியுமா? ஆசிட் அதாவது இது 3 கான்செப்ட் இருக்குப்பா. அரீனியஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணியில ஹைட்ரஜன் கொடுத்தா ஆசிட், தண்ணியில
OH மைனஸ் அயான் கொடுத்தா அது வந்து பேஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஓகே, எஸ் ஓகே தான், நிறைய பேருக்கு ஓகே தான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாமா? ஓகே, வில் ஜஸ்ட் ஸ்லோ, ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே, பி ஃபாஸ்ட். யா, சோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு லீவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எலக்ட்ரான் பேர்ஸ் அக்செப்ட் பண்ண ஆசிட், அக்செப்ட் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எலக்ட்ரான் பேர்ஸை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆசிட். இதுவே எலக்ட்ரான் பேர்ஸை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் பேர் டோனார்ஸா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? பேஸ். சரியா? சோ இப்போ எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்ஸ் வந்து யாரு? நம்மளுடைய BF3. சோ BF3 வந்து என்னது? இட் இஸ் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்ஸ். அண்ட் தென் கமிங் டு த எலக்ட்ரான் பேர் டோனார்ஸ். இப்போ எலக்ட்ரான் பேரை டோனார் பண்றது யாரு? NH3. அமோனியால வந்து என்ன இருக்கு நமக்கு? NH3 இருக்கு. சோ அது எலக்ட்ரான் பேர் டோனார்ஸ். ஓகேவா? ஐ வில் ஸ்லோ டவுன். ஓகே, ஸ்லோ பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் நான் 2 வாட்டி ரிப்பீட் பண்றேன். இப்போ பிரான்ஸ்டட் அண்ட் லாரி கான்செப்ட் படி பார்ப்போம். பிரான்ஸ்டட் அண்ட் லாரி படி புரோட்டான் டோனார்ஸ் வந்து ஆசிட். இதை வந்து யாரும் குழம்பிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கிளியரா அழகா சொல்லி தரேன். பிரான்ஸ்டட் அண்ட் லாரி படி புரோட்டான் டோனார்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது? ஆசிட். அண்ட் புரோட்டான் அக்செப்டார் வந்து பேஸ். சரியா? சோ இப்போ நம்ம மூணுத்தையும் வந்து பிரிப்போம். இங்க இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்து நான் உங்களுக்கு குட்டியா அழகா சொல்லித்தரேன். சோ இப்போ 3 பேர் ஆசிட் அண்ட் பேஸ் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஆசிட் பத்தியும் பேஸ் பத்தியும் வந்து 3 பேர் வந்து தியரி வந்து கொடுத்திருக்காங்க. எழுதிடலாமா நம்ம அதை? ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா அரீனியஸ் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்தது வந்து லீவிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது யார் கொடுத்திருக்காங்க? நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரான்ஸ்டட் அண்ட் லாரி. ஓகேவா? சோ இப்போ அரீனியஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எது வந்து நமக்கு ஹைட்ரஜன் அயானை கொடுக்குதோ அது வந்து ஆசிட் அப்படின்றாரு. OH மைனஸ் அயான் வாட்டர்ல எது கொடுக்குதோ அது வந்து பேஸ் அப்படின்றாரு. இந்த லீவிஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணா ஆசிடா, எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணா ஆசிட், எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணா பேஸ் அப்படின்றாரு. ஆனா பிரான்ஸ்டட் வந்து புரோட்டான், BP பிளட் பிரஷர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிரான்ஸ்டட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய புரோட்டான் இருக்கு இல்லையா, புரோட்டானை டொனேட் பண்ணுது. இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும்னா அப்ப இது என்ன பண்ணும்? புரோட்டானை டொனேட் பண்ணும். சரியா? புரோட்டானை டொனேட் பண்ணும். சோ புரோட்டான் டோனார் இருக்கு இல்லையா, PDF லிங்க் அனுப்பிட்டு சொல்லித்தாங்க மேம், பிஜில ஓபன் பண்ணிட்டு கேட்குறோம். ஸோ நெட் இல்லை, ஸோ வீடியோ காட்டி நெட் தயவு செய்து ஒரு 25 ரூபா நெட் பேக் போட்டுருங்கப்பா எல்லாரும். ஓகேவா? ஸோ புரோட்டான் டோனார் வந்து ஆசிட் அண்ட் தென் புரோட்டான் அக்செப்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ். சரியா? ஸோ ஐ ப்ராமிஸ் யூ பை த எண்ட் ஆஃப் த செஷன் இந்த ஒரு பிடிஎஃப்பும் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் கிளாஸ் அட்டன் பண்ணா. ஓகே, இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா? இல்லைன்னா நான் இங்க என்ன கிரிக்கிருக்கேன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ இதை வச்சு எல்லாத்தையும் எழுதிடலாமா? அரீனியஸ் வந்து ஹைட்ரஜன் கொடுத்தா ஆசிட் அண்ட் தென் OH மைனஸ் அயான் கொடுத்தா பேஸ். லீவிஸ் படி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண ஆசிட் அண்ட் தென் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்து பேஸ். பிரான்ஸ்டட் அண்ட் லாரி பொறுத்த வரைக்கும் புரோட்டான் டொனேட் பண்ண ஆசிட் அண்ட் தென் புரோட்டான் அக்செப்ட் பண்ணுதுன்னா பேஸ். கிளியரா? யாருக்கெல்லாம் புரிஞ்சது? கிளியர் அப்படின்னா கிளியர்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அடுத்தது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் 2 வருஷத்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ண முடியாது? விட்டுற முடியாது இல்லையா? யா, போல் வைங்க மேம், பரவாயில்லப்பா விடுங்க. இப்ப நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், நிறைய கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? போல்லாம் வேண்டாம். ஓகே, யாரெல்லாம் சாப்பிட போறீங்களோ தயவுசெய்து சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ கெமிக்கல் ஸ்பீஷிஸ் தட் டிஃபர் ஒன்லி பை அ புரோட்டான், ஒரு புரோட்டானால மட்டும்தான் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் HClக்கும் Clக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? ஒரு புரோட்டான். HCl ஹைட்ரஜன் இல்ல, ஆனா HCl ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு புரோட்டான் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. ஓகேவா? Still you are teaching. Did you get break within the gap? I have finished 6 lesson revision. ஓஹோ, ஓகே, நைஸ் தான், சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹைட்ரஜன் தான் டிஃபர் ஆகுது. ஸோ the chemical species that differ only by a proton தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as a conjugate acid base. இப்போ difference between Lewis acid and base, இந்த question நம்ம பப்ளிக்கு மட்டும் இல்ல நீட் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த நீட் 2023ல BF3 வந்து Lewis acid-ஆ பேஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 5ல இருக்கு பாருங்க. உங்க வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 5ல இருக்கு. மார்க் எல்லாருக்கும் வந்து என்ன இருக்குன்னா, மேம் இது இவ்வளவு ஷார்ட்டா இருக்கே, மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா தாராளமா கொடுப்பாங்க. ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் வச்சுதான் இருக்கு. சரியா? எஸ். சோ இப்போ இங்க பாருங்க, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல் லீவிஸ் ஆசிட் வந்து எப்படி இருக்கா? நமக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கு. அப்போ லீவிஸ் பேஸ் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். லீவிஸ் பேஸ் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். எல்லா மெட்டல் அயான்ஸுமே வந்து நம்ம லீவிஸ் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எல்லா மெட்டல் அயான்ஸுமே லீவிஸ் ஆசிட் அண்ட் எல்லா ஆனயான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? லீவிஸ் பேஸா தான் வந்து நமக்கு இருக்கும். ஆனயான்ஸ் எல்லாமே லீவிஸ் பேஸா தான் இருக்கும். அடுத்தது coming to here, they contains
they contain polar double bond. நம்ம Lewis acidல வந்து என்ன இருக்கும், polar double bonds இருக்கும். இதுவே Lewis basesல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். கிளியரா புரிஞ்சுதா? சோ Lewis acid and baseக்கு நான் இப்பதான் ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து போட்டிருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. சோ 5 பாயிண்ட்ஸ்மே அழகா 30 செகண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருந்தா Lewis acid, எலக்ட்ரான் அதிகமா இருந்தா Lewis base. எல்லா மெட்டல் அயான்ஸ்மே வந்து Lewis acid தான், எல்லா அயான்ஸ்மே Lewis base தான். இப்போ coming to the common ion effect அப்படின்னா வந்து என்னது, you have to write an example. So when a weak salt when a salt of a weak acid is added to the acid, கரெக்டா பாருங்க, ஒரு ஆசிட் கூட நம்ம என்ன தெரியுமா ஆட் பண்றோம், அதுடைய சால்ட் ஆட் பண்றோம். ஒரு வீக் ஆசிடோட சால்ட்டை நம்ம வந்து என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஓகே ஓகே நம்ம வந்து ஆட் பண்றோம். இப்போ the dissociation of the weak acid decreases. அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம வீக் ஆசிடோட dissociation வந்து நமக்கு கம்மியாகும். சரியா? For example, sodium acetate is added to acetic acid. The dissociation of acetic acid வந்து என்ன ஆகும், நமக்கு decrease ஆகும். சரியா? So இப்போ நம்ம acetic acidல when we add sodium acetate, acetic acidல நம்ம வந்து sodium acetate add பண்ணோம் அப்படின்னா dissociation of acetic acid வந்து என்ன ஆகும், நமக்கு decrease தான் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இதுல காமன் அயான் எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா. சோ சால்ட் ஆஃப் a weak acid நம்ம வந்து என்ன பண்றோம், ஆசிட்ல வந்து ஆட் பண்றோம். அப்ப டிசோசியேஷன் வந்து என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். அடுத்த क्वेश्चन போறோம். இப்போ நம்ம ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. சோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லால நீங்க இத ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம வந்து படிக்கணும். ஆடியோ 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 என்ன பிரச்சனை, கரெக்டா தான் இருக்கீங்க. யா. So இப்போ இதுல கரெக்டா பாருங்க, it relates the dissociation constant of a weak acid. ஓகே, எதெல்லாம் இது வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இட் பாத்தீங்கன்னா ஓகே, நான் ஹைலைட் பண்ணனா உங்களுக்கு பேப்பர்ல வந்து ஒரு மாதிரி டார்க்கா வரும். dissociation constant of a weak acid, அதுதான் நம்ம Ka. dissociation constant of a weak acid தான் Ka with its degree of dissociation. degree of dissociation அப்படிங்கிறது வந்து என்னது, it is alpha. ஓகேவா? and concentration of a weak acid, concentration of the weak acid தான் வந்து என்னது, C. புரிஞ்சுதா? Ka and then வந்து நம்மளுடைய which is the alpha and then C, இது மூணுத்தையும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ரிலேட் பண்றோம். so dissociation constant தான் வந்து Ka and degree of dissociation தான் வந்து alpha and then concentration தான் C. so Ka which is equal to alpha square C. Ka which is equal to alpha square C. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க, அப்போ வந்து dissociation வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நம்ம டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய Ka இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? டக்குன்னு சொல்லுங்க. டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா என்னுடைய டிசோசியேஷன், அதாவது Ka டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸா டிக்ரீசஸா? கொஞ்சம் யோசிங்க, அதோட ஆன்சரும் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது டிஃபைனா buffer solution. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா buffer solution நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ எஸ், கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்கா, எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்கா? ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ we are in the neck of the moment. நம்ம என்ன வந்துட்டோம், முடிக்க போறோம் இல்லையா? சோ ஒரு சாப்டரும் நம்ம நல்லபடியா சூப்பரா முடிச்சா மட்டும்தான் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம செம்ம மார்க் வாங்க முடியும் இல்லையாப்பா? எஸ். சோ இப்போ அடுத்த क्वेश्चन, the ionic product of what buffer solution இல்லையா, a mixture of weak acidum அதோடைய conjugate base, இல்லனா ஒரு weak base அதோடைய conjugate acid, அவ்வளவுதான்ப்பா. ஒரு buffer solution அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதோடைய pH அதை மாத்திக்காது. சரியா? எப்படி நான் வந்து என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன பண்ணாது, அதோடைய pH வந்து மாத்திக்க ட்ரை பண்ணாது. சோ இப்போ வந்து பஃபர் அப்படிங்கிறது ஒரு வீக் ஆசிட் பிளஸ் அதோடைய கான்ஜுகேட் பேஸ், இல்லனா ஒரு வீக் பேஸ் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட், அதுதான் நம்ம பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து என்னது, ஒரு வீக் ஆசிட் இல்லையா? அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட். சோ அந்த வீக் ஆசிட்ல இருக்கிற ஒரு கான்ஜுகேட் பேஸ் தான் நம்ம சோடியம் அசிட்டேட். நெக்ஸ்ட் கமிங் டு தி அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது, இட் இஸ் a வீக் பேஸ். சோ அந்த வீக் பேஸ் கூட இருக்கிற ஒரு கான்ஜுகேட் ஆசிட் தான் வந்து யாரு, நம்மளுடைய அமோனியம் குளோரைடு. புரிஞ்சுதா? எஸ். ஸோ குரூப் ஃபுல் அப்படின்னா மறக்காம ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நியூ குரூப் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. கிளியரா? எஸ். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம போறோம், which is a ionic product of water and give its value at room temperature. ionic product of water என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? யா. ஸோ the products of molar concentration of
ப்ராடக்ட் ஆஃப் மோலார் கான்சென்ட்ரேஷன். இதோ பாருங்க எவ்வளவு மோல்ஸ் இருக்கு அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அண்ட் ஹைட்ராக்சில் அயான். H3O+ தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதோடைய கான்சென்ட்ரேஷன் அதுதான் ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்றோம். அண்ட் ஹைட்ராக்சைடு அயான் OH- அயான், இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இன் வாட், இன் பியூர் வாட்டர் அட் வாட் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 25 டிகிரி செல்சியஸ்ல. கிளியரா? அட் 25 டிகிரி செல்சியஸ்ல. இப்போ அடுத்து பாரு KW அப்படிங்கிறதா நம்மளுடைய அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்னது, நம்ம ரூம் டெம்பரேச்சர், ஸோ நாட் ரூம் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் எவ்வளவா இருக்கும், 1 × 10⁻⁻14 இருக்கும். கிளியரா? 1 × 10⁻⁻14 இருக்கும். So what is this ionic product of water அப்படின்னா, it is a product of molar concentration of hydronium and hydroxyl ions தான் நம்ம அயானிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சைடு அயான் ரெண்டுமே நம்ம வந்து அதோட கான்சென்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். KW வேல்யூ எவ்வளவா இருக்கு, 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமல் பவர் -6 அப்படின்னு இருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து யாருக்கெல்லாம் வாய்ஸ் கேட்கல, யாருக்கெல்லாம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, மேபி உங்களோடதுல தான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து எவ்ரிதிங் இஸ் ரைட், கரெக்டா தான் இருக்கும். How many of you find the voice is low? ஓகே, யாருக்கெல்லாம் ஓகேவா இருக்கு, வாய்ஸ் ஓகேவா இருக்கு? PDF வேணுமா வேணாமா, PDF வேணுமா வேணாமா? PDF வேணும் அப்படின்னா PDF மட்டும் உங்களுக்கு ஒரு சாப்டருக்கும் 10 நிமிஷத்துல ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ்ல என் கூட சேர்ந்து இப்பவே படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரியா? வாய்ஸ் இஸ் ஆடிபிள் தான், நிறைய பேருக்கு வாய்ஸ் வந்து ஆடிபிளா தான் இருக்கு. யா. ஸோ pH, the negative logarithm of base 10 of a molar concentration of the hydronium ions present in the solution. இவ்வளோ கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது, இது தெரிஞ்சுக்கோ போறோம். pH is equal to -log H+ அப்படின்னு எழுதுறோமா, pH which is equal to -log of H+ அப்படின்னு நம்ம சொல்றோமா. ஓகே. ஸோ இப்போ பாரு, நெகட்டிவ் லாக் pH which is equal to negative log of hydrogen ion concentration. pH which is equal to negative log of hydrogen ion concentration. ஓகே, இதை தான் நம்ம இங்க மேல எழுதுறோம். negative logarithm of base 10, log 10 வந்து base 10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். negative logarithm of hydrogen, molar concentration of hydrogen ion நீங்க எழுதலாம், இல்லனா hydronium ion அப்படியும் நீங்க வந்து எழுதலாம். சரியா மேம்? இப்போ படிச்சா 95 எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்க முடியும். இப்போ நீங்க மனசு வச்சீங்க, இப்போ நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சா கூட கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா ஸ்டடீஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொடுக்கறத கரெக்டா படிச்சிருங்க, அதுல எதுவும் சாய்ஸ் வச்சு படிக்க வேண்டாம். அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து தேவைப்படும் இல்லையா? ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ஆஸ்க் தெம் டு ஜாயின் ஆல்சோ. கிளியரா? இப்போ பாருங்க, த ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் POH. ஓகேவா? ஸோ pHக்கும் POHக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ pH is equal to -log 10 H3O+ அயான், ஹைட்ரோனியம் அயான் நம்ம வந்து எழுதிடும். எஸ், பேஸ் 10 வரும்பா. இப்போ அடுத்தது பாருங்க, POH நம்ம வந்து என்ன எழுதுவோம், -log 10 OH- அயான் அப்படி நம்ம எழுதுவோம். இப்போ இந்த pHயும் POHயும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். ஸோ இதோ பாருங்க, இதையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ஆட் பண்றப்போ the total I will be getting 14. ஸோ pH + POH வந்து என்ன வரும், நமக்கு 14 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு ஈஸியா இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, நமக்கு pH கொடுத்துருவாங்க. they will ask you to find out the POH value. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, 14ல இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணிடுவோம். கிளியரா? எஸ். So இப்போ அடுத்தது find the solubility product. முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். I think we are going to complete it. இதுக்கு அப்புறம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்கு. ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா அண்ட் ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போகணும் இல்லையா? எஸ். ஓகே, சூப்பர். அடுத்தது solubility product is the product of molar concentration of ions raised to the power of stoichiometric coefficient of the balanced equilibrium. ஒண்ணுமே பிரச்சனையே இல்லப்பா. solubility product தோ நான் சொல்லித்தரேன். ப்ராடக்ட் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் இல்லையா? மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது நமக்கு இப்போ அயான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அயான்ஸை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து எடுத்துக்கிறேன், which is called as the concentration, molar concentrationல எடுத்துக்கிறேன். raised to the power of its stoichiometric coefficient. நம்ம stoichiometric coefficient எழுதுவோம் இல்லையா, AA plus BB அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த stoichiometric coefficient நான் எங்க எழுதுவேன், பவர்ல எழுதுவேன்.
ஓகேவா? ஆஃப் வாட்? ஆஃப் அ பேலன்ஸ்டு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அவ்வளவுதான். ஆஃப் அ பேலன்ஸ்டு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அவ்வளவுதான். சிம்பிள். கிளியரா? புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்தது நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒன் இஸ் த எக்ஸ்பிரஸ் த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஓகேவா? போர் அடிக்கல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஐ நீட் சம் எனர்ஜி, கேன் யூ கிவ் மீ சம் எனர்ஜி? டக் டக்குன்னு சாட்ல கொஞ்சம் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஜேஇ கிராஷ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? நம்ம முடிச்ச உடனேவே ஸ்டார்ட் பண்றோம். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே விட்டிக்கு, ஏட்ரிபிளிக்கு, நீட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். ஓகேவா? Fire, fire. Okay, I'm gaining some energy. Yes. Okay, super. மாஸ் பண்றோம். நாளைக்கு நல்லபடியா சூப்பரா எக்ஸாம் எழுதுவோம். எல்லாமே ஈஸியா தான் வரும். யாரும் பயப்பட வேண்டாம். சரியா? பிடிஎஃப் வந்து once the class is done, பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சென்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே? எஸ், சூப்பர்ப்பா. இந்த இயர் கொஸ்டின் படிச்சா போதுமானா புரியலப்பா. எதுக்கு கேக்குறீங்க? ஓகே, எஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது derive the expression for Oswald's dilution law. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் நமக்கு வந்து என்ன ஆகுது? டிசோசியேட் ஆகுது. ஸோ CH3COH acidic acid, it is getting dissociated to H plus ion ஆகும், acetate ஆகும். CH3COO minus ion ஆகும். நமக்கு வந்து என்ன ஆகுது? dissociate ஆகுது. இப்போ இதுடைய KA நான் வந்து எழுத போறேன். KA எப்படி எழுதுவோம்? product by reactant இல்லையா? product by reactant. இப்போ பாருங்க, which is equal to H plus CH3. சவுண்ட் கம்மியா இருக்கா? இப்போ ஓகேவா சவுண்ட்? Is the sound okay now? இப்போ எல்லாருக்கும் sound okay வா? Yeah. So CH3COO minus. ஓகேவா? So CH3COO minus divided by நம்ம reactant எடுத்து எழுதுவோமா? ஓகே, CH3COOH. ஓகே, CH3COOH எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இப்போ இனிஷியலா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இனிஷியலா இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும்? நமக்கு ஆல்ஃபா இருக்கும் இல்லையா? ஆல்ஃபா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ஆல்ஃபா இருக்கு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் டேர்மோட மல்டிப்ளை பண்றப்போ ஆல்ஃபா சி இருக்கும். இது எவ்வளோ இருக்கும்? 1 minus alpha c இருக்கும். அது அப்படியே நான் என்ன பண்றேன்? சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ see here, இங்க நான் alpha c, இங்க ஒரு alpha c, கீழே 1 minus alpha c. ஸோ alpha into alpha square c அப்படின்னு வரும். கீழே வந்து என்ன? alpha square c square வரும். கீழே 1 minus alpha c அப்படின்னு வரும். ஸோ அந்த c squareல ஒரு cயும் இன்னொரு cயும் கேன்சல் ஆயிடும். ஸோ we get this. இப்போ பாருங்க, KA which is equal to alpha square c. ஏன்னா இந்த 1 minus alpha ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன விட்டுறோம்? சரியா? அதை வந்து நம்ம விட்டுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாரு, ஆல்ஃபா தான் எனக்கு வந்து வேணும். ஆல்ஃபா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சி வந்து அந்த பக்கம் போயிடும். KA டிவைடட் பை சி அப்படின்னு வந்துடும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு KA டிவைடட் பை சி அப்படின்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சி அப்படின்னு வரும். ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சி அப்படின்னு வந்து வரும். சரியா? இப்போ அடுத்து பாரு, H plus அயானுடைய கான்சென்ட்ரேஷன். இது வந்து நேத்திக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ இது வந்து பார்த்தோம். ஸோ H plus அயானுடைய கான்சென்ட்ரேஷன் இஸ் கிவன் பை ஆல்ஃபா சி இல்லையா? H plus அயானோட கான்சென்ட்ரேஷன் இஸ் கிவன் பை ஆல்ஃபா சி. அப்போ அதை நான் அப்படியே என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த H plus which is equal to root of KA into C. So இந்த alpha அப்படிங்கிறது என்னது? Total number of moles dissociated divided by total number of moles. புரிஞ்சுதா? Yes. So இந்த Oswald's dilution law ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே you just write the equation of நம்மளுடைய acetic acid வந்து என்ன ஆகுது? நமக்கு H plus அயானாவும் அசிட்டேட்டாவும் dissociate ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல table is must. Table போட்டா well and good. ஓகேவா? So table போடாட்டியும் you will be getting mark. கிளியரா? ஓகே, புரிஞ்சுதா இந்த क्वेश्चन எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் போலாமா? எஸ். ஸோ ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ, நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேனியல் செல் படிச்சுக்கோங்கப்பா. டேனியல் செல் விட்டு போகாதீங்க. ஜஸ்ட் அந்த ரிலேஷன் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. ஓகேவா? யா. இப்போ எந்த ஒரு கொஸ்டினுமே நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டாம். சரியா? டோட்டலா ஒரு கொஸ்டினை அப்படியெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போக கூடாது. எஸ். ஸோ இப்போ நான் ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்? KA into KA of acid by base. KA of acid by base. அடுத்தது பாருங்க, அதேதான்
கரெக்ட் தான். ஆசிட் பை பேஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ ஆர் எல்ஸ் நம்ம ஹைட்ரோனியம் அயன் சால்ட்டுக்கு எழுதிக்கிறோம் அப்படின்னா ஆசிட் பை சால்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து எழுதிப்போம். ஸோ லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் KA மைனஸ் ஆசிட் பை சால்ட். இப்போ இதுதான் இப்போ மேஜர் ஈக்குவேஷனே வந்து இங்கே தான் நமக்கு வந்து வருது. ஸோ pH which is equal to minus log of H plus ion or hydronium ion. அப்போ pKa வந்து நமக்கு என்ன வரும்? pKa is equal to minus log Ka. சரியா? minus log Ka. இப்போ pH which is equal to pKa minus log of acid by salt. இது மட்டும் மாத்தி எழுதிராதீங்க. இங்க நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படின்னா acid by salt தான் வரும். பிளஸ் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? salt by acid அப்படின்னு வந்து மாறும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும் நமக்கு? pKa மைனஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆசிட் பை சால்ட் அப்படின்னு தான் வரும். ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு சால்ட் பை ஆசிட் அப்படின்னு வந்து ஸ்விட்ச் ஆகும். கிளியரா? ஓகே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன சாப்டர் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை மென்டி போகலாமா? we'll see one menti and then come back. Yes, next in the chapter. If it is 10th chapter இல்லை எந்த chapter? Menti or what chapter? Chapter 5 or 10? Okay, I'll give you option. In chapter 10. Okay pa, so நம்ம வந்து chapter 10 போயிடலாம் டைரக்டா. ஓகேவா? ஸோ 1 minute வெயிட் பண்ணுங்க, நான் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன டவுட்னாலும் சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுங்க, எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? சாப்டர் 10 இல்லையா? சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ரெடியா? ஸோ எல்லாரும் குயிக்கா வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் we are going to start the 10th chapter. ஸோ என்ன ஹெல்ப் வேணும் மேம்? போல் வைங்க மேம். போல் ஆக்சுவலி பேக்ஸஸ் இல்லைப்பா. important question you provided now do not have 5 marks for some chapter. Actually அதில் 5 marks எல்லாமே லாஸ்ட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 mark questions தான். Okay, so surface chemistry க்கு ரெடியா? So surface chemistry has the highest weightage. So எல்லாருக்கும் ரெடியா? surface chemistry பார்க்க ரெடியா? Okay, so it's a new chapter, new beginning. So everybody send a fire in the chat. chatல டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். I got breakup yesterday and though எனக்கு வந்து டிப்ரெஸ்டா இருக்கு. எல்லாமே வந்து சரியாயிடுப்பா. பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா வாங்கினதுதான். நல்ல மார்க் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் இதை பத்திலாம் நம்ம கவலைப்படலாம். ஐ நோ இட் இஸ் ஹார்ட். ஐ நோ சோ மெனி ஆஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம் பெயின். பட் பப்ளிக்கை நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க, நம்ம அது எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சென்டம் வாங்கணும். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும்? சாப்டர் 13க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. சாப்டர் 13ல புக்ல ஒரு லைன் கூட விட்டுறாதீங்க. லைன் பை லைனா படிங்க. யாரெல்லாம் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் ஆல்ரெடி புக் பேக் முடிச்சிட்டீங்க, டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. how many of you have completed the book back questions already? யாரெல்லாம் புக் பேக் டன்? ஃபாஸ்டா சாட்ல சொல்லுங்க. புக் பேக்லாம் யாரெல்லாம் டன்? so I'm going to tell you what you need to do. நிறைய பேர் முடிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ புக் பேக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா டூ ஒன்லி தீஸ் 2 things. ஓகே, உங்களுக்கு எங்க மார்க் லூஸ் ஆகலாம் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல லூஸ் ஆகலாம். ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எங்கெங்க இதெல்லாம் கேட்க பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பக்காவா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரியா? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் படிச்சா போறோம், இதுல இருந்து தான் கிரியேட்டிவ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம் அண்ட் புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸை முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் திங், சாப்டர் 13ல ஒரு லைன் கூட புக்ல விடாதீங்க. நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ சாப்டர் 13 வந்து என்ன பண்ண போறீங்க? கம்ப்ளீட்டா படிக்க போறீங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? யா, ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வாட் இஸ் த டைம் ரைட் நவ்? இப்போ நமக்கு 2:30 இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னது 3:34. இன்னும் ஒரு 1.5 hours தான் டைம் கரெக்டாக இருக்கு. அடுத்த 1.5 hours பவர் பேக்கா ஏன் கூட சேர்ந்து படிக்க ரெடியா?
எஸ், அடுத்த 1.5 hours பவர் பேக்கா நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா எவ்வளவு பார்க்க முடியுமோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்ற சாப்டர்ஸ்க்கும் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சென்ட் பண்ணிடுறோம். கிளியர்? எஸ். ஸோ இப்போ நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் குயிக்கா ஃபாஸ்டா கவர் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் அ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னது? கேட்டலிஸ்ட்னா நமக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன கேக்குறாங்க? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டலிஸ்ட் which increases the rate of the reaction. ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as a பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஹாபர்ஸ் ப்ராசஸ். ஹாபர்ஸ் ப்ராசஸ் எதுக்குப்பா? ஹாபர்ஸ் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், மேக்ஃபி ப்ராசஸ், டெக்கன்ஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ல இருந்தெல்லாம் கிரியேட்டிவ் 1 marks கேட்கலாம். ஸோ கிளாஸ்ல நான் நடுவில் இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ இப்போ பாருங்க, Haber's process in manufacture of ammonia N2 plus 3H2 giving 2NH3. அந்த Haber's process இருக்கு இல்லையா? Haber's processல நம்ம அயனை தான் வந்து யூஸ் பண்றோம், which is acting as the பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து நான் வந்துட்டேன், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா என்னப்பா? செம்ம ஈஸிப்பா. ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். இப்போ பாரு, இன் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடை நான் வந்து டீகம்போஸ் பண்றேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? கிளிசரால் வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது, விச் மீன்ஸ் அது வந்து என்ன பண்ணுது? ஸ்லோ டவுன் பண்ணுது. ஓகேவா? ஸ்லோ டவுன் பண்ணுது. இப்போ அடுத்தது ஆட்டோ கேட்டலிஸ்ட். இப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்களே வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க, பட் உங்களோட ப்ராசஸை நான் ஸ்பீடப் பண்ணி விடுறேன் இல்லையா? ஸோ காலையிலேருந்து சும்மா இருந்திருந்தோம்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த 5 நாள் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எவ்வளவு படிச்சு முடிச்சோம் இல்லையா? அதே தான் I'm just acting as a positive catalyst. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்பீடப் பண்ணி விடுறேன். ஆனால் இந்த நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் தான் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், இது எல்லாமே அது வந்து என்ன பண்ணி விட்டுரும்? நம்மளை நெகட்டிவ் ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும். வி ஷுட் நாட் ஸ்லோ டவுன் ஃபார் எனி ரீசன். அடுத்தது ஆட்டோ கேட்டலிஸ்ட். நம்ம கிளாஸ்ல சில பேர் வந்து இருப்பாங்க, என்னது, அவங்களுக்கு வந்து யாருமே வந்து எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணவே வேண்டாம், அவங்களே வந்து சூப்பராக பார்த்துப்பாங்க இல்லையா? அவங்களே சூப்பராக வந்து படிச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட். இங்கே எத்தனை பேர் ஆட்டோ கேட்டலிஸ்ட் இருக்காங்க? சொல்லாம கொள்ளாமே நாங்கள் படிப்போம் அப்படின்னு. ஸோ a product formed as a catalyst. When a product is formed as a catalyst, அதாவது நமக்கு ஒரு ரியாக்டன்ட் எல்லாம் ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அந்த ப்ராடக்டே வந்து கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். அந்த ப்ராடக்டே வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as auto catalyst. ஸோ புரிஞ்சுதா? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஆட்டோ கேட்டலிஸ்ட் புரிஞ்சுதா? இந்த டீகம்போசிஷன் ஆஃப் ASH3, AS தான் வந்து நமக்கு ஆட்டோ கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். அதாவது அது ப்ராடக்டே வந்து திருப்பி நமக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். எனக்கு அந்த பிரேக்கப் தான்ப்பா நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்ன்றாரு. ஆமா, நம்ம லைஃப்ல நிறைய ஹேப்பனிங்ஸ் இருக்கும், which slows down us. அதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ அடுத்தது ப்ரொமோட்டார்ஸ் அப்படின்னா இந்த கொஸ்டின் பப்ளிக்ல கேட்பாங்க. சரியா? ப்ரொமோட்டார்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன், இந்த ஒரு பேஜுக்குள்ளேருந்து கண்டிப்பா we can expect a question. ஸோ இப்போ பாரு, ப்ரொமோட்டார் அப்படின்னா என்னன்னா the substances which increases the activity of catalyst. ஒரு கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது தான் ப்ரொமோட்டார்ஸ். Haber's processல molybdenum, அதே தான் Haber's processல N2 plus 3H2 giving 2NH3, அமோனியாவுடைய ப்ரிப்பரேஷனை தான் நம்ம Haber's process அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமோனியாவோட ப்ரிப்பரேஷன் Haber's processல molybdenum தான் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது? கேட்டலிஸ்டா, அதாவது ப்ரமோட்டார்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. அடுத்தது வந்துட்டோம் நம்ம கெட்டாலிட்டிக் பாய்சனுக்கு. ஸோ the substances which decreases the activity of catalyst. இப்போ நம்ம activity of catalyst decrease பண்றது தான் வந்து என்னது? catalytic poison. so positive and negative catalyst கூட நீங்க இந்த promoters and catalytic poison வந்து என்ன பண்ணிக்க கூடாது? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது இங்கே வந்துட்டோம், லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ், லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ். பக்காவா இருக்கு இந்த பிடிஎஃப்ல எல்லாமே. ஓகேவா? ஸோ லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ்க்கும் லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ definite attractive force exists between dispersed phase and dispersion medium. So liyophilic, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிக் அப்படின்னா வந்து என்னது? லைக், லவ் அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லையா? ஸோ ஒரு டெஃபினட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். யாருக்கும்? டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும் டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும் ஒரு டெஃபினட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் லியோஃபிலிக் கொலாய்ட். எக்ஸாம்பிள், சொல் ஆஃப் ஸ்டார்ச். இதுவே லியோஃபோபிக் அப்படின்னா த நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஃபோபிக் அப்படின்னாலே வந்து என்னது? ஃபியர், ஃபோபியா, பிடிக்காது அப்படின்னு சொல்றதான். மேம் ஒரு வைபோட நடத்துங்க மேம். ஏன்பா வைப் இல்லையா? யாருக்கெல்லாம் வைப் இல்லாத மாதிரி இருக்கு?
எனக்கு பயங்கர வைபா தான் இருக்கு. எஸ், ஸோ நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். நம்ம டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும் எந்த வித ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்காது. பசங்களா ஒரு விஷயம் இப்போ எனக்கு ஞாபகம் வரப்பவே வந்து சொல்லிடுறேன். நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து இருக்கு இல்லையா, சாலிட் அண்ட் சாலிட், லிக்விட் இன் லிக்விட், இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் டிஸ்பர்ஷன் ஃபேஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட அந்த டேபிளை பார்த்துட்டு போயிடு அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஃபாக் வந்து என்னது, எமல்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு அதுலேருந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இப்போ கிளாஸில் இருக்கீங்களோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம வந்து பெப்டைசேஷன் வரும். பெப்டைசேஷன் அப்படின்னா என்ன, இந்த சாப்டரில் கோல்டு நம்பர்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். பை ஆடிங் suitable electrolytes, peptized particles can be brought into கொலாய்டல் ஸ்டேட். இப்போ நம்ம சூட்டபிள் எலக்ட்ரோலைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்றப்போ precipitate ஆகிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கொலாய்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் இருக்கு இல்லையா, மில்க் இருக்கு. இப்போ மில்க்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ஆடிங் லெமன் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும், நமக்கு தெரிஞ்சிடும், கொயாகுலேட் ஆயிடும், பெப்டைஸ் ஆயிடும் இல்லையா, அதை தான் இங்க வந்து சொல்றாங்க. பை அடிஷன் ஆஃப் சூட்டபிள் எலக்ட்ரோலைட்ஸ், நம்ம சூட்டபிள் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஆட் பண்றப்போ precipitated particles can be brought into coagulated state, கொலாய்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ AgCl precipitate நீங்க கொலாய்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா we are adding HCl. அடுத்தது Tyndall effect. Tyndall effect அப்படின்னா என்னது, it is the scattering of light by the soul particles is called as Tyndall effect. இப்போ நமக்கு வந்து லைட் வருது, அந்த நேரத்தில் வந்து லைட் பாஸ் ஆகிறப்போ இங்கே இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ the scattering of the light, அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது எது, நம்மளுடைய டஸ்ட் பார்ட்டிகல் தான் அந்த சொல் பார்ட்டிகல்ஸ். அதுதான் வந்து நம்ம Tyndall effect அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Brownian movement. Colloidal particles move in zigzag and random motion. ஸோ zigzag motion, random motionல கண்ணா பின்னால் மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், Brownian movement அப்படின்னு வந்து சொல்லுவோம். What we call it as Brownian movement. Clear-ஆ? So Tyndall effect and Brownian movement கொஞ்சம் clear-ஆ பார்த்துருங்க. அடுத்தது next, what is electrophoresis? ஸோ ஒரு சில கொஸ்டின் நமக்கு 5 மார்க்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் எடுத்து இதுக்கு மட்டும் நீங்கள் டயக்ராமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுமா, எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் தென் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ். நான் இப்போ சொல்கிற கொஸ்டின்லாம் புக்கில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிடுங்கப்பா. ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அண்ட் தென் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இது கூட நான் இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் எக்ஸ்பெரிமெண்ட். அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு 5 மார்க்ல கேட்பாங்கன்னு தோணுது. சரியா? ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அண்ட் தென் நம்மளுடைய ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர்லாம் 5 மார்க்குக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஓகேவா? The movement of soul particles under the influence of electric current, electric field. நம்ம soul particles under the electric field move ஆகிறது தான் நம்ம electrophoresis அப்படின்னு சொல்லுவோம். soul particles under the electric field move ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து electrophoresis அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது coming to the electroosmosis, the movement of dispersed medium under the influence of electric field. அதே electric field கீழே dispersed mediumல, dispersion mediumமே வந்து மூவ் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? So what is electrophoresis? electrophoresisல கிளியரா பாருங்க, சொல் பார்ட்டிகல்ஸா மூவ் ஆகும். பசங்களா ப்ளீஸ் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிடாதீங்க. electrophoresisல சொல் பார்ட்டிகல்ஸ் தான் மூவ் ஆகும். ஆனா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ்ல இந்த டிஸ்பர்ஷன் மீடியமே நமக்கு வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு ஒரு டவுட், நேமிங் ரியாக்ஷன்ல நேம் எழுதணுமா இல்லை கெமிக்கல் ஃபார்முலா எழுதணுமா? சப்போஸ் நேம் மட்டும் எழுதிட்டு கெமிக்கல் ஃபார்முலா விட்டுட்டா மார்க் வச்சுப்பாங்களா? ஒரு நேமிங் ரியாக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்க என்ன ரியாக்டன்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்களா, கெமிக்கல் ஃபார்முலா 2 ரியாக்டன்ட் இருக்குமா, கேட்டலிஸ்ட் எழுதுவீங்களா, ப்ராடக்ட் எழுதுவீங்களா, அதோடைய நேமிங் கீழே எழுதணும். இது ரெண்டையும் எழுதினாதான் மார்க் போடுவாங்க. புரிஞ்சுதா? ஸ்மைலி கிரியேஷன். ஸோ யூ ஹாவ் டு ரைட் போத். நம்ம ஸ்ட்ரக்சரும் எழுதணும், அது கீழே வந்து நீங்கள் அதோடைய பேரையும் எழுதினோம். ஆனால் அந்த நேமிங் ரியாக்ஷனுக்கு மேலே புக்கில் ஒரு தியரி கொடுத்துருக்காங்களே மேம், அதை எழுதணுமா அப்படின்னா அதை எழுத வேண்டாம். சரியா? ஸோ குயிக்லி வாங்க, அடுத்த சாப்டர் முடிக்கணும் இல்லையா? ஸோ எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸில் டிஸ்பர்ஷன் மீடியமே வந்து நமக்கு மூவ் ஆகும்.
coagulation. The flocculation and settling down of soil particles is called as coagulation. என்ன சொல்றாங்க, flocculation or coagulation, precipitation இப்படின்னு என்ன வார்த்தை சொன்னாலும் எல்லாமே வந்து என்னது சேம் தான். பிகாஸ் இப்போ அதே தான் நம்ம எக் இருக்கு இல்லையா, எக் வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம லெமன் வந்து மில்க்ல போட்டோம் அப்படின்னா coagulate ஆகி கீழே பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது இல்லையா, அதை தான் வந்து சொல்றாங்க settling down. ஃப்ளக்யூலேட் ஆகி அது செட்டிலிங் டவுன் ஆகிறது தான் நம்ம coagulation அப்படின்னு வந்து சொல்றோம். வாட் ஆர் emulsion? emulsion அப்படின்னா வந்து என்னது? Give an example. Emulsions are colloidal solution in which liquid is dispersed in another liquid. ஒரு லிக்விட் இன்னொரு லிக்விட்ல டிஸ்பர்ஸ் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் இன் லிக்விட் தான் எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மில்க். எமல்ஷனுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். I'll just check 12th question வந்து electric potential தானே வரும், செக் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. கோமதி எஸ், டக் டக்குன்னு சொல்லுங்க. எமல்ஷனுக்கு tell me some example. nylon preparation please ma'am. கண்டிப்பா nylon preparation கண்டிப்பா உண்டு. so everybody டக்குன்னு சொல்லுங்க. important question நம்ம இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கோம். எஸ், what do you mean by emulsion? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பெயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு emulsion தான் இல்லையா, ஏன்னா liquid in liquid தான் நம்ம emulsion அப்படின்னு சொல்றோம். அடுத்தது medicinal uses of colloids. நம்ம வந்து வந்துட்டோம் medicinal uses of colloids. water and oil, hair serum, very good. இப்போ colloidal gold and calcium வந்து நமக்கு டானிக்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து நமக்கு ஸ்டொமக் ட்ரபிள்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சில்வர் சோல் அர்கைரால் அப்படின்னு வந்து சொல்லுவோம், which we use it as the eye lotion. ஸோ கொலாய்ட்ஸ் நம்ம எதுக்கு ஒரு சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னாலே எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கொலாய்டல் கோல்ட் அண்ட் கால்சியம் வந்து டானிக்ஸ்ல யூஸ் பண்றோம். அண்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா ஸ்டொமக் ட்ரபிள், which is நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் தென் சில்வர் சோல் வந்து நம்ம ஐ லோஷன்ல யூஸ் பண்றோம். What happens when a colloidal sol FeOH thrice and AS2S3 are mixed? ரெண்டு colloidal sol வந்து நம்ம மிக்ஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அது ரெண்டையும் அப்படியே எழுதுறேன். சரியா, ஒரு பாசிட்டிவ் சொல்லும் ஒரு நெகட்டிவ் சொல்லும் நம்ம மிக்ஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், it causes precipitation. அவ்வளவுதான். மியூச்சுவல் coagulation நடந்து நமக்கு precipitation நடக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் ஆன்சர். சரியா, எஸ். ரொம்ப டயர்டா இருக்குனா then give me some energy, I'll drink some water. ஆஹா, 5 marks certain chaptersல இல்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, சோ அதுல 5 marks எல்லாமே நான் bracketல 5 marks அப்படி மென்ஷன் பண்ணிருப்பேன், இல்ல நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். பட் லாஸ்ட் few questions will be of 5 marks தான் பால்ராஜ். ஓகேவா. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல் அண்ட் தென் ஜெல். ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை மறக்காம போயிட்டு பாருங்க. சரியா, ஓகே. நல்ல வைபா, நல்லா இருக்கு, படிச்சா நல்லா புரியுது, சூப்பர்ப்பா, வெரி குட். ஸோ வி ஹாவ் டு பி அ வெரி வைபோட தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ குயிக்கா பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல் அண்ட் ஜெல். ஸோ சொல்ல வந்து நமக்கு என்ன ஃபேஸ் என்ன மீடியம், அதாவது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் என்னது, டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சொல்ல வந்து இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து சாலிட் அண்ட் தென் டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து என்னது, லிக்விட். அதே ஜெல்லில் பார்ப்போம், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து லிக்விட் அண்ட் தென் டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் தான். சரியா, ஸோ இப்போ சொல்லில் வந்து எக்ஸாம்பிள் என்னது, இங்க். அண்ட் தென் ஜெல்லில் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது, பட்டர். ஓகே, நெக்ஸ்ட் addition of alum purifies water. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ நம்ம வாட்டர்ல நம்ம ஆலம் ஆட் பண்றதுனால இட் பியூரிஃபைஸ். ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. சரியா, ஸோ இப்போ தென் அலுமினியம் 3+ அயான்ஸ் உங்க ஹோப்பை நாங்க காப்பாத்துவோம். கண்டிப்பா தேவராஜ். ஸோ எனக்கு என்ன தெரியுமா வேணும், எக்ஸாம் நீங்க எல்லாரும் போயிட்டு சூப்பரா எழுதிட்டு வரணும், சென்டம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மேம் நான் என்னுடைய பெஸ்ட் கொடுத்தேன் மேம், கடைசி நாளில் நான் நல்லபடியாக படித்தேன், என்னுடைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டேன், எக்ஸாமில் போய் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வந்தேன் மேம் அப்படிங்கிற பதில் எனக்கு வருமா? எஸ், அப்படிங்கிற பதில் தான் என்னோட கிஃப்ட். சரியா, எஸ். ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபைஸ் வாட்டர் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். வை. ஸோ இப்போ அலுமினியம் 3+ அயான்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்ன தெரியுமா பண்ணும், இப்போ அலுமினியம் 3+ அயான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாட்டரில் வந்து டஸ்ட் இருக்கலாம், இல்லை அயன் அந்த மாதிரி லைக் லெட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம். அந்த இம்ப்யூரிட்டிஸை அது வந்து என்ன பண்ணிடும், அது போய் அப்படியே அட்டாக் பண்ணி கீழே கொயாகுலேட் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகே, அது போய் அட்டாக் பண்ணி சரவுண்ட் பண்ணி கொயாகுலேட் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். ஸோ இட் வில் சஸ்பெண்ட் த இம்ப்யூரிட்டிஸ். அடுத்து
differentiate physis option and chemis option important. So physical absorption தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் physis option அப்படின்னு வந்து சொல்லுவோம். And chemical absorption தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as chemis option அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? இப்போ பாருங்க இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். physis option physical absorption வந்து டக்குன்னு நடக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ். ஆனால் கெமிஸ் ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால அது வந்து வெரி ஸ்லோ. இப்போ அடுத்து பாரு நான் ஸ்பெசிஃபிக். ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸோ இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்காது. அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் கெமிஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கும் நமக்கு பயங்கர ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எப்படி இருக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் மல்டி லேயர் அப்சார்பேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு லேயர் இன்னொரு லேயர் இந்த மாதிரி நிறைய லேயர் மேல லேயரா நமக்கு மல்டி லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல ஒரே ஒரு லேயர் தான் ஃபார்ம் பண்ணும். மோனோ லேயர் மட்டும் தான் பாசிபிள். இப்போ பிசிக்ஸ் ஆப்ஷன்ல ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து எப்படி இருக்கும் நமக்கு லோவா இருக்கும். பிசிக்ஸ் ஆப்ஷன்ல எப்படி இருக்கும் நமக்கு ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வெரி வெரி லோவா இருக்கும். ஆனா கெமிஸ்ட் ஆப்ஷன்ல ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் சம ஹையா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்காது. எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஈஸியா என் கூட சேர்ந்து படிங்க. திருப்பியும் நான் சொல்றேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். இப்போ விட்டுறலாம், கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இப்படிலாம் தோணும். ஆனால் தட்ஸ் வை வி ஹேவ் டு ஸ்டிக் டுகெதர். அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கணும். இப்போ நீங்கள் தனியாக போயிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. கிளென்சிங் ஆஃப் ஆக்ஷன்லாம் சூப்பராக காலையிலேயே சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. கிளியரா? எஸ், ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இந்த சாப்டர் இட் இஸ் அ ஹை வெயிட்டேஜ் சாப்டர். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டினியூவாக பாருங்க. சரியா? யா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும் பிசிக்ஸ் ஆப்ஷன். இது கெமிஸ் ஆப்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அடுத்தது டிஸ்கிரைப் த கேட்டலிஸ்ட் உடைய கேரக்டரிஸ்டிக். இது பாருங்க பப்ளிக்ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினா நம்ம 3 மார்க்ல என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ கேட்டலிஸ்ட் இஸ் நீடட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடத்தணும்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு நிறைய கேட்டலிஸ்ட்லாம் வந்து வேண்டாம். மேம் ப்ளீஸ் டீச் ஹவு டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிக்கை வச்சு சொல்லி கொடுத்தேன். யாருன்னா அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டீங்களோ வீடியோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. சரியா? யா. ஸோ இப்போ பாருங்க டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்பீடப் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற கேட்டலிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ஸ்மால் குவான்டிட்டியில் இருந்தால் போகும். ஓகேவா? ஒரு ரியாக்ஷனை கேட்டலிஸ்ட் என்ன பண்ணாது, ஸ்டார்ட்லாம் பண்ணாது. ஒரு ரியாக்ஷன் என்ன பண்ணாது, ஸ்டார்ட்லாம் பண்ணாது. ஓகே? ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் தான் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணாது. அடுத்த பாயிண்ட் பாரு, ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். இப்போ நீ போற, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ், உனக்கு ஏற்ற கரெக்டான ட்ரெஸ் தானே நீ போடுவேன், உனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் நம்ம கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கும் இதுதான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? அந்த கேட்டலிஸ்ட் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாத்தி கீத்தி போட்டக்கூடாது. அடுத்து பாரு, ஹைலி எஃபெக்டிவ் அட் த ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ கரெக்டான ஒரு டெம்பரேச்சர்ல கேட்டலிஸ்ட் எப்படி இருக்கும், ஹைலி எஃபெக்டிவா இருக்கும். கரெக்டான டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம்னா. அதே மாதிரி கேட்டலிஸ்ட் நம்ம ஃபைன்லி டிவைடட் பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், நமக்கு சூப்பர் டூப்பரா இருக்கும். சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எல்லாருமே ஐயா சன் டிவி ஐகானிக் காஜல் செட். ஸோ கிளாஸ் கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணாதான் உங்களால இந்த ட்ரிக் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மிஸ் பண்ணாம வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? யா. இப்போ பாருங்க கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ஸ்மால் குவான்டிட்டியில இருந்தா போறோம். ஒரு கேட்டலிஸ்டால ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சரா இருக்கும். அண்ட் தென் அந்த கேட்டலிஸ்ட் கரெக்டான ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல எடுத்தோம்னா ஹைலி எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தென் நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுத்தோம்னா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். கிளியரா? எஸ், ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது டைபோரின் யாருக்கெல்லாம் வேணும்? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டைபோரின்? நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டைபோரின்? யாருக்கெல்லாம் டைபோரின் வேணும்? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. டைபோரின் யாருக்கெல்லாம் வேணும்? டைபோரின் டைபோரின் டைபோரின். எஸ், மீ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்குலாம் டைபோரின் டீச் பண்றேன். சரியா? இது முடிச்சுட்டு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இப்போ இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அது பேர்லேயே வந்து இருக்கு, நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க ரியாக்டன்ட் பிளஸ் கேட்டலிஸ்ட் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம ரியாக்டன்ட் கூட கேட்டலிஸ்ட் ரியாக்ட் பண்றப்போ இட் வில் ஃபார்ம் அ இன்டர்மீடியட். அந்த இன்டர்மீடியட்டுக்கு அப்புறம் தான் வந்து இது என்ன பண்ணும், நமக்கு ப்ராடக்டா வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே? இப்போ அடுத்து பாரு, இன்டர்மீடியட் பிளஸ் ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட் பிளஸ் கேட்டலிஸ்ட். செம ஈஸியா இப்போ நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன். I'll just come back to the live again. Yeah.
ஸோ இப்போ ரியாக்டன்ட் இருக்குப்பா, நம்ம ரியாக்டன்ட் 2 ரியாக்டன்ட் இருக்குமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏ அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன், அண்ட் தென் பி வந்து இன்னொரு ரியாக்டன்ட். இப்போ நான் சி, அதுதான் வந்து என்னுடைய கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ நான் ஆட் பண்ற கேட்டலிஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுது, இந்த கேட்டலிஸ்ட் இந்த ஏ ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணிடுது. அந்த ஏசி இந்த இன்னொரு ரியாக்டன்ட் பி கூட ரியாக்ட் பண்ணி, அந்த ஏசி இந்த இன்னொரு ரியாக்டன்ட் பி கூட ரியாக்ட் பண்ணி ஏபி பிளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணிடுது, தனியா வந்துடுது. கிளியரா? ஸோ இது நீங்க ஃபார்முலா வச்சும் எழுதலாம், ஃபார்முலா இல்லாமையும் எழுதலாம். சரியா? கிளியரா? அவ்வளோதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இப்போ இந்த அப்சார்ப்ஷன் தியரி செம்ம இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அ 5 mark question. ஸோ இதை ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க் டு கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம், பல்க்லேருந்து தனியாக பிரிச்சு எடுக்கணும். ஸோ மொத்தமாக NO2 இருக்குது, இல்லை நைட்ரஜன் மொத்தமாக இருக்குது அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவை அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். சரியா? எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க். பல்க்லேருந்து நமக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அடுத்து பாரு, reactants are absorbed on the surface of the catalyst. So நம்ம catalyst உடைய surface மேல வந்து என்ன ஆகுது, reactant வந்து absorb ஆகுது. So ஒரு catalyst வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும், அது மேல வந்து எப்படி இருக்கும், சொர சொரன்னு ஒரு ரஃப் சர்ஃபேஸாக தான் இருக்கும், அதில் போர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், போர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரியாக்டன்ட் வந்து டிஃப்யூஸ் ஆகி, அதாவது பல்க்லேருந்து நமக்கு தேவையான, ஹரிசங்கர் உங்களுக்கு என்ன பாச்சு, பல்க்லேருந்து ஐயோபேக் நாமென்க்ளேச்சர் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ். ஐயோபேக் நாமென்க்ளேச்சரோட வீடியோவை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீயாக உங்களுக்காகவே 100 லேர்னிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்குள்ளே அந்த வீடியோ ஃப்ரீயாக இருக்குது, ப்ளீஸ் கோ அண்ட் லுக் ஃபார் இட். கிளியரா? யா. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் யாருக்கெல்லாம் வேணுமோ, ஐயோபேக் எந்த சாப்டர் கேட்குறீங்க, 5th சாப்டர் ஐயோபேக்கா இல்லை ஆர்கானிக் ஐயோபேக்கா? மக்களே டக் டக்குன்னு சொல்லுங்க, 5th சாப்டர் ஐயோபேக்கா இல்லை ஆர்கானிக்கோட ஐயோபேக்கா? 5th chapter IUPAC or organic IUPAC? Thank you, Ragulan. ஆர்கானிக்கோட ஐயூபேக்கா 5th சாப்டரா? ஓகே. ஆர்கானிக் ஐயூபேக் யாருக்கெல்லாம் வேணுமோ, ஆர்கானிக்கோட ஐயூபேக் யாருக்கெல்லாம் வேணுமோ ப்ளீஸ் நீங்கள் 100 லேர்னிங் ஆப்பில் போயிட்டு பாருங்க. அண்ட் 5th சாப்டர் ஐயூபேக் யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பர் 9005504499 அந்த நம்பருக்கு #5IUPACன்னு அனுப்புங்க. #5IUPAC அப்படின்னு அனுப்புங்க. 5th சாப்டர் IUPAC வேணும் அப்படின்னு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? கிளியர்? 5th சாப்டருக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான்ப்பா. அது 20 மினிட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 10 நிமிஷம் 2xp பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். கிளியரா? எஸ். ஸோ இப்போ கடை நம்ம இதை முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே அனுப்பக்கூடாது #IUPACன்னு, ஹெல்ப்லைன் நம்பரில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க். பல்கில் இருந்து இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, டிஃப்யூஸ் ஆகி தனியாக வருது. இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். இப்போ இந்த பல்க்லேருந்து டிஃப்யூஸ் ஆகி வந்த ரியாக்டன்ட் மாலிகூல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் மேலே போயிட்டு அப்சார்ப் ஆகுது. கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் மேலே போயிட்டு நமக்கு அப்சார்ப் ஆகுது. அடுத்த ஸ்டெப் பாரு, the absorbed reactant form activated complex. இப்போ நமக்கு அப்சார்ப் ஆகி வந்திருக்கே, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்சார்ப் ஆகி வந்தது வந்து நமக்கு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. இது இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆகும், திருப்பி டிஃப்யூஸ் ஆகிடும். கேட்டலிஸ்ட் தனியாக வந்துடும், நம்மளுடைய ப்ராடக்ட் தனியாக வந்துடும். நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து தனியாக வந்துடும். த ப்ராடக்ட் ஆர் டிசார்ப்ட். நம்ம ப்ராடக்ட் வந்து டிசார்ப் ஆகிடும். அப்புறம் ப்ராடக்ட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட்லேருந்து டிஃப்யூஸ் ஆகிடும். இப்போ இந்த ரியாக்ஷனை இதை விட ஈஸியாக யாருமே சொல்லித்தர முடியாது, அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். கரெக்டாக கிளியராக திருப்பி கவனி. ஃபர்ஸ்ட் வந்து பல்க்லேருந்து நம்ம ரியாக்டன்ட் தனியாக பிரிஞ்சு வருது. லிசன் பண்ண, ஃபுல்லாக லிசன் பண்ண. தலைவலிக்கு தான், எனக்கும் தலைவலிக்குது. தோப்பார் கண்ணு முன்னாடி லைட் அடிக்குது. யூ கேன் சி, இப்போ ஃபோனில் நீ வந்து பார்க்கலாம், கண்ணு முன்னாடி லைட் இருக்குது ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ தலைவலிக்கு தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு எஃபர்ட் போடாமல் அப்புறம் எப்போ போயிட்டு எஃபர்ட் போட போறீங்க? எஸ், இன்னைக்கு படிக்காமல் அப்புறம் போயிட்டு எப்போ படிக்க போறீங்க இல்லையா? ஸோ நம்ம ஃபுல் எஃபர்ட் நம்ம எப்போ போடுவோம், நைட்டு 11 o'clockலாம் தூங்கிடுவோம். நாளைக்கு எக்ஸாமில் போயிட்டு மாஸ் காட்டுறோம்.
சரியா? நம்மளோட பெஸ்ட் வந்து எழுதுறோம். ஸோ குயிக்காக இப்போ பாரு, யா. ஸோ இப்போ பல்க்லேருந்து ரியாக்டன் மாலிக்யூல்ஸ் தனியாக டிஃப்யூஸ் ஆகி வருது. இப்போ அந்த டிஃப்யூஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட்ல போயிட்டு அப்சார்ப் ஆகுது. இங்கே பி போடுறத அப்சார்ப் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் சர்ஃபேஸ் மேலே அப்சார்ப் ஆன உடனேவே தேர்டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஃபோர்த்து வந்து என்ன நம்ம பார்த்தோம், ப்ராடக்ட் மாலிக்யூல் வந்து டீசார்ப் ஆகுது. ஓகே, ப்ராடக்ட் வந்து வெளியில அப்சார்ப் டீசார்ப். ஓகே, ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப், ப்ராடக்ட் வந்து டீசார்ப் ஆகுது. அப்புறம் ப்ராடக்ட் வந்து டிஃப்யூஸ் அவே, தனியா ப்ராடக்ட் பிரிஞ்சு போயிடும். இப்போ இது யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் இது வந்து கிளியர்? நான் திருப்பி அகைன் உங்களுக்கு நாங்கள் குட்டியாக வந்து நான் இங்கே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரியாக்டன்ட் வந்து பல்க்லேருந்து தனியாக பிரிஞ்சு வருது. பல்க்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்த உடனேவே கேட்டலிஸ்ட் மேலே போயிட்டு அது என்ன ஆகுது, அப்சார்ப் ஆகுது. கேட்டலிஸ்ட் மேலே போய் அப்சார்ப் ஆன உடனே ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண உடனேவே ப்ராடக்ட் வந்து டிசார்ப் ஆகுது. ப்ராடக்ட் வெளியில் வந்தோடனே ப்ராடக்ட் டிஃப்யூஸ் ஆகி வெளில போயிடுது. கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியராக இருக்கு? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பை கண்டென்சேஷன் மெத்தட், இது படிச்சுக்கோங்க. கண்டென்சேஷன் மெத்தட் வந்து கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மேபி வரலாம். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹோமோஜீனஸ் அண்ட் தென் ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட், இதுவும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அண்ட் தென் கேட்டலிஸ்ட் இது எல்லாமே எப்படி இருக்குது, நமக்கு சேம் ஃபேஸில் வந்து இருக்கும். சேம் ஃபேஸாக என்னது, சாலிடாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும், இல்லை வந்து நமக்கு வந்து கேஸாக வந்து இருக்கும். சரியா? அதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், வி கால் இட் ஆஸ் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இல்லனா ஹெட்டரோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அப்படி நம்ம வந்து எதை சொல்றோம், நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரே ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஆனா நம்மளுடைய ரியேஜென்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் நமக்கு வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கும். அதை தான் we call it as heterogeneous catalyst. இப்போ இதுல பாரு, எல்லாமே SO2 O2 எல்லாமே நமக்கு சேம் ஃபேஸ்ல இருக்கு, கேஷியஸ் ஃபேஸ்ல தான் இருக்கு. பட் ஹெட்டரோஜீனஸ் கேட்டலிஸ்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேட்டலிஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கும். ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ 10th சாப்டரும் முடிச்சிட்டோம், 6 முடிச்சிட்டோம், 7 முடிச்சிட்டோம், 8 முடிச்சிட்டோம், 9 முடிச்சிட்டோம், 10 முடிச்சிட்டோம். இவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. நவ் டெல் மீ ஒன் திங், உங்களால தனியா படிச்சிருந்தா இவ்வளோ படிச்சிருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எஸ், தனியா படிச்சிருக்க முடியுமா? முடியாதுல. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு மாசம் தான், ஸ்டார்டிங்லாம் சொல்ல, 1 மந்த் இதே இன்டென்சிட்டியில எங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீங்க? 600 out of 600. எஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே லைஃப்ல ஒரு லெசன். ஒண்ணுமே கேட்டு போல. இப்போதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ கூட ஒண்ணுமே கேட்டு போல. when you just put full effort நீங்க போடுறீங்க, இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். சரியா? ஓகே, எஸ், ஓகே. ஸோ நவ் டெல் மீ 101 for good handwriting. தேங்க் யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்டர் போகலாம், ஆர் எல்ஸ் நம்ம வந்து வேற என்ன கொஸ்டின் போகலாம் அடுத்தது? நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் மட்டும் கேட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் மட்டும் நடுவில் பார்த்துடலாமா நம்ம இப்போ? யாருக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வேணும் இப்போ? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன்? டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ யாருக்கெல்லாம் வேண்டும்? ப்ளீஸ் ஹாய் சொல்லுங்க. எஸ் ஹாய். எஸ்டரிஃபிகேஷன் ஓகே, மீ ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து எஸ்டரிஃபிகேஷனும் பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனும் நம்ம வந்து பார்க்கலாம், கவலையே வேண்டாம். சரியா? எஸ். ஸோ ஹெல்ப்லைனில் வீடியோஸ் கேட்கலாமா மேம்? ஸோ கண்டிப்பாக தாராளமாக 5th சாப்டருடைய இது கேட்டிங்க இல்லையா? ஸோ அந்த சாப்டருக்கு நீங்கள் வந்து கேளுங்க, வி வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைபோரேனுடைய ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டைபோரேன்? I'll just add a new page. டைபோரேனுடைய ஃபார்முலா என்ன? ஜெம் டு அஸ். தேங்க் யூ யுவா கிங்.
டைபோரேனுடைய ஃபார்முலா என்னது? டைபோரேன் மட்டும் போலாமா? நம்ம டைபோரேன் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். அடுத்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் சென்ட் யூ PDF, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ டக்னு B2H6 இல்லையா? ஸோ டைபோரேனில் வந்து B2H6. ஓகேப்பா, ஸோ சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த 2 போரான் இப்படி இருக்கா, 2 போரான் நமக்கு வந்து இப்படி இருக்கு. ஓகே, இந்த 2 போரான் வந்து 6 ஹைட்ரஜன். ஓகேவா, அதில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ 6 ஹைட்ரஜன் அப்படின்னா இங்கே நமக்கு 4 டெர்மினல் ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, நமக்கு டெர்மினலாக வந்து இருக்கு, விச் இஸ் எண்டில் வந்து இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் இங்கே பாரு, மீதி 2 ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீதி 2 ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணியிருக்கு, நமக்கு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனா என்ன, இந்த 2 போரானை நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு கொஸ்டினா கேட்க நீ ஆன்சர் பண்ண போற, ஒரு பாயிண்ட் நம்ம முடிச்சிட போறோம். இந்த ஒரு பேஜுக்குள்ள நான் எழுதுற பாயிண்ட்டை பப்ளிக்ல எழுதினாலே தே வில் கிவ் யூ மார்க். கிளியரா, புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ கரெக்டா பாரு, இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எத்தனை BH பாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டைபோரேன்ல எத்தனை BH பாண்ட், போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எத்தனை பாண்ட் இருக்கு, டக்குன்னு கவுண்ட் பண்ணி எனக்கு சாட்ல சொல்லு பார்க்கலாம். போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும் எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுப்பா. போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும் எத்தனை பாண்ட் இருக்கு, டக்குன்னு ஃபாஸ்டா. இங்கே போரான் ஹைட்ரஜன் 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? ஸோ மொத்தமா நமக்கு 8 BH பாண்ட் இருக்கு. இப்போ அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் தெரியுமா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை இப்போ 2 BH2 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே சொல்லித்தரேன், இது ஒரு BH2 யூனிட், BH2, இது ஒரு BH2 யூனிட்ஸ். இப்போ இந்த 2 BH2 யூனிட்ஸை இஸ் கனெக்டட் பை வாட் ஹைட்ரஜன்? 2 BH2 யூனிட்ஸ். இந்த 2 BH2 யூனிட்ஸும் கனெக்டட் பை வாட் ஹைட்ரஜன் சொல்லுங்க. 2 BH2 units are connected by what hydrogen? அந்த ஹைட்ரஜன் பேர் என்ன? bridged ஹைட்ரஜனா இல்ல டெர்மினல் ஹைட்ரஜனா? bridged ஹைட்ரஜனா இல்ல டெர்மினல் ஹைட்ரஜனா? குயிக்லி. வெரி குட். இது வந்து என்னது? connected by bridged hydrogen. connected by bridged ஹைட்ரஜன். வெரி குட். இப்போ ஒரு பாண்ட் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாண்ட் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்? ஒன் பாண்ட் which is equal to how many electrons? கரெக்டா சொல்லுங்க. ஒரு பாண்ட் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும்? ஒரு பாண்ட் which is equal to 2 electrons இல்லையா? one bond which is equal to 2 electrons. அப்போ எனக்கு இங்க எத்தனை பாண்ட் இருக்கு டோட்டலா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் இங்க ரொம்ப கிரிக்கிட்டேன் இல்லையா? ஸோ திருப்பி கரெக்டா எழுதுறேன். மொத்தமா எவ்வளவு பாண்ட் இருக்கு? ஸோ 2 போரான், நிறைய ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஹைட்ரஜன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை பாண்ட் இருக்கு? how many bonds are there? everybody. எஸ், 1 2 3 1 2 3 4 5 6 7 8 8 பாண்ட்ஸ் நமக்கு இருக்கு. 8 பாண்ட்னா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? நமக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அப்போ 8 × 2 16 எலக்ட்ரான்ஸ் எனக்கு வேணும். இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு வருவோம், which is the நம்ம வேலன்சி ஆஃப் போரான் என்னப்பா? போரானுடைய வேலன்சி என்ன? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல போரான்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபாஸ்டா சொல்லுங்க. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல போரான்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? குயிக்லி. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல போரான்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நமக்கு? 1 minute. இல்லையா? so we will be having 5 electrons இல்லையா? so 5 electrons இருக்கு, 2 போரான் இருக்கு. அப்ப மொத்தமா அதுவே வந்து 10 electrons வந்துருச்சு. and எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு நமக்கு இங்க? 5 தான் அட்டாமிக் நம்பர் இல்லையா? so 3 electrons இருக்கும். அப்ப மொத்தமா 6 electrons நமக்கு இதுல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கு. 7 8 9 10 11 12. so ஹைட்ரஜனுக்கு வந்து 1 electron இல்லையா? so அப்ப நமக்கு 12 electrons வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கு. அப்ப இந்த 12 electrons வச்சு நம்ம 8 பாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதுதான் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். so ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? 8 BH bond இருக்கு. அதுல இந்த 2 BH2 bonds connected by the hydrogen bonding. okay, we need 16 electrons to form 8 bonds. மொத்தம் 8 bond ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு 16 electrons வேணும். ஆனா என் கையிலயோ வெறும் 12 electrons மட்டும் தான் இருக்கு. but I have just 12 electrons in hand. okay, so அப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம்.
இப்போ டைபோரேனை வந்து கிளியரா பாருங்க. இங்க இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்டை வந்து நம்ம வந்து இப்போ எழுத போறோம். இந்த BH2 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனும் 2 ஆட்டம்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான் இல்லையா? ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான். போரான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ இட் இஸ் 1. இதுவே டபுள் பாண்ட்னா 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்கே ஷேர் ஆகி இருக்கும். இப்போ கிளியரா இதை மட்டும் பாரு. இப்போ போரானும் ஹைட்ரஜனும் நமக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஷேர் பண்ணி when they form a bond அப்படின்னா it is called as 2 center 2 electron bond. ஓகே, ஏன்னா 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இதை கவுண்ட் பண்ணி சொல்லு, எத்தனை 2C2E எலக்ட்ரான் இருக்கு, எத்தனை 2C2E பாண்ட் இருக்கு? இங்க ஒரு 2C2E, இங்க ஒரு 2C2E, இங்க ஒரு 2C2E, இங்க ஒரு 2C2E இல்லையா? ஸோ we have 4 2 center 2 electron bond. அதுதான் இந்த டெர்மினல் ஹைட்ரஜன், இந்த போரான் ஹைட்ரஜன். சரியா? இதுவே இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் தான் செம ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி இருக்கு நமக்கு? போரான் ஹைட்ரஜன் போரான் அப்படி இருக்கா நமக்கு? போரான் ஹைட்ரஜன் போரான் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கு. அதனால தான் இது 3 சென்டர் 2 எலக்ட்ரான். தோ பாரு, 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான். அதனால தான் அது 3C2E பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 3C2E பாண்ட் இருக்கு. இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா? ஸோ டைபோரேன்ல என்னென்ன பார்த்தோம்? நமக்கு வந்து இப்போ டைபோரேன்ல B2H6 அதோடைய ஸ்ட்ரக்சர் எழுதிடுவீங்க. அப்புறம் 2 BH2 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 2 BH2 யூனிட்ஸுமே நமக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகி இருக்கு? The 2 BH2 units are connected by how? 1 minute. அந்த 2 BH2 யூனிட்ஸ்மே நமக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகி இருக்கு? த்ரூ நம்மளுடைய பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் மூலமா நமக்கு வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 16 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஆனா நம்ம கையில வெறும் 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அதனால தான் இந்த பாண்டிங் வந்து வருது. ஸோ இந்த பாண்ட் பேர் என்னப்பா? இந்த பாண்ட் பேர் என்ன? இந்த பிரிட்ஜ் இந்த மாதிரி 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் பேர் என்னது? பனானா பாண்ட். ஓகேவா? இது பேர் என்னது? பனானா பாண்ட். ஓகேவா? ஸோ பனானா பாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஹைபிரிடைசேஷன் பார்க்க போறோம். செம ஈஸி. நான் சொல்றத கிளியரா வந்து புரிஞ்சுக்கும். சரியா? இப்போ பாரு, இங்க போரான் இருக்கு, இங்க போரான் இருக்கு இல்லையா? இப்போ போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? அதோடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? போரானுடைய ஹைபிரிடைசேஷன் என்னதுப்பா? What is the hybridization of boron? Yes, what is the hybridization of boron? sp2 sp3 போரானுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? Quickly. Yes, கரெக்டா சொல்லுங்க. புக்ல உங்களுக்கு பிக்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு நிமிஷம், just not seeing the chat. Wait a minute. 1 minute. Add. Yes, sp3 hybridized orbital. Yes, very good. So sp3 hybridized orbital தான் வந்து இருக்கும். So s orbitalum p orbitalum நமக்கு கம்பைன் ஆகி இருக்கு. So இப்போ போரான்ல பாரு, நமக்கு வேலன்சி வந்து 3 தான் இல்லையா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ல வந்து நமக்கு 3 இருக்கு. இது sp3 hybridized orbital. sp3. ஹைட்ரஜன்ல வந்து என்னது? sp இல்லையா? s orbital இல்லையா? 1s orbital இல்லையா? ஹைட்ரஜன் வந்து நமக்கு 1s. இவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கு? ஃபில்டா தான் இருக்கு. சிங்கிளி ஃபில்டா தான் நமக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த பாண்டிங் எப்படின்னு நான் வரைஞ்சு காட்டுறேன். அது அப்படியே நீங்க தியரியில எழுத போறீங்க. சரியா? பாண்டிங் எப்படின்னு காட்டுறேன், அது அப்படியே தியரியில நம்ம வந்து எழுத போறோம். ஸோ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால், அதாவது ஃபில்ட் ஆர்பிட்டால், இதோ பாரு, இந்த ஹைட்ரஜனோட இன்னொரு ஃபில்ட் ஆர்பிட்டால், இந்த ஹைட்ரஜனோட, அதுல குழப்பம் இல்லை. இதே மாதிரி இங்கேயும் ஃபில்டு, இதுலயும் குழப்பம் இல்லை. இப்போ மேஜர் கன்ஃபியூஷன் எங்க வருது? இங்கதான் வருது. இப்போ கிளியரா பாரு, ஒரு ஃபில்ட் ஆர்பிட்டால் இந்த ஹைட்ரஜன் கூடவும், இன்னொரு எம்டி அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் நமக்கு பாண்ட் ஆகுது. இப்போ அடுத்தது கீழே பாரு, இந்த சைடு இருக்கிற ஒரு ஃபில்டும் ஒரு அன்ஃபில்டும், எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 எம்டி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 எம்டி ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம தியரியில எழுத போறோம். சரியா? ஸோ வெரி குட், அவ்வளோதான். வெரி வெரி ஈஸி. நமக்கு டைபோரேன் கேட்டாங்க அப்படின்னா 8 BH பாண்ட் இருக்கு. அதில் இந்த 2 BH2 யூனிட்ஸ், இந்த 2 BH2 யூனிட்ஸ் ஆர் கனெக்டட் பை பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் விச் இஸ் கால்ட் அஸ் த பனானா பாண்ட். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு 8 பாண்ட் இருக்கு, 16 எலக்ட்ரான் வேணும். ஆனால் நம்ம கையில் வெறும்
12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், வி ஆர் மேக்கிங் பாண்ட். தட்ஸ் வை இந்த 3C2E வருது. சரியா? ஸோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எல்லாமே இந்த BH பாண்ட்ஸ், இந்த டெர்மினல் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா நம்ம 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வரது தான் நம்மளுடைய ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். கிளியரா? ஸோ புரிஞ்சுதா? how many of you feel it is clear? யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து காலையில தான் பார்த்தோம். ஆக்சுவலி குளுக்கோஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி தான் ஃப்ரக்டோஸ் வரும். நீங்க புக் வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற என்ன டவுட் இருக்கு? இதோட நேம் சொல்லுங்க மேம், ரொம்ப குழப்புது. ப்ளீஸ் சென்ட் இட் டு தி ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. வேற என்ன ஹெல்ப் வேணும்? ஓகே, how to find the molar mass in problem. அடுத்த சாப்டர் என்ன போலாம்? நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பார்ப்போம்? What is the next chapter? 5th chapter. Okay. So 5th chapter போலாமா நம்ம? Okay. Yes. So 5th chapter ரெடியா? யாரெல்லாம் 5th chapterக்கு ரெடி? டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. We'll start. 5th 14-15 14 5th 14 போலாமா? ஓகே, we'll take 14 then. 14 chapter ஸ்டார்ட் பண்ணலாம். பயோமாலிக்யூல்ஸ் which is the easiest chapter. ஆனால் அந்த சாப்டர் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய பேர் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ we took biomolecules. ஸோ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்ரிபடி. டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் அனுப்புங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறோம். PDF எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஸ்விட்டர் அயான். ஸோ ஸ்விட்டர் அயான் கேட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னாலே நமக்கு அதுக்கான மார்க் வந்து கிடைச்சிரும். சரியா? ஸோ ஸ்விட்டர் அயான்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. ஸோ இந்த எனி அமினோ ஆசிட்ஸ் நீங்க வந்து எழுதலாம், ஸ்விட்டர் அயான் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இம்பார்ட்டன்ட், நெகட்டிவ் சார்ஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்விட்டர் அயான்? இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். How are vitamins classified? இந்த விட்டமின்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா வாட்டர் சாலபிளாவும் ஃபேட் சாலபிளாவும் தான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? வாட்டர்ல அது வந்து நமக்கு சாலபிள் ஆயிடும் அப்படின்னு வந்து அர்த்தம். which is vitamin B and C, BC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸை வந்து நம்ம KAD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, KADE அப்படின்னு. ஸோ விட்டமின் KADE இது எல்லாமே நமக்கு ஃபேட்ல தான் சாலபிளா இருக்கும். அடுத்தது டிஃபைன் என்சைம்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடலாமா? So enzymes are special proteins called as biocatalyst. இப்போ இது வரைக்கும் நம்ம chemical reactionsல வந்து catalyst அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? catalyst அப்படின்னா என்ன அர்த்தம்? it speeds up the reaction அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா enzymes வந்து என்னது? they are biocatalyst. நம்ம body is a combination of biology and chemistry இல்லையா? ஸோ நிறைய biochemical reactions தான் நமக்கு வந்து நடக்கும். ஸோ லேப்ல நடக்கிறது வந்து chemical reaction, நம்ம பாடியில் நடக்கிறது biochemical reaction. ஸோ ஒரு biochemical reactionல இருக்கிற ஒரு catalyst தான் நம்ம enzymes அப்படின்னு வந்து சொல்லுவோம். So enzymes are special proteins called as biocatalyst. Example invertase வந்து ஒரு enzyme. அடுத்தது hormones அப்படின்னா என்னது? ஹார்மோன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ மேம் PDF அனுப்புங்க மேம் ப்ளீஸ் மேம், ரொம்ப நேரம் படிக்க முடியல. கண்டிப்பா PDF உண்டு பை த எண்ட் ஆஃப் த லைவ். கிளியரா? எஸ். ஓகே, இப்போ பாருங்க, hormones or organic substances secreted in our tissue. So hormones la what are all the 3 types of hormones? Chat la solunga paakalam. What are all the 3 types of hormones? மறக்காம இருக்க வழி சொல்லுங்க மேம். மறக்க கூடாதுன்னா உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும். மனப்பாடம் பண்ணோம்னா நமக்கு மறந்துடும். இப்போ நான் PDF கொடுத்துறேன், நீ மனப்பாடம் பண்ணா நாளைக்கு எக்ஸாம்ல மறந்துடும். சரியா? அப்போ நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தா நம்ம ஓனா வந்து எழுதிடலாம். செகண்ட் திங், நீ எழுதி பார்க்கணும். ஓகே, எழுதி பார்க்க இப்போ டைம் இருக்கா? சத்தியமா இல்லை. ஸோ அட்லீஸ்ட் புரிஞ்சுட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிடுங்க. சரியா? எஸ். இப்போ அடுத்தது பாருங்க, ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் செக்ரீட்டட் இன் ஆர் டிஷ்யூ. நம்ம டிஷ்யூஸ்ல செக்ரீட் ஆகிற ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கேட்டீங்கன்னா வெரி குட். பாராக்ரைன், எண்டோக்ரைன் அண்ட் தென் வந்து நம்ம ஆட்டோக்ரைன் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே பேஸ்ட் ஆன் வேர் இந்த சைட் ஆஃப் சிந்தசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA, mRNA, tRNA, rRNA. ஓகேவா? மெசஞ்சர் RNA, டிரான்ஸ்ஃபர் RNA அண்ட் தென் rRNA என்னப்பா நான் மறந்துட்டேன். மெசஞ்சர் RNA, டிரான்ஸ்ஃபர் RNA and then ரைபோசோமல் RNA. ஸோ இந்த 3 RNA உடைய ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ்
ஆக்டிவ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எதனால நம்ம வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் இட் ஹாஸ் கைரல் கார்பன். கைரல் கார்பன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எந்த ஒரு கார்பன்ல கார்பனுடைய வேலன்சி வந்து என்னது 4 இல்லையா? ஸோ when carbon is attached to 4 different groups அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கைரல் கார்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். What are isoelectronic points? At specific pHல net charge of the amino acid is neutral is called as the isoelectronic point. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் pHல நம்ம அமினோ ஆசிட் உடைய சார்ஜ் வந்து எப்படி இருக்குமா? நியூட்ரலா இருக்குமா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஐசோ எலக்ட்ரானிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அக்கா எப்படிக்கா பாஸ் ஆகுறது? கொஞ்சம் ஸ்லோவா சொல்லித்தாங்க அக்கா. பாஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் காலையில ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படி. அதோடைய ஆன்சர் தான் நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதோடைய ஆன்சர்ஸ் தான் நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாலே தாராளமா பாஸ் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க்ஸையும் சேர்த்து பார்த்துரு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அடுத்தது நேம் த விட்டமின்ஸ் விச் காசஸ் ரிக்கெட்ஸ் அண்ட் ஸ்கர்வி. ஸோ ரிக்கெட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் தென் அதோடைய டெஃபிஷியன்சி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சியில் விட்டமின் டியோடைய டெஃபிஷியன்சி நமக்கு வந்து என்ன காட்டும்? விட்டமின் டியோடைய டெஃபிஷியன்சி ரிக்கெட்ஸ் காட்டும், விச் இஸ் கால்லாம் வந்து வளைஞ்சி இருக்கும் இல்லையா? அடுத்தது விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. ஸோ ஸ்கர்வி அப்படிங்கிறது வந்து என்னது? நம்மளுடைய ப்ளீடிங் கம்ஸ் அண்ட் லூசனிங் ஆஃப் டீத் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ஸ்கர்வி. அடுத்தது கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்ல நமக்கு பிரைமரி, செகண்டரி, குவாட்டர்னரி, டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ பாரு, பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அது வந்து நமக்கு இட் எக்ஸ்பிளைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இப்போ ஒரு பிரைமரி ப்ரோட்டீன்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இல்லையா? அமினோ ஆசிட்ஸ்லாம் நமக்கு லிங்க் ஆகி தான் நமக்கு ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், என்ன பாண்டுப்பா? ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் என்ன பாண்ட் இருந்தா அது வந்து நமக்கு ப்ரோட்டீனா மாறும்? என்ன பாண்ட்? வாட் இஸ் அ பாண்ட் இன் ப்ரோட்டீன்? ஹவு த அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு? பிடிஎஃப் கேட்கறவங்களாம் கிளாஸ் ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் பிடிஎஃப். பெப்டைட் பாண்ட், வெரி குட். பெப்டைட் பாண்ட் சூப்பர்ப்பா. இப்போ ரெண்டு குளுக்கோஸ் ரெண்டு சாக்கரைட்ஸ் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து என்னது? ரெண்டு சாக்கரைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் என்னது? இந்த கார்போஹைட்ரேட் நமக்கு என்ன பாண்ட் இருக்கும்? இப்போ கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ல இருக்கிற லிங்கேஜ் வந்து என்னது? என்ன லிங்கேஜ், என்ன பாண்ட்? வெரி குட், ஆக்சுவலி கரெக்டா சொல்லிட்டாரு. இட் இஸ் கிளைகோசிடிக் பாண்ட். சூப்பர்ப்பா. ஸோ செகண்டரியில வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ஹெலிக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். அடுத்து வந்துட்டோம் ஆசிட்ஸ் ஆர் பாலிபெப்டைட் செயின். இப்போ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பாலிபெப்டைட் செயின்ஸா வந்து இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நிறைய டிஃப்ரெண்ட் செகண்டரி லேயர்ஸ் இருக்குது. ஆல்பா ஹெலிக்ஸ் இருக்கும், பீட்டா ஹெலிக்ஸ் இருக்கும், ரெண்டுமே நமக்கு கேர்ள் ஆகி இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ப்ரோட்டீன்ஸ்க்கும் விட்டமின்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஹார்மோன்ஸ்க்கும் விட்டமின்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட்டட் இன் ஆர் டிஷ்யூஸ். ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் ஆர் த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் செக்ரீட்டட் பை த டிஷ்யூ. நம்ம பாடி டிஷ்யூவால செக்ரீட் பண்ணப்படுறது தான் வந்து ஹார்மோன்ஸ். ஆனா விட்டமின்ஸ் வந்து என்னது? நம்ம பாடியால செக்ரீட்டும் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். சரியா? தே ஆர் எசென்ஷியல் டு மெயின்டைன் த பிளட் பிரஷர், டைஜஷன் எல்லாத்துக்குமே நம்ம பாடியில வந்து ஹார்மோன்ஸ் பிளே a great ரோல். ஓகேவா? இன்சுலின் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஆனா விட்டமின்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து இருக்கு. சரியா? என்னென்ன விட்டமின்ஸ் நமக்கு இருக்கு? எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் தென் நான் எசென்ஷியல் விட்டமின்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ நமக்கு விட்டமின்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? விட்டமின்ஸ் ஃபார் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி காசஸ். விட்டமின்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அந்த விட்டமின்ஸ் நம்ம பாடியில வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டெஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஸோ விட்டமின் அண்ட் தென் டெஃபிஷியன்சி வந்து நீங்க என்ன பண்ணுங்க? படிச்சிருங்க. ஸோ எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ, பி, சி, டி. அமினோ ஆசிட்ஸ்ல தான் நமக்கு எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கான ட்ரிக் வேணும் ஞாபகம் வச்சுக்க. பிகாஸ் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்லேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கு ஒரு குட்டி ட்ரிக் நான் 12th படிச்சப்போ ஞாபகம் வச்சதே எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அடுத்து கம்மிங் டு த டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்படின்னா ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகுது, தன்னுடைய நேச்சரை விட்டு போகுது. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் த 3-dimensional ஸ்ட்ரக்சர் வித்தவுட் லூசிங் த பிரைமரி ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் நமக்கு லூஸ் ஆகலை. சரியா? புரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் நமக்கு லூஸ் ஆகல, ஆனா அதோடைய செகண்டரி டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆயிடுது? 3-dimensional ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு விட்டு போயிடுது. எக்ஸ்பிளைன் த பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை. இப்போதான் நீங்க வந்து சொன்னீங்க 2 அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு பாண்ட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்?
peptide bond அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். So COOH group of one amino acids reacts with amine group of amino acid பா. செம ஈஸி பா. அமினோ ஆசிட் அப்படிங்கிற பேர்ல என்ன தெரியுது உங்களுக்கு? அதுல என்னென்ன குரூப் இருக்கு? அமின் குரூப்பும் இருக்கு, ஆசிட் குரூப்பும் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 2 அமினோ ஆசிட் தான் நமக்கு லிங்க் ஆகணும். ஸோ ஒரு குரூப்ல இருக்கிற அமினும் இன்னொரு குரூப்ல இருக்கிற ஆசிடும் 2 பேரும் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா லிங்க் ஆகுறாங்க. சரியா? ஸோ போத் ஆர் கெட்டிங் லிங்க்டு. ஸோ அப்போதான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ தோ பாருங்க, இங்க இருக்கிற ஆசிட் குரூப்பும் இங்க இருக்கிற அமின் குரூப்பும் தான் நமக்கு ஜாயின் ஆகி இருக்கு. தட்ஸ் வை we are getting the peptide bond. அடுத்தது coming to the anomer எபிமர் முடிக்க போறோம். 5 மார்க் கொஸ்டின் வர போறோம். போலாமா? ஸோ இந்த சாப்டர்ல ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ். தோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு இங்கே சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம காலையில குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு நம்ம பார்த்தோம், ரொம்ப பெருசா இருந்து கஷ்டமா இருந்து. பட் பாருங்க இதுல ஈஸியா எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு காலையில இருக்கிற கிளாஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுல நீங்க நோட்ஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் குட் எனஃப். ஓகேவா? தமிழ் மீடியம் பிடிஎஃப் யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க கை தூக்குங்க. Who are all the Tamil medium students here? I am from heaven. Heavenல இருந்து வந்திருக்காங்கப்பா யாரோ. ஸோ ஓகேப்பா, இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். எஸ், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். தமிழ் மீடியம் யாரெல்லாம் இருக்கீங்க? தமிழ் மீடியம் பசங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன் கிளாஸ் விட்டு போயிட்டு. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த லைவ்ல இருக்கிற 15 வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. குரூப் யாருக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கோ, டோன்ட் அவுட், குரூப் யாருக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரியா? நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கீழே ஸ்க்ராலில் தெரியுது இல்லையா? அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம ஆனோமர்ஸ் எபிமர்ஸ் பற்றி பார்க்கலாமா? வாட் ஆர் ஆனோமர்ஸ்? த கன்வர்ஷன் ஆஃப் ஏ கைரல் ஆல்டிஹைடு டு கைரல் கார்பன். இப்போ நம்ம கார்பன்ல கைரல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? கார்பன்ல 4 பாண்ட், அந்த 4 பாண்டுமே வேற வேற ஆட்டம்ஸ் கூட பவுண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அதுதான் கைரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏ கைரல்லாம் ஏதோ 2-3 வந்து நமக்கு சேமா இருக்கு. சரியா? ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஏ கைரலை கைரலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். அந்த 2 ஐசோமர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? we call it as anomers அப்படின்னு சொல்றோம். ஆனோமர்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? ஆல்பா அண்ட் பீட்டா குளுக்கோஸ். அடுத்தது எபிமர் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம கார்பன்ல இப்போ குளுக்கோஸ்ல பாரு, குளுக்கோஸ்ல இதோ இருக்கு எபிமர். சூப்பரா சொல்றேன். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கார்பன், இதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். நான் என்ன தெரியுமா பண்றேன்? இது ஒரு எபிமரை நான் எழுதுறேன். இதோ பாரு, எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கேன். எல்லா ஸ்ட்ரக்சரும் அப்படியே இருக்கு, கீழெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த செகண்ட் கார்பன்ல மட்டும் பார்த்தேன் அப்படின்னா இந்த HOH அப்படியே ஃபிளிப் பண்ணி எழுதிடுறேன். இங்க OH குரூப் இருக்கு, இங்க H இருக்கு. சரியா? இந்த HOH மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்? அப்படியே ஃபிளிப் பண்ணி நான் எழுதிடுறேன். கிளியரா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்னன்னு வந்து சொல்றோம். திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்ல நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். C2 எபிமர் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, C2 எபிமர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். விச் இஸ் த சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன். அந்த பர்டிகுலர் கார்பன் மட்டும் நம்ம கான்ஃபிகரேஷனை வந்து மாத்திடுறோம். 1 minute. எஸ், ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? சுகர் டிஃபர்ஸ் இன் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ ஏசிமெட்ரிக் கார்பன். இப்போ அடுத்தது கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிமருடைய ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். இதுதான்ப்பா செம்ம இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிப்பிட். நம்ம பாடிக்கு ஏன் ஃபேட் வேணும்? இப்போ ஃபேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஃபேட் வந்து கெட்டது சொல்கிறோம் இல்லையா? பட் உங்கள் பாடியில் நீங்கள் சாப்பிட்ற விட்டமின் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன வேணும்? ஃபேட் வேணும். சரியா? அதுக்கு தான் நம்ம என்ன படிக்கிறோம்? கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். ஸோ யூஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். ஸோ ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் எது? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் ஆல் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ்? வாட் ஆர் ஆல் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ்? எஸ் குயிக்லி. தூங்கிட்டீங்களா? அப்படியே தூங்கிட்டீங்களா கிளாஸ் கேட்டுட்டே? கேடு சொன்னேன் இல்லையா? KADE, விட்டமின் ADEK தான் வந்து நம்மளோட ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். அந்த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் உங்க பாடியில சேரணும் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன வேணும்? we need the fat. அதுக்கு ஃபேட் வேணும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அடுத்தது they act as emulsifier for the fat metabolism. emulsifier, நம்ம ஃபேட் நம்ம பாடியில வந்து லைக் ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னா, ஃபேட் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா they are acting as the emulsifier. அடுத்தது லிபிட்ஸ் ஆர் the component of cell membrane. நம்மளுடைய செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா? செல் மெம்பரேன், கெராட்டின் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய செல் மெம்பரேன்ல ஒன் ஆஃப் த காம்பனண்டே வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய லிபிட்ஸ் தான். இப்போ அடுத்து வந்துட்டோம்
RNA, okay, tRNA, messenger RNA and rRNA. rRNA னா என்னப்பா, நம்மளுடைய ரைபோசோமல் RNA. ரைபோசோமல் RNA ல தான் என்ன நடக்கும், குக்கிங் நடக்கும், which means the protein synthesis நமக்கு வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் RNA உடைய வேலை என்ன தெரியுமா, function is to carry the amino acids to the ribosomes for protein synthesis. இப்போ நல்லா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு 3 types of RNA இருக்கு, அதுல ஒன்று தான் rRNA. இந்த rRNA என்னது, ரைபோசோமல் RNA. அது இங்க இருக்கும், ரைபோசோம்ஸ்ல இருக்கும். அதோடைய வேலை என்ன, protein synthesis பண்ணும், which is cooking. இப்போ குக் பண்ணணும்னா நம்ம போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும் இல்லையா, அப்படிதான் நம்ம புரோட்டீன் குக் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், அமினோ ஆசிட்ஸ்லாம் வேணும். ஏன்னா அமினோ ஆசிட்ஸ்லாம் கம்பைன் ஆகி தான் நமக்கு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் கொண்டு வரது யாரு, இந்த டிரான்ஸ்ஃபர் RNA. ஸோ டிரான்ஸ்ஃபர் RNA தான் நம்மளுடைய அமினோ ஆசிட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு வருது. பாயிண்ட் நம்பர் 1 கிளியரா. அடுத்தது செகண்ட் நம்ம வந்துட்டோம், மெசெஞ்சர் RNA. ஸோ மெசெஞ்சர், அந்த வார்த்தையிலேயே ஏதோ மெசேஜ் கன்வே பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இட் கேரிஸ் த என்ன மெசேஜ், மெசேஜ்னா இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது. யார்ல இருந்து கேரி பண்ண முடியும், டிஎன்ஏல இருந்து தான் நமக்கு கேரி பண்ண முடியும். ஸோ டிஎன்ஏல இருந்து அதே ரைபோசோம் தான், எல்லாமே ரைபோசோமுக்கு தான் கேரி பண்ண முடியும். ஏன்னா ரைபோசோம் தான் நம்மளுடைய சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் இல்லையா. ஸோ டிஎன்ஏல இருந்து நம்மளுடைய ரைபோசோமுக்கு வந்து அது கேரி பண்ணும். திஸ் இஸ் கால்ட் as டிரான்ஸ்கிரிப்ஷன். கிளியரா. ஸோ நம்ம இது ரெண்டுமே முடிச்சிட்டோம், குளுக்கோஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் முடிச்சிட்டோம். டிஃபரன்ஷியேட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதில் என்ன சுகர் இருக்கும் அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் தான் இருக்கும். சரியா, டிஆக்சி ரைபோஸ் தான் இருக்கும் சுகர். இதுவே ஆர்என்ஏல நமக்கு என்ன சுகர் இருக்கும், ரைபோ சுகர் இருக்கும். நவ் கமிங் டு டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்டா இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்டா, டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்டா, குவிக்லி. எஸ், டிஎன்ஏ வந்து நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ஆர்என்ஏ வந்து நமக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து இங்கே வந்துட்டோம், which is that 1 minute. yeah. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் இஸ் ஹை. டிஎன்ஏ உடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். டிஎன்ஏ உடைய லைஃப் டைம் வந்து நமக்கு ஹையாக இருக்கும். இதுவே ஆர்என்ஏ உடைய லைஃப் டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் தென் டிஎன்ஏ இட் ரெப்ளிகேட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும், அதை தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஆனால் ஆர்என்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ணாது, செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்காது. டிஎன்ஏ நியூக்ளியஸ்ல இருக்கும் அண்ட் ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்ல தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு, அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் இருக்கு இல்லையா. அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் இதுல இல்லாதது, அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமினுக்கு பதிலா ஆர்என்ஏல என்ன இருக்கும் அப்படிங்கறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. தயமினுக்கு பதிலா ஆர்என்ஏல நமக்கு என்ன இருக்கும், யாருக்கு தெரியும், குயிக்லி. அடினைனுக்கு பதிலா என்ன இருக்கும் நமக்கு, எஸ், யுராசில் இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். நமக்கு வந்து என்ன இருக்கும், யுராசில் இருக்கும். 6 hours ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுங்க மேம், தாராளமா எடுத்துடலாம். ஸோ தஸ் வி கம்ப்ளீட்டட் சாப்டர் 14. பியூனா எஸ் கேட்டிருக்கீங்களே, வரங்க இருங்க, சாப்டர் 16 எடுத்து பார்த்துருவோமா, சாப்டர் 14 முடிச்சிட்டோமா, சாப்டர் 15 பார்க்கலாமா, காணுமே. யா, ஸோ ஓகேப்பா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது சென்ட் யூ த பிடிஎஃப். ஓகேவா, ஸோ பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். பிடிஎஃப் எங்கே வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதோடைய பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம். ஸோ குயிக்லி அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, பிடிஎஃப் எடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் 15th சாப்டர். இதோ பாருங்களேன், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் சப்ஸ்டன்ஸ் அனால்ஜெசிக்காக யூஸ் பண்ணுறது என்னது, பெயின் கில்லர். அனால்ஜெசிக்னா பெயின் கில்லர். ஓகே, ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா நம்ம ஃபீவருக்கு எடுத்துக்கிறது. ரெண்டுமே என்னது, ஆஸ்பிரின், பாராசிட்டமால்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஆஸ்பிரினுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எல்லாமே ஈஸி தான், இதில் தான் உங்களுக்கு வந்து வருது இல்லையா. antiseptic, antioxidant, artificial sweetening and then sugar substituent எல்லாமே சரியா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ 15th சாப்டர் இஸ் சம்திங் விச் யூ கேன் டேக் இட் அப், ரொம்பவே வந்து ஈஸி தான். ஸோ பியூனா எஸ்என் காலையிலேருந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கே நான் வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுறேன் சரியா. ஸோ இப்போ coming to the plan here right now, மணி இப்போ வந்து நமக்கு 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாக்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரையாரிட்டி என்னென்ன சாப்டர்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்துடைய மெட்டீரியலுமே பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாக அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க, குயிக்காக அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுறப்போ தயவு செய்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து போய் ரிவைஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் சாப்டர்லேருந்து வரிசையாக ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க சரியா. அண்ட் ஒரே ஒரு அட்வைஸ்,
கைஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இதுக்கு மேல படிக்காத. இப்போ போயிட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் a வெரி பேட் டைம் டு ஸ்டடி. இப்போ போயிட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சு அப்புறம் எப்போ ரிவைஸ் பண்ணி நம்ம நாளைக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுவோம், சரியா? அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேல போயிட்டு புதுசா படிக்க வேண்டாம். மென்டி வேணுமா? டு யூ வாண்ட் மென்டி ஆர் யூ வாண்ட் ஸ்டடி டைம்? மென்டி வேணுமா, ஸ்டடி டைம் வேணுமா? போயிட்டு ஸ்டடி பண்றீங்களா? So tell me, how was the session? Session எப்படி போச்சு? And then all the best, very very all the best. எக்ஸாம் நாளைக்கு நிதானமா சூப்பரா போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஒரே விஷயம், தயவு செய்து நைட்டு நல்லபடியா தூங்கிடுங்க. நைட்டு ப்ராப்பரா தூங்கல அப்படின்னா நாளைக்கு காலையில நல்லா போயிட்டு எக்ஸாம்ல தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம விட்டு வர மாதிரி ஆயிடும். ஸோ எக்ஸாம்ல நல்லபடியா போயிட்டு எழுதணும் அப்படின்னா நைட்டு ப்ராப்பரா நம்ம வந்து தூங்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஐ வில் கிவ் யூ ஆல் த பிடிஎஃப். ஸோ வந்து பிடிஎஃப் கரெக்டாக போயிட்டு படிச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ண மறந்துட்டீங்களோ கண்டிப்பா செஷனையுமே லைக் பண்ணிடுங்க. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் உடைய பிடிஎஃப் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஃபார்முலா ஷீட்டு கொடுத்துட்டேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாகவும் கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சரும் தரப்போறேன், சரியா? ஸோ இது எல்லாமே யார்கிட்ட இல்லையோ மறக்காம இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோ போங்க. இந்த வீடியோ கீழே நீங்க ஜஸ்ட் கோ டு த டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஓகே? ஸோ இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதில் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்து இருக்கு, அதில் போயிட்டு நீங்கள் அழகாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற லைக் இல்லையா? ஸோ இதுதான் வந்து லைக். ஸோ இது இப்போ லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ லைவ் கீழே வந்து போங்க, லைவ்ல போயிட்டு மோர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ when you see in the description you have here, இங்க பாருங்க PYQ சால்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டாப் 10 ஆர்கானிக், டாப் 10 இன்ஆர்கானிக், டாப் 10 நேமிங் ரியாக்ஷன், அது எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் தென் when you go to the ஷார்ட் செக்ஷன், ஸோ இப்போ நீங்க ஷார்ட்ஸ் போங்க, ஷார்ட்ஸ்ல போங்க, தோ எஃப் சென்டர் இருக்கு பாருங்க, எஃப் சென்டர் இருக்கு, டாப் 10 பிசிக்கல் இருக்கு, அண்ட் தென் when you see bromination ஆஃப் அனிசோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்டும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவோம், நைலான் 66. ஓகே, அதுவும் நான் ஷார்ட்ஸ்ல போட்டுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட், எக்ஸாம் போயிட்டு சூப்பராக எழுதிட்டு வாங்க, உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இப்போ போயிட்டு இது ஸ்டடி டைம், சரியா? ஸோ இப்போ போயிட்டு இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையுமே குயிக்காக நீங்கள் போயிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட், பை பை. ஸோ கண்டிப்பா எஸ். ஸோ யாரெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்க ஆசைப்படுறீங்களோ அதே நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, 9005504499. இப்போ ஸ்க்ரால்ல இருக்கிற நம்பருக்கு #100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு அனுப்புங்க, #100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து அனுப்புங்க, சரியா? ஸோ தட் யூ ஜஸ்ட் சென்ட் திஸ் #100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணி வைக்கிறோம். அண்ட் தென் இந்த கமெண்ட்லையும் நான் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம நீட்டுக்கு, ஜேஇ, விட்டி, அமிர்தா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் கோர்ஸ் லான்ச் பண்ணுறப்போ வில் பி சென்டிங் யூ நோட்டிஃபிகேஷன். கிளியரா? ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம், எக்ஸாம் எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு போயிட்டு சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, சரியாப்பா? ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், பை பை. How to comment after live? After live நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நாங்க வந்து ரிப்ளை பண்றோம், சரியா? ஆஃப்டர் லைவ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? I will reply to all of your comment. லாஸ்டா ஒரு மென்டி கண்டிப்பா வேணுமா? மென்டி எல்லாரும் லீவ் பண்ணிட்டு இருக்காங்களே, மென்டி வேணுமா? ஓகே, ஓகேப்பா, பை பாய்.